அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் காம்படிட்டிவ் விங், எக்ஸாம் காம்படிட்டிவ் விங் மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து நடத்தும் விஷன் 1000 மிஷன் 100 2.0 அப்படின்ற இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே நம்ம சில சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்தோம். அதை தொடர்ந்து வாரம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் நம்மளுக்கு எக்கானமி டெஸ்ட் இருந்தது. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எழுதாதவங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்கானமியோட டெஸ்ட் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு எக்கனாமிக் செக்டர்ஸில் எது இதெல்லாம் ப்ரைமரி செக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் எது இதெல்லாம் ப்ரைமரி செக்டர். ஸோ நல்லா பார்க்கணும். கவர்மெண்ட்டோட என்எஸ்ஓ அப்படின்ற பாடி, சரி, இவங்க தான் வந்து ஜிடிபியோட எஸ்டிமேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து முக்கியமாக இந்த ஜிடிபியை அவுட்புட் சைடில் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம ஜிவிஏ அப்படின்ற அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்றது. அப்போ கிராஸ் வேல்யூ ஆடட்னு வர்றப்ப எந்தெந்த துறைகளில் இருந்தெல்லாம் அவுட்புட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய எல்லா விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் இந்தியாவில் நம்ம செக்டராக நம்ம உடைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி 8 சப் செக்டர்ஸாக நம்ம உடைச்சிருக்கிறோம். அந்த 8ஐயும் 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ்குள்ளே அடக்கிறோம். சரிங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி செக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ப்ரைமரி செக்டரில் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் மைனிங் அதுக்குள்ளே வர்றாங்க. சரி, அதுக்கப்புறம் செகண்டரி செக்டர்னு வர்றப்ப உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் அதர் யூட்டிலிட்டிஸ் இருக்கும், மூன்றாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரியா, தென் டெர்ஷரி செக்டர்னு வர்றப்ப ட்ரேட், கம்யூனிகேஷன், சர்வீசஸ், கவர்மெண்ட்டோட சர்வீசஸ் இதெல்லாம் அதுக்குள்ளே வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸை இந்த 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ்குள்ளே அடக்கியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம மைனிங் அப்படின்றது வந்து ப்ரைமரி செக்டரா இல்லை செகண்டரி செக்டரா அப்படின்னு வர்றப்ப நம்ம பொதுவாக ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக அது ப்ரைமரி ஆக்டிவிட்டியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோட பாடிஸே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனே என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரைமரி ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அக்வா கல்ச்சர் கண்டிப்பாக இது ப்ரைமரிக்குள்ளே வரணும், மைனிங் ப்ரைமரியில் வரணும், ஃபாரஸ்ட்ரி ப்ரைமரியில் வரணும், ஹேண்டிகிராஃப்ட்ஸும் ஃபுட் ப்ராசஸிங்கும் வராது. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போயிடுறாங்க. சரி, இண்டஸ்ட்ரீஸ்னு இல்லை, செகண்டரி செக்டருக்குள்ளே போயிடுறாங்க. தேர்ஃபோர் உங்களுக்கு இந்த 2ஐயும் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொன்னால் 1, 2 and 4. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 1, 2 and 4. அடுத்து இதுலேயே டெர்ஷரி செக்டரை இன்னைக்கு இன்னும் அதிகமான ஒரு டிவிஷன்ஸாக பிரிக்கிற ஒரு வழக்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் டெர்ஷரி செக்டரோட ஃபர்தர் டிவிஷன்ஸ், ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சர்வீசஸ் அப்படின்றது தான் நம்ம பிரிக்கிறோம். ஆனால் இந்த சர்வீசஸ்க்குள்ளே இன்னும் இதுக்கான ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து குவார்ட்டர்னரி அண்ட் குவினரி அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளையும் நம்மளால் படிக்க முடியுது. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே குவார்ட்டர்னரி அண்ட் குவினரி ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுமே சப்செட்ஸ் ஆஃப் தி டெர்ஷரி செக்டர். ஆமாம், சரி, டெர்ஷரி செக்டரில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Quinary activities, first statement வரலாம். Quinary activities are knowledge based services such as research, education, information and consultancy. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்னரி அப்படின்றத தான் நம்ம இதில் சொல்கிறோம். குவினரி அப்படின்றது கடைசியான ஒரு ஸ்டெப். இந்த குவினரி ஆக்டிவிட்டீஸ்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் டெசிஷன் மேக்கிங், பாலிசி ஃபார்முலேஷன், இந்த மாதிரியான கவர்மெண்ட் சர்வீசஸ் இது எல்லாத்தையும் குறிக்குது. தேர்ஃபோர் அப்போ குவினரி சர்வீசஸ்ன்றது டெசிஷன் மேக்கிங் ஒரு கன்சல்டன்சி லெவல்ஸில் போகிறது தான் குவினரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம்.
குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ரிசர்ச், எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஓகே, ஸோ நாலேஜ் எக்கானமி அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ்குள்ளே கொண்டு வரலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், பாலிசி ஃபார்முலேஷன்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம குவினரின்னு கொண்டு வரலாம். அண்ட் தேர்ஃபோர் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்வாப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தேர்ஃபோர் திஸ் இஸ் இன்கரெக்ட், திஸ் இஸ் இன்கரெக்ட். ஹவு மெனின்னு கேட்டனால ஆன்சர் என்ன? ஒன்லி 1. நான் ஒரு கொஸ்டினையும் ரொம்ப டீட்டெயில்டாக நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நோ நீட், நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு இது இந்த கொஷின் எதுக்கானது அப்படின்றது தெரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ மூலமாக மட்டும்தான் நீங்கள் கொஷினை பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி படித்தா பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. சரியா? நம்ம அதிகமாக இந்த கொஷினை படித்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ கன்சம்ஷன் ஆஃப் அ கமாடிட்டி இன்க்ரீசஸ் பியாண்ட். சரியா? ஒரு லெவலுக்கு மேலே கன்சம்ஷன் ஒரு கமாடிட்டி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு டி. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. யூட்டிலிட்டின்றது எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் பொருளை நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றது தான். தி அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி யூட்டிலிட்டி யூ டிரைவ் ஃப்ரம் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறப்ப அதில் உங்களுக்கு என்ன அளவுக்கு யூட்டிலிட்டி இருக்குது அப்படின்றது. நம்மளுக்கு ஒரு பசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது பயங்கரமான ஒரு யூட்டிலிட்டியை கொடுக்கும். சரியா? ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஆனால் அதுவே நீங்கள் மறுபடியும் அதே இதை நீங்கள் சாப்பிட்றப்ப அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு எக்கனாமிக் லா. என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்ண ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப அதிலிருந்து வரக்கூடிய யூட்டிலிட்டி ஆர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் யூ ஹேவ் ரெடியூசஸ் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லையும் வரக்கூடிய அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகிட்டு இருக்குன்னா போக போக டிமினிஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ கன்சம்ஷன் ஆஃப் அ கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு எது கரெக்டான தியரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டி தான். சரியா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் 1-2 கொஸ்டின்ஸ் வரதான் செய்யுது. அது நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக எல்லா வருஷங்களையும் வர்றதில்லை. ஒரு வருஷம் வரும், அடுத்து 2 வருஷம் வராது, அதுக்கு அடுத்த வருஷம் வரும். இதுக்காக நம்ம தனியாக உட்காந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப ஜென்ரலான லாஸ், நாமளே காமன் சென்ஸின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான தியரிஸ், ஒரு டிமாண்ட் கூடுச்சுன்னா என்ன நடக்கும், ஒரு ப்ரைஸ் எப்போ அதிகமாகும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்காக நம்ம தனியாக ஒரு புக்கு எடுத்தோ அல்லது இன்ட்ரோடக்டரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்ற 12th ஸ்டாண்டர்டில் இருக்க புக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிவைக்யூஸின் அடிப்படையிலையும் நம்ம கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம ரிவைஸ் பண்ணாலே அது போதுமானதாக இருக்கும். ஓகே, 5 இயர் பிளான், இந்தியாவோட 5 இயர் பிளான். 11th 5 இயர் பிளான் எம்ஃபசைஸ். 11th 5 இயர் பிளான்றது தான் கடைசி பெனல்டிமேட் பிளான்னு சொல்லுவாங்க. கடைசிக்கு முந்தின பிளான் 12th 5 இயர் பிளானோட நம்மளுக்கு முடியுது. இந்த 11th 5 இயர் பிளான்ன்றது 2007லேருந்து 2012 வரைக்கும் உள்ள பிளான். இதுக்கான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத். இதுதான் இதோட மிஷன் அப்ஜெக்டிவ், இந்த 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ். ஸோ இவங்க வந்து எம்ஃபசைஸ் இன்க்ளூசிவ் க்ரோத், எஸ். பாவர்ட்டி ரிடக்ஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது கிட்டத்தட்ட எல்லா 5 இயர் பிளான்லையும் பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியது எதில் அப்படின்னு சொன்னால் பாவர்ட்டி ரிடக்ஷன் 6th 5 இயர் பிளான். இந்த 6th 5 இயர் பிளான்ன்ற பொறுத்தளவுக்கு நம்ம எப்போவுமே நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 12 5 இயர் பிளான்ஸ் இருந்திருக்கு, 12 5 இயர் பிளான்ஸ் இருந்திருக்கு. இந்த 6th 5 இயர் பிளான்ன்றது 1980sலேருந்து வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 இயர் பிளான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1975லேருந்து 80 வரைக்கும் ஒரு 5 இயர் பிளான்ன்றது பாதியாக டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரோலிங் பிளானாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் 1980sலேருந்து மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். சரியா? அதனால் நீங்கள் 12 5 இயர் பிளான்ஸ் இருக்கா, அப்போ இதில் பாதியாக இருக்குது 6. சரி, அந்த 6th 5 இயர் பிளான்றது 1980sலேருந்து வந்ததாக நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் 5 இயர் பிளானில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் பாவர்ட்டி ரிடக்ஷனை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா the 6th 5 இயர் பிளான்
shifted India's industrial policy. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டுவர்ட்ஸ் மாத்துச்சு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. இன்ஃபேக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஃபோக்கஸ் இருந்தது. ஆனால் இந்த 5 இயர் பிளானில் தான் நம்ம இந்த மாதிரியான கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் வச்சோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து 6 5 இயர் பிளான் முடிஞ்சு தென் 8th 5 இயர் பிளான் 8th 5 இயர் பிளான் தான் உங்களுக்கு 1992 வரும். ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னால் நியூ எக்கனாமிக் பாலிசி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்லாம் கொண்டு வந்த அந்த பர்டிகுலர் 5 இயர் பிளான் தான் அந்த 8th 5 இயர் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8th 5 இயர் பிளானில் ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு டேர்ன் அரவுண்ட் வருது. ஆனால் 7th 5 இயர் பிளான்லேயே கொஞ்சம் இந்தியாவோட எக்கனாமிக் சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் தேர்ஃபோர் 6th 5 இயர் பிளான் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிவே ஷிஃப்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நம்ம திருப்பணும் அப்படின்ற மாதிரியான இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். சரியா? and therefore first statement correct, second statement is incorrect. So answer என்ன? A1 only. 50th question, consumer price index uses fixed weights for goods and services while the GDP deflator uses variable weights based on the levels of production. இங்க வந்து நம்ம ரெண்டு விதமான பேராமீட்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறோம். இதில் என்ன சொல்ல வராங்க? சிபிஐ பொறுத்தளவுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஃபிக்ஸ்டான வெயிட்ஸை கொடுக்குது. ஆனால் ஜிடிபி டிஃப்ளேட்டரை பொறுத்தளவுக்கு வேரியபிள் வெயிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஃபிக்ஸ்டு வெயிட்ஸ்னா என்ன, வேரியபிள் வெயிட்ஸ்னா என்ன? இப்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், சிபிஐ கம்பைன்ட் அப்படின்றது. சரியா? அப்போ 2012 அப்படின்ற அந்த பேஸ் இயரின் அடிப்படையில் வச்சு நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் 2013. இப்போது இந்த பாட்டை நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த சிபிஐ கம்பைனில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம்? ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், ரைஸ் ஆட் பண்ணுறோம், டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருப்போம், சரி, ஆனியன் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 300 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சிபிஐயில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப ஒவ்வொரு இதுக்கும் என்ன வெயிட் அப்படின்றதையும் நம்ம அங்கே இன்க்ளூட் பண்ணோம். அப்போ ரைஸுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கலாம்? 0.5%. இது ஆக்சுவலாக கரெக்ட் கிடையாது, உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ டொமேட்டோஸ்ன்றது 0.0 ஆர் 0.5 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு வெயிட் நம்ம அசைன் பண்ணுறோமா? அப்போ அந்த ஒவ்வொரு வெயிட்டும் எந்த அடிப்படையில் அசைன் பண்ணியிருக்கிறோன்னா 2013 நம்ம இந்த மாதிரியான சிபிஐ பேஸ்கெட்டை உண்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதிர் அடிப்படையில்னா அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கன்சம்ஷன் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கன்சியூமர்ஸ் எந்த அளவுக்கு அதை வாங்குறாங்க, எந்த அளவுக்கு அது ப்ரொடக்ஷன் நடத்திருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்ஸ் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுவோம். இந்த வெயிட்டை நம்ம அசைன் பண்ணிட்டோம். அப்போ வந்து ரைஸுக்கு 0.5% வெயிட்ன்றதை நம்ம 2013 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2025 ஆயிடுச்சு. இன்றைக்கும் சிபிஐ பேஸ் இன்ஃப்ளேஷனை செக் பண்ணுறப்ப ரைஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்? அதே 0.5% தான் வெயிட்டேஜ். அப்போ ஃபிக்ஸ்டு வெயிட்டாக தானே இருக்குது. அப்போ வெயிட்டேஜ் எதையும் என்ன பண்ணுறதில்ல, வருஷம் நம்ம மாற்றுறது கிடையாது. அடுத்து நம்ம மறுபடியும் சிபிஐ பேஸ்கெட்டை ரிவைஸ் பண்ணுறதோ அல்லது பேஸ் இயர் ரிவிஷன் நம்ம பண்ணுறப்ப மேபி அதை மாற்றலாம். அப்போ சிபிஐ பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸ்டான வெயிட்டேஜின் அடிப்படையில் தான் அவங்க இன்ஃப்ளேஷனை செக் பண்ணுறாங்க. ஆனால் ஜிடிபி டீஃப்ளேட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஜிடிபி டீஃப்ளேட்ன்றது என்ன கான்செப்ட்? நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி. அப்போ நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி அப்படின்னு வர்றப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணுது? ஒரு வருஷத்தில் நம்ம என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுதா? ரியல் ஜிடிபின்றதும் அதே தான். இந்த வருஷம் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். ஆனால் என்ன பண்ணுது? 2011-12 அப்படின்ற அந்த பேஸ் இயர் ப்ரைஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறாங்க அதை. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. அப்போ ஜிடிபி டீஃப்ளேட்டரை வச்சு ப்ரைஸோட எஃபெக்டை புரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது எந்த ப்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்த எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு வருஷம் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆனியனுக்கான ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னா அதிகமான ஆனியன்ஸ் உங்களுக்கு நாமினல் ஜிடிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த வருஷம் ஆனியனோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜிடிபி டீஃப்ளேட்டர் என்ன பண்ணுதுன்னா வேரியபிள் வெயிட்ஸ்
மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். அது எதன் அடிப்படையில் மாறுது அப்படின்னு சொன்னால் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்றவாறு அது மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த காரணத்தினால இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். CPI includes the prices of imported goods consumed by households, whereas GDP deflator excludes the imported goods. CPIல imported goods வந்திருக்கலாமா? எஸ், அதில் வந்திருக்கலாம். GDP deflator excludes the imported goods-ஆ? ஆமாம். சரியா? இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஜிடிபியில் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆன குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அண்ட் தேர்ஃபோர் இம்போர்ட்டட் குட்ஸுன்றதை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனால் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2ன்னு வருது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னு சொன்னால் ஏ ஆர் பி இதுக்குள்ளே தான் வரணும். இந்த ஏவா பியான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கன்ஜங்ஷன் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றப்ப பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நடுவில் கொண்டு வரணும். அப்போ பிகாஸ்ன்ற வார்த்தையை கொண்டு வந்து இப்போ நம்ம படித்து பார்க்கணும். அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் வெயிட்ஸை யூஸ் பண்ணுது, ஆனால் ஜிடிபி வேரியபிள் வெயிட்ஸை யூஸ் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் சிபிஐ இன்க்ளூட்ஸ் இம்போர்ட்டட் குட்ஸ் பட் ஜிடிபி டிஃப்ளேட் எக்ஸ்க்ளூட்ஸ் இம்போர்ட்டட் குட்ஸ். இதுதான் இதுக்கு காரணமா? இல்லையே. இதுக்கான காரணம் இங்கேயே கொடுத்துருக்குறோம். சரியா? சிபிஐ பேஸ்ட் இன்ஃப்ளேஷன்றது ஃபிக்ஸ்டு வெயிட்டை யூஸ் பண்ணுறதுனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கமிட்டியை வச்சு ஒரு வருஷத்தில் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு இந்த சிபிஐன்றவங்க ஜிடிபி டிஃப்ளேட்ன்றது லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டு இருக்கு. அப்போ காரணங்கள் இங்கேயே இருக்குது, இங்கே கிடையாது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும்? பியாக இருக்கணும். சரியா? ரெண்டு விஷயம் டபுள் செக் பண்ணணும்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிகாஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை, அதுக்கான லிங்க் இல்லைன்னு வைங்க, பிகாஸ்ன்னு போட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒட்டலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரிலேட்டபிளாக இல்லைன்னு சொன்னால் ஆன்சர் பி. சார் எனக்கு அதை பிகாஸ்ன்னு போட்டதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது, ஆனாலும் ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா இப்போ இதை இப்படி ரிவைஸ் பண்ணணும். எப்படி ரிவைஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் 2 சிபிஐ இன்க்ளூட்ஸ் ப்ரைசஸ் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் whereas GDP deflator excludes the imported goods. Therefore, சரியா? தேர்ஃபோர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வாசிக்கணும். இது ரெண்டும் சிபிஐ இம்போர்ட்டட் குட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனாலையும் ஜிடிபி டிஃப்ளேட்டர் இம்போர்ட்டட் குட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனாலையும் சிபிஐ வந்து ஃபிக்ஸ்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது தப்பு. சரி, அப்போது நீங்கள் ஒன்று இதை வச்சு இதை பார்க்குறப்ப ஸ்டேட்மெண்ட் 1, 2க்கு நடுவில் பிகாஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் 2லேருந்து நீங்கள் 1 வந்தீங்கன்னா தேர்ஃபோர் போட்டு பார்க்கணும். இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணுறப்ப அது சரியான அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் என்னது? பி தான் அதுக்கான ஆன்சர். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் இன்க்ளூடட் இன் தி கால்குலேஷன் ஆஃப் ஜிடிபி? சரியா? இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பாட்டை பார்த்துட்டு இதுக்குள்ளே வரலாம். அதாவது நேஷ்னல் இன்கம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் இன்கம் அப்படின்ற லெவல்ஸுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் நம்பர்ஸை நம்ம உடைக்க முடியுது. சரி, அதுதான் இங்கே பார்க்குறோம். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சார்ட். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்ன்ற இந்த பர்டிகுலர் நம்பரை தான் நம்ம நேஷ்னல் இன்கம்ன்றோம். இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸ் ஜிடிபிலேருந்து நம்ம ஜிஎன்பிக்கு வர்றதுக்கு நெட் ஃபேக்டர் ஆஃப் இன்கம் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஜிஎன்பியிலேருந்து என்என்பி வர்றதுக்காக டெப்ரிசியேஷனை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த பகுதியை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றுறதுக்காக இன்டைரக்ட் டாக்ஸஸையும் சப்சிடிஸையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் நெட் அதை அப்படிலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் வருது. இந்த என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் நம்ம நேஷனல் இன்கம், தியரிட்டிக்கல் நேஷனல் இன்கம் நம்ம சொல்கிறோம். இதை வந்து டிவைடட் பை பாப்புலேஷன் சொன்னால் அதுக்கு பேர் பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டான்றது சொல்கிறது உண்மையாகவே நேஷனல் இன்கம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போய் சேருதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு பர்சனல் லெவலில் ப்ரைவேட்டாக எப்படி போய் சேருதுன்னு செக் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இன்கமில் இருந்து எதெல்லாம் போகாதுன்னு செக் பண்ணுறோம். எது போகாது? அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் போகாது. கார்ப்பரேட் டேக்ஸஸ் பெரும்பாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது போக சரியா, நம்ம ஃபஸ்ட்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸும் மைனஸ் கார்ப்பரேட் டேக்ஸஸ் இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். சரியா? ஏன்னா நேஷ்னல் இன்கமில் ஆல்ரெடி இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனால் இதிலேருந்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போ நேஷ்னல் இன்கம்மை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோ அதை மட்டும்தான் என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணோம்.
அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்ன்றது எந்த குட்ஸு சர்வீசஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாமவே அதுக்கான இன்கம் போய் சேர்றது. அப்போ நம்ம வந்து ஒரு உதவித்தொகை நம்மளுக்கு கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க, ஒரு சப்சிடி தர்றாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கான பேமெண்ட்டை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கு, சரியா? ஆனால் இந்த இன்கம்ன்றதை நம்ம ஜிடிபியில் ஒரு ப்ராடக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனால தான் நேஷ்னல் இன்கமில் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் உள்ளே இருக்காது. ஆனால் பர்சனல் இன்கமில் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ பர்சனல் இன்கமில் நேஷ்னல் இன்கம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறப்ப ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இதை நம்ம பண்ணணும், சரிங்களா? ஸோ அது போக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்லாம் வந்தது தான் நம்ம பர்சனல் லெவலில் இருக்குமா அப்படின்னு சொன்னால், பர்சனல் லெவலில் இருக்கக்கூடிய இன்கம்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணிடுறோம். சரி, நம்மளுக்கு வந்தது என்னமோ 1,00,000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதில் இஎம்ஐயாக நம்ம ஒரு 5,000 ரூபா கட்டிடுறோம். ஸோ அந்த 5,000 ரூபாயும் ரிமூவ் பண்ணதுக்கு போக இருக்கிறதுக்கு பேர் தான் பர்சனல் இன்கம். அந்த 95,000 ரூபாயில் நம்ம 10,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுறோம். அப்போது டேக்ஸ் பேமெண்ட்ஸ், நான் டேக்ஸ் பேமெண்ட்ஸ், பர்சனல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ், பர்சனல் நான் டேக்ஸ் பேமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டா இந்த பர்சனல் இன்கம் என்னவா மாறுதுன்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கமாக மாறுது. ஸோ பர்சனல் இன்கம் மைனஸ் பர்சனல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஸ்லாஷ் நான் டேக்ஸ் பேமெண்ட்ஸ். சரி, அப்போ டிஸ்போசபிள் இன்கமில் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு பொருளையோ சேவையவோ நம்மளால் வாங்க முடியுது. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் இன்க்ளூடட் இன் ஜிடிபின்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வில் நாட் பி இன்க்ளூடட் இன் ஜிடிபி ஆஸ் சச். இட் மே பி இன்க்ளூடட் இன் பர்சனல் இன்கம், நாட் இன் ஜிடிபி. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா, அது வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ன்றது சி ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஐ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஜிடிபியில் வரணும். இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறது. ரெமிட்டன்சஸ்ன்னு வர்றப்ப வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணம், அந்த ரெமிட்டன்சஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னால் ஜிடிபியில் ஆட் பண்ண மாட்டோம், ஜிஎன்பியில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டெக்னிக்கலாக அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், இன்டைரக்டாக அது வரும். அதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போய் குவாலிஃபைட் சென்ஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டாம். லாட்ரிஸை நம்ம ஆட் பண்ணுமானா நோ. சில லாட்ரிஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய ஒரு லேண்டை நீங்கள் விற்கிறீங்க, அந்த லேண்டுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு 1000 பொருளை தயாரித்து விற்கிறது நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்லேருந்து. சரியா, ஒரு ஏஜென்ட் வந்து 4 கோடி ரூபாய்க்கு அந்த லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதை 4 crores நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ணணுமா? இல்லை. அப்போ வெல்த்தாக இருக்கட்டும் ப்ளஸ் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும், இது எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜிடிபியில் ஆட் பண்ணக்கூடாது. ஜிடிபின்றது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் தேர்ஃபோர் இந்த லாட்ரியில் வரக்கூடிய அமௌண்ட், திடீர்னு நம்மளுக்கு ஒரு 1000 கோடி லாட்ரி வருது அப்படின்னு சொன்னால் அது அப்படி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஜிடிபியில் ஆட் பண்ணக்கூடாது. ஆன்சர் அப்போ ஒன்லி ஒன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ணுறோம். அது என்னது, சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ். சரி, இதை நம்ம பார்த்ததுனால இதோட அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெட் நேஷனல் இன்கம் அட் ஃபேக்டர் காஸ்ட் is obtained by subtracting indirect taxes and adding subsidies to the NNP at market price. ஆமாம், கரெக்ட் தான். சரி, இது என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸுன்றது அதுக்குள்ள கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எப்படி ரிமூவ் பண்ணுறோம் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னா, பை ரிமூவிங் இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரியா, மார்க்கெட் ப்ரைஸில் இன்டைரக்ட் டாக்ஸ் ஆல்ரெடி ஒளிஞ்சு இருக்குன்றனால அதை ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸஸில் சப்சிடியை நம்ம அதுக்கு சப்சிடி கொடுக்கறதுனால மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. அப்போ சப்சிடியும் நம்ம ஆட் பண்ணால் தான் உண்மையான ஃபேக்டர் காஸ்ட் என்னன்னு தெரிய வரும். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்ன்றது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இன்டைரக்ட் டாக்ஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்சிடிஸை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். சரியா, ஸோ இதுதான் இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் 2015 நம்ம பார்க்குறப்ப கவர்மெண்ட் பேசிக் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸையும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக என்ன மட்டும் பண்ணால் போதும், பேசிக் ப்ரைஸ்னால் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து ப்ராடக்ட் டேக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. சரியா, ப்ராடக்ட் டாக்ஸஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் சப்சிடிஸ் அந்த மாதிரி பண்ணுறது.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் 2015லேருந்து நம்ம கிராஸ் வேல்யூ ஆடட் செக் பண்ணுறப்ப, இதுக்கு முன்னாடி நீங்கள் 2004, 5 அந்த மாதிரி சீரீஸில் பார்க்குறப்ப நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேஷன் இருக்கும், ஃபேக்டர் காஸ்ட் கால்குலேஷன் அதிகமாக நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 2015லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டை நம்ம ஒரு முக்கியமான ஒரு லெவலில் நம்ம பார்க்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக மார்க்கெட் ப்ரைஸும் பேசிக் ப்ரைஸஸையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட். டிஸ்போசபிள் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை டிடக்டிங். இது வந்து இன்கரெக்ட். டிஸ்போசபிள் இன்கம்ன்றது டைரக்ட் டாக்ஸஸையும் அன்டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட்ஸும் கிடையாது. அது பேர் பர்சனல் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம்மை வேணால் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து பர்சனல் இன்கம்ஸ் அப்டைன் பை சப்ஸ்ட்ராக்டிங் டைரக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த நேஷனல் இன்கம். இதுவும் கிடையாது. சரியா? ஸோ அதனால் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் என்ன பண்ணுறோம், பர்சனல் இன்கம்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 2 and 3 இன்கரெக்ட்ன்றதுனால ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஒரு பர்டிகுலர் இயரில் நாமினல் ஜிடிபி 10%, ரியல் ஜிடிபி 4%னா இந்த டிஃப்ரென்ஸு ஏன் வருது? ஏன்னா ப்ரைஸஸ் தான் அதை அஃபெக்ட் பண்ணுது. சரியா? இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸே என்ன? நாமினல் ஜிடிபின்றது கரண்ட் ப்ரைஸஸ், ரியல் ஜிடிபின்றது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா ப்ரைஸஸ் அதே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரு வருஷத்தை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ எந்த வருஷத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம்? 2011, 12. அடுத்த வருஷம் இந்த வருஷம் 2026 வந்துருச்சு இல்லையா? ஸோ 2026 ஃபெப்ரவரியில் இருந்து நம்மளுக்கு 22, 23 அப்படின்ற பேஸ் இயருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்னன்னா ப்ரைஸ் லெவல் தான் இதுக்கான ஆன்சர். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? சரியா? ஸோ கேபிட்டலை பொறுத்தளவுக்கு சரியா ஆர் ஃபிசிக்கல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் கேபிட்டலை பொறுத்தளவுக்கு 2 விதமான ஃபிசிக்கல் கேபிட்டல் இருக்குது. ஒன்றுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், அப்போது ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு தேவையான டூல்ஸ், யூட்டிலிட்டிஸ், சரியா, பெரிய மெஷினரி, ஃபேனு, பில்டிங், அது எல்லாமே ஃபிக்ஸ்டு கேபிட்டல். அது இருந்தால் தான் உங்களால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். சரியா? ரெண்டாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னென்னா அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்கிறோம். இப்போ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஃபிக்ஸ்டு கேபிட்டல் என்ன? டிராக்டர் தான் அதுக்கான ஃபிக்ஸ்டு கேபிட்டல். போர்வெல் அதுக்கான ஃபிக்ஸ்டு கேபிட்டல். சரியா? மற்ற ஏதாவது மெஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதான் அதோட ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது என்ன? ஃபெர்டிலைசர் ஒர்க்கிங் கேபிட்டல், சீடுன்றது ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த மாதிரி. வேற என்ன ஒர்க்கிங் கேபிட்டல்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ்ட்டை பே பண்ண முடியும். அதுவும் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் தான். சரி, அப்போது சீடு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், எஸ். ஃபெர்டிலைசர் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், கரெக்ட் தான். டியூப்வெல்ஸ் அண்ட் டிராக்டர்ஸும் என்னது? ஃபிக்ஸ்டு கேபிட்டல். சரியா? வேஜஸ் சம்பளம் கொடுக்கறதும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். அண்ட் தேர்ஃபோர் ஆன்சர் 1, 2 and 5, ஆப்ஷன் சி. ஹை கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ இது என்ன மீன் பண்ணுது? இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் டு அவுட்புட் ரேஷியோ, COR அப்படின்னா இந்த ரேஷியோ கேபிட்டல் டிவைடட் பை அவுட்புட். அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு 1000 ரூபா கேபிட்டல் நம்ம உள்ளே போடுறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அவுட்புட் வருது? இப்போ 500 ரூபா அவுட்புட் வந்திருக்கு. அப்போ கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ 2. அதுவே நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் போட்டு உங்களுக்கு 200 ரூபா தான் அவுட்புட் வந்திருக்குன்னா கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ 5. சரியா? அப்போது இது வந்து சினாரியோ 1, COR 1, இது COR 2. எது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது பெட்டர்? இதுதான் பெட்டர். 500 ரூபாயை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபா வேணும். அதே இது இந்த சினாரியோவில் நீங்கள் 500 ரூபாயை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? உங்களுக்கு 5 மடங்கு தேவைப்படும். சரி, அப்போ இது என்ன காட்டுதுன்னா, இந்த COR 2னா என்ன சொல்லுதுன்னா, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மடங்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? கேபிட்டல் தேவைப்படும். அப்போ 500 ரூபாயை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஒரு வருஷத்துலனா 1000 ரூபா உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அதே இந்த பர்டிகுலர் எக்கானமியில் நீங்கள் 500 ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 மடங்கு 2500 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். அதனால் எப்போவுமே கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வருஷத்துலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப, இப்போ இந்த வருஷத்தோட ஜிடிபி தானே நம்மளோட அவுட்புட்.
அடுத்த வருஷம் நம்மளோட ஜிடிபி டார்கெட் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 4.1 ட்ரில்லியன் ஒரு 2 ட்ரில்லியன் கிட்ட நம்ம வச்சுருக்கிறோம். அதிலிருந்து நம்ம அடுத்து 4.3 ட்ரில்லியன் ஆர் 4.4 ட்ரில்லியன் ஒரு 10% வந்து ஜிடிபி க்ரோத் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னா, அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்டல் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுக்கு கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னு செக் பண்ணுற அந்த ரேஷியோவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. இது ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கான்செப்டாக பார்க்குறப்ப ரெண்டையும் ஒரே லாஜிக் தான். அப்போ ஹை இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ இருந்தால் அது லோ எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் கரெக்ட் தானே? ஆமாம், ஹையாக இருந்தால் நல்லதில்லை, லோ எஃபிஷியன்சி. அதுவே லோ இன்க்ரிமெண்டல் இருந்துச்சுன்னா ஹை எஃபிஷியன்சி கரெக்ட் தானே? அப்போ இது ரெண்டும் தப்பு. இது லோவாக இருந்துச்சுன்னா ஹை எஃபிஷியன்சி, அது கரெக்டு. இது ஹையாக இருந்துச்சுன்னா அது லோ எஃபிஷியன்சி. அதனால் ஆன்சர் எது அப்படின்னு சொன்னால் 1 and 4. சரியா? 1 and 4. Right. So first question, National Statistics Office compiles and releases the index of the industrial production on a monthly basis. ஒரு monthly basisல இந்த IIP அப்படின்ற இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த NSOவானா? எஸ். இதை தாண்டி இந்த NSO என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜிடிபி எஸ்டிமேட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, PLFS சர்வே ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டிய சில இண்டெக்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். சிபிஐ இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிபிஐயில் இந்த கம்பைன்டு அப்படின்ற இந்த இண்டெக்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு NSOலேருந்து வருது. இதில் இந்த ஐஐபின்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி பேஸ்ட். சரி, ஒரு ஆக்டிவிட்டி நடந்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்த்லி சர்வேயின் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணோம். சரிங்களா? இதை வந்து அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போது நம்ம ஜனவரியில் இருக்கோமா? இப்போ ஜனவரியில் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஐஐபி இண்டெக்ஸ் உங்களுக்கு வரும். டிசம்பர் மந்தோட ஐஐபி இண்டெக்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் டிசம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசம்பரோட அவுட்லுக் எப்படி இருக்குது, அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே, ஒரு ப்ராஸ்பெக்டிவான சர்வே எடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸுக்கு பேர் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், PMI அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ். சரிங்களா? அதை யார் பண்ணுறா அப்படின்னா HSBC. இது வந்து ஒரு PYQல நம்ம சிடிஎஸில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரியா? ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்டிவிட்டி. சரி, எக்ஸ் ஆன்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணுறது. சரியா? போஸ்ட் ஃபேக்ட்ன்றது இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ இதில் பொறுத்தளவுக்கு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் நிறைய இண்டஸ்ட்ரீஸை நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். இதில் மைனிங், மேனுஃபேக்சரிங். இப்போ நம்ம கேட்கலாம், மைனிங்கிறது நம்ம வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி தானே, அதை ஏன் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், சரி, மைனிங்கிற ஆக்டிவிட்டி மேபி அது ப்ரைமரியாக இருக்கும், ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான். ஆனால் மைனிங்கிறவங்க வந்து வெறும் மைனிங் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோல் இண்டியா இருக்குது, கோல் இண்டியா லிமிடெட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது, கோல் மைனிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்களா? அந்த கோலை எடுத்துட்டு வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் மைனிங் வேறு, அது வேறு. எக்ஸாம்பிள், இது அக்ரிகல்ச்சர்ன்றது நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்துட்றோம். அதனால் இது ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குது. சரியா? ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த கோல் இண்டியா லிமிடெட், கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது ஒரு ஃபேஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த அவுட்புட்டாக இருக்கட்டும், இன்கம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த கோலை ஸ்டீல் பர்பஸஸ்க்கோ இல்லை மற்ற இதுக்கோ அல்லது தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறதோ இதில் தானே. அப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அங்கே வருது, ப்ராடக்ட் ப்ராசஸிங் இருக்குது, இது எல்லாமே உள்ளே வருதா? அப்போ மைனிங்கிறத மைனிங் ப்ராசஸிங் பண்ணுறாங்களா? அப்போ மைனிங் ப்ராசஸிங் பண்ணுறவங்களையும் நம்ம மைனிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நம்ம கொண்டு வரோம். அதனால தான் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு செக்மெண்ட்டாகவும் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மைனிங்கை நம்ம பார்க்குறோம். அந்த காரணத்தினால தான் இந்த மைனிங்கிறத நம்ம இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லையும் செக் பண்ணுறோம். ஆனால் பொதுவாக மைனிங்கிறது எந்த செக்டருக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், நம்ம ப்ரைமரி செக்டருக்குள்ளே தான் வருது. ஓகே.
இந்த மாதிரி 3 விதங்கள்ல இருக்கு. அதுல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் மேனுஃபேக்சரிங்க்கு தான் இருக்குதா அப்படின்னா எஸ். இதில் பாருங்க செக்டோரல் காம்போசிஷன் ஆஃப் தி ஐஐபியை பொறுத்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 77% ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கு. சரியா? மைனிங்கில் 14%, எலக்ட்ரிசிட்டி 7%. அந்த காரணத்தினால தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் என்ன? போத் 1 and 2. இந்த ஐஐபிக்குள்ள இன்னொரு பகுதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஓட இண்டெக்ஸ் ஆஃப் த 8 கோர் இண்டஸ்ட்ரி. அதாவது இதில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பார்க்குறப்ப மேனுஃபேக்சரிங் துறையில் சேர்ந்த எத்தனையோ ஹார்ட்வேர்ஸ் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மேனுஃபேக்சரிங்குள்ளே கொண்டு வரோம். ஓகே ஃபைன். அந்த ஸ்டீல் இருக்குன்னா அதுவும் மேனுஃபேக்சரிங், அயன் அண்ட் ஸ்டீல்லாம். இப்போது இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் துறைகளில் ஒரு 8 பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி மட்டுமே இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 100%, 40%க்கு மேலே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யார் அவங்கன்னா ஒரு 8 செக்மெண்ட்ஸ். அந்த 8 செக்மெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செட்டப் ஆஃப் இந்தியா. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் யாருன்னா பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசர். இந்த மாதிரி ஒரு 8 முக்கியமான ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சில ஏரியாஸ் தான் இந்த பர்டிகுலர் 8 கோர்ஸ். இந்த 8 கோர் மட்டுமே தனியாக எப்படி செயல்படுது, இவங்களுக்கான இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் செக் பண்ணுறோம். இது யார் செக் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் தான் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை செக் பண்ணுறது. அப்போ டோட்டலாக 8 கோர் இண்டஸ்ட்ரீஸையும் உள்ள அடக்கி எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் செக் பண்ணுறது யாரு? என்எஸ்ஓ. 8 கோர் இண்டஸ்ட்ரியை மட்டும் செக் பண்ணுறது யாரு? இவங்க. சரியா? அதனால் இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் இப்போதைக்கு அதிக வெயிட்டேஜ் வச்சுருக்குது எது? பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி ப்ரொடக்ஷன். அதே மாதிரி இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐஐபிஸோட பேஸ் இயர் என்ன அப்படின்றது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. வாட் இஸ் த பேஸ் இயர் ஆஃப் திஸ்? ஓகே, அடுத்து போகலாம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்ஸ். எப்பவுமே சொல்லியிருக்கிறோம் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் பணத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணணும். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட பணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? வெதர் இட் வில் கிவ் யூ த கெப்பாசிட்டி டு டிமாண்ட். கெப்பாசிட்டி டு டிமாண்ட் வேற, நீடு வேற. சரியா? கெப்பாசிட்டி டு டிமாண்ட்ன்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா மணியோட சப்ளையை பொறுத்து இருக்கு. சரியா? உங்க கையில நிறைய பணம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிமாண்ட் பண்ண போறீங்க. அப்ப எதெல்லாம் பணத்தை அதிகரிக்குதுன்னு செக் பண்ணா அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். அதிகமாக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் இதில் வருமா? ஐ திங்க் யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் பாரோ பண்ணுறதுனால எப்படி டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு பிவைக்யூ டிஸ்கஷனில். சரியா? ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா எதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? பணத்தை வச்சு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? when we spend more, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, that spending is going to come into the economy தானே. அப்போ அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எக்கானமிக்குள்ளே வரப்போது, உங்களுக்கும் எனக்கும் அது இன்கமாக மாறப்போகுது. அந்த இன்கம்ன்றது நம்மளுக்கான கெப்பாசிட்டி டு டிமாண்ட்ன்றது அதிகரிக்க போகுது தானே. அப்போ இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஹேஸ் அ பாசிபிலிட்டி, இட் மே பி காஸ்ட். அந்த ஸ்பெண்டிங் எஸ்பெஷலி நம்ம பாரோ பண்ணி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை கொண்டு வரும். அது எதுக்காகனா எங்கேருந்து கவர்மெண்ட் பாரோ பண்ண போகிறாங்க? நம்மளுக்கு ஒரு டெஃபிசிட் இருக்குது. சரியா? கவர்மெண்ட்டுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்த நிதி பற்றாக்குறை இருந்தும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க? பாரோ பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து. பாரோ பண்ணுறதுனால எங்கேருந்து அந்த பாரோவிங் வரப்போகுது? பேங்க்ஸ் தான் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பாண்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க. நீங்களும் நாமளும் என்ன பண்ணோம்? நம்மளோட பணத்தை ஒரு பகுதி என்ன பண்ணோம்? சேவ் பண்ணோம்னா நம்ம இனி பொருள் வாங்கக்கூடாது, கன்சியூம் பண்ணக்கூடாது, நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். அப்போது இதெல்லாம் டிமாண்டாக மாறக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணி லாக் பண்ணிட்டோம். ஆனால் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த பணத்தை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அதை
லெண்டிங் கொடுத்துட்றாங்க. சரிங்க, அப்போ கவர்மெண்ட் பாரோ பண்ணுறாங்கன்னா சேவிங்ஸோட ஒரு பகுதி என்ன வருது, வெளியே வந்துடுதுன்னு அர்த்தமா? அப்போது நம்ம எதெல்லாம் பொருளாக மாறக்கூடாதுன்னு நம்ம நினச்சோமோ அது இன்டைரக்டாக பொருளாக மாறிடுதா? அதனால தான் கவர்மெண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஸ்பெண்டிங்கில் பாரோ பண்ணி ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் அதிகமாகவே இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனோட தாக்கம் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கரெக்ட். ரிடக்ஷன் இந்த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸஸ். இன்கம் டேக்ஸஸை நம்மளுக்கு கம்மி பண்ணுறாங்க. இதனால ஏதாவது விளைவுகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா இன்கம் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறப்ப நம்ம கையில் என்ன இருக்க போகுது, அதிகமான பணம் இருக்க போகுது, பர்ச்சேசிங் பவர் நம்மளுக்கு இருக்க போது, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்ட். ரைஸ் இன் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் கையில் பணம் இருந்தும் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா செலவு பண்ண மாட்டீங்க. சரியா? அப்போது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்றது ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே உங்ககிட்ட பணம் இருக்கிறது. ஒன்று, உங்ககிட்ட இருக்க பணம் அதிகமாகவே இருந்தாலுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தானே. அதனால தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் எக்கனாமிக்ஸில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அனிமல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது என்ன அப்படின்னா அனிமல் ஸ்பிரிட்ஸ் தான். அனிமல் ஸ்பிரிட்ஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு இன்ஸ்டிங்டிவாக, பரவாயில்ல நம்ம செய்யலாம். கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அசட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஷேர் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஓவராலாகவே கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்க்ரீஸ் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். நிறையா இங்கேருந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதனால என்ன நடக்கும்? சரி, இதனால் என்ன நடக்கும்னா வெளிநாடுகள்லேருந்து பணம் உள்ளே வருமா? அந்த பணம் என்ன ஆக போகுது? இப்போ நீங்கள் உங்களவே நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடி இல்லை இந்தியாவில் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு டாலர்ஸாக தான் வரும். ஐ திங்க் இந்த ஒரு டிஸ்கஷனில் பார்க்குறப்போ ஒருத்தவங்க கேட்டதாங்க, இது வெளிநாட்டிலேருந்து வர்றப்ப மற்ற பணமாக தானே வருது, அதை எப்படி நம்மளோட பண சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு $100 நான் தர்றேன். சரி, உங்கள் கையில் ஆல்ரெடி பணம் இருக்குது, உங்களுக்கு ஒரு $100 தரேன். அந்த $100 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை செலவு பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி யூல் டூ. அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதை நம்ம ருப்பியை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த ருப்பியோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ருப்பியோட சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுனாலே டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு குவைட் ரீசனபிளாக இருந்துச்சு ஒருத்தரோட டவுட். என்ன இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம அதிகமாக ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அதுக்கான சப்ளை கம்மி ஆயிடுதுல இந்தியாவில். அப்படி இருக்கிறப்ப அது கம்மி ஆகிறப்ப அதனால் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்காதுல்ல, அது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தாங்க. நம்ம என்ன பார்க்கணுன்னா, எல்லாத்தையும் எக்கானமி பொறுத்தளவுக்கு லேயர்டாக இருக்கனால எல்லா கான்செப்ட்ஸும் இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த பொறுத்தளவுக்கு இன்க்ரீஸ் இன் த எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும். இதனால காஸ்ட் புஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதுவும் இருக்குது. பட் இதுக்கு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு முக்கியமான காரணமானா எஸ் இட் இஸ். அந்த காரணத்தினால ஆன்சர் என்னன்னா 1, 2, 3 and 4. ஓகே. Someone has asked a doubt. So when the demand is moving in the domestic market, how we can increase the export of the products? அதாவதுப்பா, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டிமாண்ட் புல்லுன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபேக்டர். நம்ம டிமாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ஓவராலாகவே செக் பண்ணுறோம். சரியா? அப்போ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்றதுக்கு முக்கியமான காரணி உங்கள் கையில் இருக்க பணம். நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம கையில் பணம் அதிகமாக வருமானா டெஃபினட்டாக அதிகமாக வரும்ல. இப்போ எக்ஸ்போர்ட்ன்றது ஜிடிபியில் ஆட் ஆகுமா? எஸ், ஜிடிபியில் ஆட் ஆகுது. அப்போ ஜிடிபி தானே நம்மளோட இன்கம், நேஷ்னல் இன்கம். சரிங்களா? அப்போது நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆக பணம் அதிகமாகுதுல்ல. அப்போ அதிகமான பணத்தை வச்சு அதிகமான டிமாண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் தானே. சரி, அந்த காரணத்தினால்தான் இது கரெக்ட். இது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. சரியா? எப்போ இது தப்பு நீங்கள் சொல்லணும்னா, கண்டிப்பாக இது வரவே வராதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது தப்புன்னு நம்ம சொல்லணும். அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 1, 2, 3 and 4. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு அடுத்து, which of the following is most likely the effect? அப்போ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை நம்ம கையில் அதிகமான பணம் இல்லைன்னா கூட சில நேரம் இந்த சப்ளை ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கம்மி ஆகிறதுனால காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஆகலாம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கவர்மெண்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில்.
அப்போ அந்த பொருளுக்கான விலை அதிகமாகுது. நீங்களும் நானும் அதிகமாக டிமாண்ட் பண்ணதுனாலையும் அதிகமான பண சப்ளை இருக்கிறதுனால அது நடக்கலை. சரியா? எதனால நடந்திருக்கு? கவர்மெண்டோட டாக்ஸஸ்னால அது நடந்திருக்கு. அந்த காரணத்தினால அதை வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். சரியா? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்றது பெரும்பாலும் சப்ளை சைடு டைனமிக்ஸை பார்க்கறது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வேளை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் தான் எது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அன்செக்டாக போயிடுச்சுன்னா, சரியா, நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸ்டாக்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னென்னா, ஸ்டாக்னேஷனும் இருக்கும், இன்ஃப்ளேஷனும் இருக்கும். சரி, ஒரு பொதுவாக ஒரு பிஹேவியர், ஒரு டிப்பிக்கல் எக்கனாமிக் பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா, ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்கணும். க்ரோத் இஸ் சப்போர்ட்டட் பை இன்ஃப்ளேஷன். இதுதான் நார்மலான பிஹேவியர். சரி, அப்போது அதிகமான க்ரோத் இருக்குது. அப்போ இந்தியா வந்து 8%, 9% நம்மளால் வளர முடியுது அப்படின்னு சொன்னால், மேபி நம்மளுக்கான மேக்ஸிமம் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன்றது 4% வரைக்கும், 5%, 6% வரைக்குமே நம்ம அலோவ் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்கா மாதிரியான எக்கானமி, ஒரு டெவலப்ட் எக்கானமிஸோட க்ரோத் ரேட்டே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1 or 2%. அப்போ 1-2% தான் அவங்களுக்கு க்ரோத் இருக்குன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் 5% வச்சுக்க முடியுமானா இல்லை. அப்போ எதுவும் அந்த க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன்றது ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்குது. இதை ஒரு பிவைக்யூவில் கூட கேட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத் இஸ் கப்பிள்டு வித் வாட்? எக்கனாமிக் க்ரோத் இஸ் யூஸ்வலி கப்பிள்டு வித் இன்ஃப்ளேஷன். சரியா? இந்த ரெண்டும் ஒரு இணைஞ்சி செயல்படுற அந்த ஃபினாமினன் நார்மலான பிஹேவியர். ஆனால் சில நேரங்களில் இது ரெண்டுத்துக்கான லிங்க் உடையும். அந்த லிங்க் உடையிறதுக்கு முக்கியமான காரணம் இன்க்ரீஸிங் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அப்போ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம கையில் டிமாண்டே இல்லை. புரியுங்களா? அப்போ டிமாண்டே இல்லைன்றப்ப என்ன நடக்குது அங்கே? ஸோ when there is no demand, சரி, டிமாண்ட் நம்ம கையில் அவ்வளோ பணம் இல்லை. இப்போ பணம் இல்லை, ஆனால் இன்ஃப்ளேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இன்னும் அதிகமாக நம்ம வாங்கிறத கம்மி பண்ணுவோமா? அப்போ வாங்கிறத கம்மி பண்ணுறப்ப இன்னும் ஜிடிபி என்ன ஆகும்? கம்மி ஆகுமா? அப்போ இன்ஃப்ளேஷன் மட்டும் இருக்குது, ஜிடிபி என்ன இல்லை? இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் என்ன சொல்கிறோம்? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அப்நார்மலான ஒரு ஃபினாமினன். இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஜென்ரல் ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ், ரியல் அவுட்புட் டிக்ரீசஸ். சரியா? அப்போது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா அது எங்கே போய் அது விளைவு எங்கே வரும்? சரியா? அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ரியல் அவுட்புட் டிக்ரீசஸ், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீசஸ். Oh, so someone is asking, we don't need to export as there is more demand in domestic products for the product, its price is high in our market itself. சரி, அப்படி இல்லைப்பா. அதாவது எஸ் அதுவும் ஒரு காரணம். ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பண்ணலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் இருக்குது. பாஸ்மதி ரைஸுன்றது எக்ஸ்போர்ட்டில் இந்தியா தான் நம்பர் 1. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 37% ஆஃப் ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா தான் பண்ணுறோம். ஸோ அப்போ டிப்பிக்கலாக நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டை நம்ம அடைச்சிட்டோம் இல்லையா? ஸோ அங்கே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரைஸிங்கிறது நம்ம இந்தியாவோட பொருளாதார நிலை, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர்லாம் செக் பண்ணுறப்ப நம்ம ஒரு அரிசியோட விலையை நம்ம 150 ரூபா 200 ரூபான்றதுக்கு மேலே நம்ம பாஸ்மதி ரைஸை செல் பண்ண முடியல. ஆனால் அதே நீங்கள் வெளிநாட்டுக்கு செல் பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கு கூட உங்களால் செல் பண்ண முடியுது. தேர்ஃபோர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நிறையா பணம் உள்ளே வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். we are not checking about exports. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போர்ட் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் சி. ஏன் கோர் இன்ஃப்ளேஷனை யூஸ் பண்ணுறோம் பாலிசி அனாலிசிஸ்க்கு டிஸ்பைட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பீங் டைரக்ட்லி அஃபெக்டட் பை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்றது எது? சிபிஐ கம்பைன்டுன்றதுக்கு பேர் தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். இந்த சிபிஐ கம்பைண்டில் நம்ம ஃபுட்டு அல்லது ஃபியூவல் இந்த மாதிரியான கமாடிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோர் இன்ஃப்ளேஷனை ஏன் பயன்படுத்துகிறோம்? சில நேரங்கள் இப்போ நம்ம கோர் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுறது இல்லை, அதனால இது தப்பு. சரி, கோர் இன்ஃப்ளேஷன் ஷுட் பி பிட்வீன் 2 to 6 கிடையாது. எது 2 to 6 இருக்கணும்? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் அந்த 2 to 6ன்ற பேண்ட் வித்தில் இருக்கணும். ஓகே, ஃபைன். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இன்கரெக்ட். ஏன் கோர் இன்ஃப்ளேஷனை பயன்படுத்துகிறோன்னா,
சில நேரம் நம்மளுக்கான பேஸ்கெட் இருக்குல்ல, சிபிஐ பேஸ்கெட்டில் கிட்டத்தட்ட 40% மேலே நம்மளுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் 40% இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஃபுட். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே 40%, ஃபியூவல் ப்ராடக்ட்ஸ் அரௌண்ட் 7-8%. ஸோ இப்படி இருக்கிறப்ப இது ரெண்டத்தோட காம்பினேஷன் நம்ம செக் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கன்சியூமர் ப்ரைஸஸ் அஃபெக்ட் பண்ணுறது இந்த ஃபுட்டும் ஃபியூவலும். இந்த ஃபுட்டும் ஃபியூவலோட விலைவாசி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சில ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். அப்போ வொலட்டைலாக இருக்குன்னா ரொம்ப அதிகரிச்சுருச்சு. ஒரு 50% உங்களுக்கு ஃபுட்டில், 45% உங்களுக்கு ஃபுட்லேருந்து வருது. சரியா? அப்போ அப்படி வர்றப்ப சாரி கம்பைனில் 40%. அப்போ 40% உங்களுக்கு ஃபுட்லேருந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் ஃபுட்டோட ப்ராடக்ட் பாருங்கள், நம்மளே மார்க்கெட்டில் கவனிச்சிருப்போம். ஒரு வெங்காயத்தோட விலை என்ன இருக்கும்? ஒரு மாதம் 10 ரூபா இருக்கும், அடுத்த மாதம் 80 ரூபாயில் போய் நிற்கும். அப்போ இன்ஃப்ளேஷன் ஆனியனோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு? 700% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அது எல்லாமே வாலட்டைல் தானே. அப்போது அதிகமாக ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக கம்பைன்டு இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறப்ப அது பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அது அதிகமான ஒரு தோற்றத்தை காட்டும், அடுத்த மாதமே ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் இமீடியட்டாக கீழே வந்துடும். அப்போ வொலட்டைலான கமாடிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ், மற்ற ப்ராடக்ட்ஸ், இதுக்கான இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணால் மேபி உண்மையான பிக்சர் என்னன்னு தெரிய வரும். அந்த காரணத்தினால தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணால் கூட அப்பப்போ நம்ம பாலிசி ஃபார்முலேஷனுக்காக நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? கோர் இன்ஃப்ளேஷனை பயன்படுத்துகிறோம். ஏன் கோர் இன்ஃப்ளேஷனை பயன்படுத்துகிறோன்னா, கோர் இன்ஃப்ளேஷன் தான் என்ன பண்ணுதுன்னா வொலட்டைலாக ரொம்ப அதிகமாக ஸ்விங் ஆகக்கூடிய கமாடிட்டிஸை நம்ம இதிலிருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் டி. If an economy is experiencing a recession gap, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் பொட்டென்ஷியல் ஜிடிபி. ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பொட்டென்ஷியலுக்கு மேலேயும் சில நேரம் ஆப்ரேட் ஆகலாம், சில நேரம் கீழேயும் ஆப்ரேட் ஆகலாம். இந்த மாதிரி கீழே ஆப்ரேட் ஆகுறோன்னா இதுக்கு பேர் தான் ரிசெஷன் கேப்னுவாங்க. அதே மாதிரி பொட்டென்ஷியல் ஜிடிபியை பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ரீச் பண்ணுவோம்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஃபுல் லான கெப்பாசிட்டியில் இருக்கிறப்ப. ஃபுல் கெப்பாசிட்டின்றப்போ 100% எம்ப்ளாய்மெண்ட்னு அவசியம் கிடையாது. சரியா? 100% எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டா அதுக்கு மேலே நம்மளால் உற்பத்தியை பண்ண முடியாதுன்னு தானே அர்த்தம். சரியா? அது கிடையாது. ஒரு ஆப்டிமம் லெவலில் நம்ம பெஸ்ட் பாசிபிள் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த பொட்டென்ஷியல் ஜிடிபி. பொட்டென்ஷியல் ஜிடிபிக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வேணும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டஸ் நாட் மீன் 100% எம்ப்ளாய்மெண்ட். இதை மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, மேக்ஸிமம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா இன்ஃப்ளேஷனோட ஹெல்ப்னால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்? இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக ஸ்டெடியாக இருந்திருக்கணும். அப்போ ஸ்டெடி இன்ஃப்ளேஷன், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இந்த 2 கண்டிஷன்ஸை ஒபே பண்ணி நம்ம எந்த அவுட்புட்டை கிரியேட் பண்ணுறோமோ அந்த அவுட்புட் பேர் தான் பொட்டென்ஷியல். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த அவுட்புட் என்ன ஆயிருக்கணும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல, அதான் நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ இதுதான் இந்த லைன். அதனால தான் பொட்டென்ஷியல் அவுட்புட் லைன்ன்றது அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் சில நேரம் நம்மளோட ரியல் ஆக்சுவல் சினாரியோ அப்படி இருக்காது. ஆக்சுவல் சினாரியோவில் நம்மளோட பொட்டென்ஷியல்ன்றது ஒரு 4 ட்ரில்லியன் இப்போ அப்படின்னு வச்சுப்போமே. ஆனால் நம்ம 4.1 நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். சரியா? 4.1, 4.2 எப்படி நம்மளோட பொட்டென்ஷியலை தாண்டி போக முடிஞ்சுச்சு? பொட்டென்ஷியலை தாண்டி போகிறோம்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸை தாண்டி நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம்னு அவசியம் கிடையாது. என்னவா இருந்திருக்கலாம்? இன்ஃப்ளேஷன் ஸ்டெடியாக இல்லை அப்படின்றது தான் காரணம். அதனால் இந்த லைனுக்கு மேலே இருக்கிறப்ப அதை பாசிட்டிவ் கேப்புன்னு சொல்லுவோம், ஆர் இன்ஃப்ளேஷனரி கேப்புன்னு சொல்லுவோம். இந்த லைனுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு பேர் ரிசெஷன் கேப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட பொட்டென்ஷியலவே நம்ம தொடலை. பொட்டென்ஷியலை நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸில் வச்சு கூட தொடரணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃப்ளேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த லெவல்ஸை தொட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனும் சரியாக கை கொடுக்கலன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்மளுக்கான எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸும் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொட்டென்ஷியலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரிசெஷன் அப்படின்ற கேப்பில் இருக்கும்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்கள், இஃப் an economy is experiencing a recession gap, unemployment is likely to fall below the natural rate. அப்போ நேச்சுரல் ரேட்டுன்றது தான் நம்மளுக்கு இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த நேச்சுரல் ரேட்டுன்றது ஒரு 3% அன்எம்ப்ளாய்மெண்ட்னு வச்சுப்போம். ரிசெஷன் கேப்பில் இருந்துச்சுன்னா
அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்றது 3ல் இருக்காது, 5ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் அவுட்புட் வரவே இல்லை. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் லைக்லி டு ஃபால்ன்றது இன்கரெக்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வில் பி ஹையர் தேன் த நேச்சுரல் ரேட். So if one is incorrect. If an economy is experiencing an inflationary gap, இங்கே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மொத்த டிமாண்ட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் என்ன டிமாண்ட் வருமோ அதை விட லோவராக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, இதை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தேர்ஃபோர் ஹையராக இருக்கணும், அதுதான் கரெக்ட். ஸோ தேர்ஃபோர் ரெண்டுமே இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நைதர் 1 nor 2. A country reports the following macroeconomic trends of the past year. சரி, அது சில ட்ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரெண்ட் இருக்காங்க? ரியல் ஜிடிபி ஸ்லோட் ஷார்ப்லி. ரியல் ஜிடிபியோட க்ரோத் என்ன இருக்குது? டக்குன்னு கம்மியாக இருக்குது. ஒரு 8% க்ரோ ஆகிட்டு இருந்தது, என்ன ஆயிடுச்சு? 4% ஷார்ப்பாக கம்மியாயிடுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஜிடிபி ஸ்லோ ஆகிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 7%லேருந்து என்ன ஆயிருக்கு? 4ஆக மாறிடுச்சு. ஓகே, குறைஞ்சிருச்சு. நிறைய கன்சியூமர் குட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட ப்ராடக்ட் சைஸை என்ன பண்ணுறாங்க? கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 ட்ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெண்டின் அடிப்படையில் இந்த எக்கானமி எதில் இருக்குதுன்னு செக் பண்ணணும். எப்போவுமே ரியல் ஜிடிபி கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் க்ரோத் தான். எப்போ நம்ம ஸ்டாக்னேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இதில் உங்களுக்கு என்ன பார்க்கலாம்? இதை பார்க்குறப்ப ஸ்லோட் டவுன். அப்போ ஸ்லோட் டவுன்னா ஸ்டாக்னேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம கொண்டு போகலாம். ஓகே, யூஸ் பண்ணலாம் தான், பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஃபைன். அடுத்து இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாக்ஃப்ளேஷன்னா க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது, க்ரோத்தே நடைபெறல, க்ரோத்தே இல்லை, அப்படியே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்டாக்னேஷன். ஆனால் அதோட சேர்த்து இன்ஃப்ளேஷனும் ஹையாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ இன்ஃப்ளேஷனும் கம்மியாயிருச்சு, ரியல் ஜிடிபி க்ரோத்தும் கம்மியாயிடுச்சு. இது நார்மல் பிஹேவியர் தானே. அதனால ஸ்டாக்ஃப்ளேஷன் இதுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷனை ரிமூவ் பண்ணுங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து இங்கே 2 கான்செப்ட். இந்த 3வது கான்செப்டோட பேர் தான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி சில சாக்லேட்லாம் இன்னும் ₹1 கொடுக்குறாங்க, விலைவாசி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சுமார் 10 வருஷமாக எல்லாத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி ₹1 சாக்லேட் கொடுக்குறாங்க, ₹5 பிஸ்கட்ஸ் இருக்குது, ₹3 பிஸ்கட்ஸ் இருக்குது, ₹2 பென் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வால்யூமை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ₹10 குட் டே பிஸ்கட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அதில் 8 to 10 பிஸ்கட்ஸ் இருக்கும், இன்றைக்கி அதில் 5 பிஸ்கட் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது விலையை மட்டும் அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ₹5 லேஸ் பேக்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிப்ஸ் இருக்காது, உள்ள என்ன இருக்கும்? காற்று மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குறைச்சிக்கிட்டே இருக்கிறது. சரியா? ஸோ ஆன்சர் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் இருக்குது, ரியல் ஜிடிபி கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரேட்டும் கம்மியாக இருக்குது. அதை டீஃப்ளேஷன் சொல்லக்கூடாது. இப்போ டீஃப்ளேஷன்னா என்ன? டீஃப்ளேஷன்றது இன்ஃப்ளேஷனோட ஆப்போசிட். இன்ஃப்ளேஷன்னா விலை கூடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன், விலை குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் டீஃப்ளேஷன். விலைவாசி இருக்குது, ஆனால் விலைவாசி அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூட் ஆகுது, ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸில் சர்வீசஸ் கிடையாது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஹோல்சேல் ப்ரைஸில் நம்மளால் சர்வீஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. 697 commodities that are included in WPA, all of them are commodities. எல்லாமே குட்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுறோம். இதுலேயும் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். WPA is compiled by the Office of the Economic Advisor and the Ministry of Commerce and Industry. That is also a correct statement. அடுத்து 3வது, WPA வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டமை ரிமூவ் பண்ணுது, ஆனால் இம்போர்ட் ஐட்டமை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாரிட்டி சேக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கிறோம். ஏன்னா சில புக்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரியான பார்க்க முடியுது. WPAக்கும் சிபிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் WPAயில் இம்போர்ட் இன்க்ளூடட் கிடையாது, ஆனால் சிபிஐயில் இம்போர்ட் இஸ் இன்க்ளூடட். அப்போ இம்போர்ட்டுன்றப்ப இம்போர்ட் ஐட்டம்ஸை நம்ம செக் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுற ஐட்டமை நம்ம WPA பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறோம், ஆனால் WPA பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறோம்.
எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அதை இன்க்ளூட் பண்ணுறோம். அதே மாதிரி சில நீங்கள் உள்ளே போய் நல்லா கான்செப்ட் நோட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா WPA பொறுத்தளவுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட பேலன்ஸை நம்ம செக் பண்ணி இந்தியாவில் இப்போ ஸ்டீல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ஸ்டீலுன்றது இந்தியாவில் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகலை, வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட்டும் பண்ணுறோம். அப்போ இம்போர்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ தூரம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வெளிநாடுகள்லேருந்து வந்த இம்போர்ட் ப்ளஸ் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஐட்டம் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் WPAயில் இப்போ ஸ்டீலுன்ற ஐட்டம் வச்சோம்னா அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலான்றதை செக் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் எவ்வளோ நடந்திருக்கு, இம்போர்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி அந்த பேலன்சிங் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் ஐட்டமுவே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இல்லை, இம்போர்ட் ஐட்டமுவே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், WPA includes import items. Yes, that's right. It excludes export items. என்ன அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற எதையுமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இட் இஸ் நாட் லைக் தட். சரியா, நம்ம எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுது, வெதர் இட் இஸ் மென்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட்ஸ். அண்ட் தேர்ஃபோர் இதில் இந்த மாதிரியான மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும் ஃபார்முலாலாம். அந்த ஃபார்முலா எதுக்காக தான் வெயிட்ஸ் அசைன் பண்ணுறதுக்காக, வெயிட் அசைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமே தவிர இது தப்பு. சரியா, ஸோ அதனால் இந்த மாதிரி இது எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படின்ற ஐட்டம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுது இன்க்ளூட் பண்ணுது நம்மளால் சொல்ல முடியாது. ஆன்சர் இஸ் 1 and 2 டி. டியர்னஸ் அலவன்ஸ். சரியா, நல்லா பார்த்துக்கணும். டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னா டியர்னஸ்க்கான மீனிங் காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ விலைவாசி அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் டியர்னஸ். அப்போ டியர்னஸ் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் பே தர்றாங்க. நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க கவர்மெண்ட்டில், ஒரு பேசிக் பே. அந்த பேசிக் பேன்றது போதுமானதாக இருக்காது. ஏன்னா சூழல் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, காஸ்ட்லி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ காஸ்ட்லி ஆகிக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ட்ராவலுக்கு எப்படி அலவன்ஸ் தர்றாங்களோ, மெடிக்கலுக்கு எப்படி அலவன்ஸ் தர்றாங்களோ, அதே மாதிரி எக்கனாமிக் சூழல் மாறிட்டு இருக்கிறதா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸுக்கு பேர் தான் டியர்னஸ் அலவன்ஸ். அப்போ இந்த டியர்னஸ் அலவன்ஸ்ன்றது இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் தானே அதை டியர்னஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்போ எந்த இன்ஃப்ளேஷனை செக் பண்ணுறாங்க? இப்போ நம்ம 2013 அந்த சிபிஐ கம்பைன்டு, சிபிஐ ரூரல் இதெல்லாம் செக் பண்ணோம். 1946 நம்ம சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம காலங்காலமாக என்ன பண்ணுறோன்னா டியர்னஸ் அலவன்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எந்த இண்டெக்ஸை செக் பண்ணுவாங்கன்னா இந்த இண்டெக்ஸை செக் பண்ணுவாங்க. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. சரியா, ஸோ இன்னுமே நம்ம அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2021 இதோட பேஸ் இயரை கூட ரிவைஸ் பண்ணோம். இதுக்கான பேஸ் இயர் என்ன அப்படின்னா 2016. Statement 1, bank money in the form of check, bills of exchange and promissory notes are legal tender. இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் இது இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சொல்லுது, லீகல் டெண்டர்ன்றது என்ன மாதிரியான மணியா, இஃப் டெண்டர்ட் பை அ டெப்டர் இன் பேமெண்ட் ஆஃப் ஹிஸ் மானிட்டரி ஆப்ளிகேஷன். உங்களுக்கு நான் வந்து எதையோ ஒன்று கொடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு, கடன் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் தரணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறீங்க. ஆட்டோவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்துட்டாங்க, ட்ராவல்ன்ற ஒரு சர்வீஸை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டெப்டராக இருக்கீங்க, கடன் பெற்றிருக்கீங்க, என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? சரிங்களா, ஸோ என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வாட் கேன் யூ கிவ்? யூ கேன் கிவ் வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் டாலர் கொடுக்க முடியுமா அவருக்கு? டாலர் கொடுத்தா அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? முடியாதுன்னு சொல்லலாம். சரி, வேறு ஏதாவது கரன்சி கோல்டு கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாரா? வேணான்னு சொல்லலாம். எதை கொடுத்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணுமோ அதுக்கு பேர் தான் லீகல் டெண்டர். அப்போ லீகல் டெண்டர்ன்றப்ப யூபிஐ நீங்கள் கோடு யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் இறங்கிட்டீங்க அந்த ஆட்டோ, எனக்கு கையில் காசு இல்லை, கேஷ் இல்லை, யூபிஐ மட்டும்தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். என்கிட்ட யூபிஐலாம் இல்லை, காசு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், நீங்கள் இம்போஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி கன்வீனியன்ஸ் சேக்காக தான் நம்ம இந்த யூபிஐ இந்த மாதிரியான செக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்.
இட் இஸ் நாட் அ லீகல் டெண்டர். லீகல் டெண்டர்ன்றதுக்கு ரெண்டே தான் இந்தியாவில் லீகல் டெண்டர். கரன்சிஸ் அண்ட் காயின்ஸ். இந்த காயின்ஸுமே லிமிட்டட் லீகல் டெண்டர்னு வாங்க. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்குனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், காயினாக கொடுத்து நீங்கள் யூ கேனாட் ஃபோர்ஸ் சம் ஒன் டு அக்செப்ட் காயின்ஸ். ஆனால் அதுவே நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்கன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் லீகல் டெண்டர். ஸோ லீகல் டெண்டர்ன்றது கரெக்ட். இட் கேனாட் பி ரெஃப்யூஸ்ட் பை த கிரெடிட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஸோ ஆன்சர்ன்றது 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Which one among the following are the functions of money? ஒரு எக்கானமியில் எது அதோட கோர் ஃபங்க்ஷன்? அதாவது இங்கே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஃபங்க்ஷன் மணிக்கு எக்ஸ்க்ளூசிவானதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். வாட் ஆர் தி எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி? ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஆமாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், ஆமாம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எஸ். ரெகுலேட்ஸ் கன்சம்ஷன். அப்போ ரெகுலேட்ஸ் யுவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னால், இது நம்ம எவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணுறோன்றது இன்னைக்கு எவ்வளோ தூரம் பணம் நம்மளுக்கு வருதோ அதை பொறுத்து தான். கரெக்ட் தான். ஆனால் மணி நம்மளை ரெகுலேட் பண்ணுதா? அதாவது நம்மளை ரெகுலேட் பண்ணுதுன்றதுக்காக அதை மணின்னு சொல்கிறதா? அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே மானிட்டரி எக்கானமியே மாறிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ இன்கம் தான் உங்களை என்ன பண்ணுது? இன்கம், அசெட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களோட கன்சம்ஷனை ரெகுலேட் பண்ணுது. உங்கள் கன்சம்ஷனை ரெகுலேட் பண்ணுறது மணி மட்டும் கிடையாது. யோர் எம்ப்ளாய்மெண்ட், சரியா? யோர் எஜுகேஷன் லெவல்ஸ், யோர் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ், யோர் ஹெல்த், கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். சரி, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ரீஜனில் நீங்கள் இனிமேல் கன்சியூம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேன் பண்ணுறாங்க. தென் பணம் இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, கன்சியூம் பண்ண முடியாது. அப்போது கன்சம்ஷன் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் தட் இஸ் நாட் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. மணியோட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் அது இம்பார்ட்டண்ட் கிடையாது. சரியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ரெகுலேட்ஸ் கன்சம்ஷன்றது இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் 1, 2 and 4. 1, 2 and 4. ஓகே. ஸோ ஆன்சர் 1, 2 and 4. அடுத்து இங்கே பாருங்க, இன்க்ரீசிங் லிக்விடிட்டி. இன்க்ரீசிங் லிக்விடிட்டினா எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு பணமாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, இன்க்ரீசிங் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்க்ரீசிங் லிக்விடிட்டியை பொறுத்த அளவுக்கு டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கக்கூடியது என்னது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இது ஈஸியாக நீங்கள் பணமாக மாற்ற முடியாது. அதே டிமாண்ட் டெபாசிட்டாக இருந்தால் பணமாக நம்மளால் மாற்ற முடியும். சரியா? அப்போ டிமாண்ட் டெபாசிட் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ், எஸ், அதுதான் இருக்குலே ஹைலி லிக்விட். அப்போது ஹைலி லிக்விடை லாஸ்ட்டாக போடணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் லிக்விடிட்டி, ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இன்க்ரீஸ் லிக்விடிட்டின்றப்ப லாஸ்ட் எது, 4 தான். இருக்கிறதுலே கம்மியாக லிக்விடாக இருக்கணும்னா இதில் டைம் டெபாசிட் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கணும். அதில் 2 டைம் டெபாசிட் இருக்குது. சரியா? ஃபிக்ஸ் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட ஃபிக்ஸ் டெபாசிட் எடுக்கிறது ஈஸியாக அல்லது பேங்க்கில் எடுக்கிறது ஈஸியாக? ரெண்டையும் செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேங்க் தான் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போது இருக்கலே கஷ்டமாக என்ன இருக்கணும், டைம் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸஸ். அப்போ 1 ஃபஸ்ட்டில் இருக்கணும், லாஸ்ட்டில் 4 இருக்கணும். இந்த மாதிரியான காம்பினேஷன் எங்கே இருக்குது, ஏ. அப்போ 1, 3, 2 and 4. டைம் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ், டைம் டெபாசிட் கமர்ஷியல் பேங்க்ஸ், டிமாண்ட் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ், டிமாண்ட் டெபாசிட் வித் அது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஆன்சர் இஸ் ஏ. அடுத்து இங்கே பாருங்கள், இது மறுபடியும் ஒரு PYQ அடிப்படையில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 lakh உங்களுக்கு லோன் கிடைக்குதுன்னா என்ன நடக்கும் மணி சப்ளையில்? அப்போ மணி சப்ளை M1, M2, M3 இதுதான் நம்ம மணி சப்ளைன்னு நம்ம சொல்கிறோம். நேரோ மணி M1, ப்ராட் மணி M3. இப்போ M1 எடுத்துக்கலாமே. M1ல என்ன இருக்கும், கரன்சி வித் பப்ளிக் ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்க,
உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது கரன்சி வித் பப்ளிக், பேங்க்கில் ஒரு 50,000 ரூபா இருக்குது. சரியா? ஸோ 50,000 யூ ஹாவ் இன் பேங்க்ஸ். ஓகே. Okay, so someone is asking, so in statement 1, money and coin does not have any intrinsic value, then how statement 1 is correct? Statement 1, இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு சரியா, இது ஏன் கரெக்ட் அப்படின்னு சொன்னா, இதுதானே சொல்றீங்க, serves as a unit of value வா? சரியா? So I don't know, 10th கொஸ்டினா சிவராமன், 10th கொஸ்டினா எந்த கொஸ்டின் மட்டும் சொல்றீங்களா? ஸோ அந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு கரன்சி வித் பப்ளிக் ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு கரன்சி வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட்ஸுன்றது ஒரு 50,000 ரூபா நம்ம கையில் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லோன் கேட்டிருக்கிறோம், அந்த லோன் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு என்ன வருது, அந்த லோனை நீங்கள் எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் தானே, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் வந்துடும்ல. So loan account becomes an ordinary account. You can withdraw it and transfer it to it. அல்லது நம்ம இப்படி கூட வச்சுப்போம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கீங்க அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஆர் வித்ட்ரா பண்ணுறீங்க. வித்ட்ரா பண்ணால் இப்போ கரன்சி வித் பப்ளிக்காக இருக்கும், வித்ட்ரா பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு 5 lakh லோனாக வர்றப்ப கண்டிப்பாக ஒன்று கரன்சி வித் பப்ளிக் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிமாண்ட் டெபாசிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். தேர்ஃபோர் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் இட் பை 5 lakh. நல்லா பார்த்துக்கணும், இன்னைக்கு கிரெடிட் தான் மணி. கிரெடிட் இஸ் வாட் பிகம்ஸ் மணி சப்ளை டுடே. விதவுட் கிரெடிட் தெர் இஸ் நோ மணி சப்ளை. சரியா? ஃபைன். ஸோ 10th கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்கப்பா, நம்ம இங்கே we are not discussing about Indian rupee as money. இந்தியன், அதாவது பணமாக இருக்கிறதுக்காக இப்போ இந்தியன் ருப்பியை நம்ம பணமாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மற்ற எதையுமே பணமாக யூஸ் பண்ணக்கூடாது, மணின்றது இது மட்டும்தான் சொல்லி நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது, நம்மளுக்கு சட்டங்கள் இருக்குது. வேறு எதையுமே நீங்கள் பணமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கோல்டை பணமாக யூஸ் பண்ணக்கூடாதா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கோல்டு ஹேஸ் பின் டிமானிட்டைஸ்ட். கோல்டு ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் மணி. அதுதான் இந்தியாவோட சட்டம். சரியா? அப்படி சட்டமாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள், கோல்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மணியாக இருக்குமானா, கோல்டை ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூ பண்ணலாம். ஸ்டோர் ஆஃப் வேல்யூனா என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த பணத்தை எடுத்து நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்க, அல்லது பணத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு வருஷத்தோட சேவிங்ஸ் அதில் லாக் பண்ண முடியுமானா தாராளமாக லாக் பண்ணலாம். அதாவது இதோட ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, ருப்பிக்கும் இதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இன்ஃப்ளேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா வீக் ஆகுது. அப்படி வீக்கன் ஆகக்கூடாது. ரொம்ப உடஞ்சிருச்சுன்னு வைங்கவே, ரொம்ப உங்களால் வேல்யூவே ஸ்டோர் பண்ண முடியல ரூபாயில், அப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் உடஞ்சிருமா? இந்த ஃபங்க்ஷன் உடஞ்சிருச்சுன்னா நம்ம யாரும் பெரும்பாலும் அதிகமாக என்ன பண்ண மாட்டோம், பணத்தை யூஸ் பண்ண மாட்டோமா? அப்போ ரூபாயை யூஸ் பண்ணலன்னா ரூபாய் மணியை ஆக்ட் பண்ணுறது என்ன ஆகும், உடையுமா? அந்த காரணங்கள்னால தான் மணியோட ஃபங்க்ஷன்ஸ் இன்டாக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் இது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக அட்லீஸ்ட் கொஞ்சம் இருக்கும். சரியா? ஃபைன். ஸோ இது எல்லாமே இருக்கணும்ப்பா. ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருக்கணும், ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருக்கணும், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் தான் இந்த காம்பினேஷன்ஸில் என்னைக்கு இருக்கோ அதுதான் இது. ஓகே, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் செக் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ் கொஸ்டின். சரி, இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, இது ஏன் அப்படின்னா இப்போ செக் இருக்குது, இது லீகல் டெண்டர் கிடையாது. ஏன்னா லீகல் டெண்டருக்கான மீனிங் இதுதான். ஸ்டேட்மெண்ட் 2 தான் லீகல் டெஃபினேஷன் ஆஃப் லீகல் டெண்டர். சரியா? அப்போ லீகல் டெண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஆக்ட்லேயும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். பேங்க் நோட் ஷெல் பி லீகல் டெண்டர். அண்ட் காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ் ஆக்ட்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கரன்சி ஆக்ட்லையும் காயின்ஸ் ஆக்ட்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லீகல் டெண்டர்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ டெஃபனிஷனில் இதுதான் ஐடியா லீகல் டெண்டர்னா. சரியா? அப்போ இந்த டெஃபினேஷனில் யார் வர்றது இல்லை, செக் வராது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வராது. நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். சரி, அது இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மணி மார்க்கெட் அதெல்லாம் பார்க்குறப்ப பார்ப்போம். ப்ராமிசரி நோட்ஸ், சரி, ஒரு கடன் பத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாமான்னா இல்லை. சரி, அதனால் எதையுமே நம்ம
வாங்கன்னா வாங்கலாம். இப்போ செக் கொடுக்குறீங்க, ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு யூபிஐ எக்ஸாம்பிளாக சொன்னேன். யூபிஐ எக்ஸாம்பிளாக கொடுக்குறப்ப இந்த யூபிஐ வந்து நீங்கள் வாங்கினா வாங்கலாம். ஒருவேளை நான் வந்து யூபிஐ வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து கன்வீனியன்ஸ் இல்லை அதுக்கு. சரியா? அதனால தான் யூபிஐ இஸ் நாட் அ லீகல் டெண்டர், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ பேமெண்ட். சரியா? அப்போது நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதுக்கானது. சரியா? லீகல் டெண்டர்னா இதுதான் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை வச்சு செக் பண்ணி பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ் ஆஃப் அ பேங்க்னா என்ன அப்படின்னு சொன்னால் டெபாசிட்ஸ் தான் லயபிலிட்டிஸ் ஆஃப் அ பேங்க். அப்போ டெபாசிட்ஸ் தான் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்ன்றது இந்த கான்செப்ட் எதில் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும், எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும்னா ஆர்பிஐயோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? சரியா? டெஃபினேஷன் ஆஃப் சிஆர்ஆர் என்ன? a portion of the net demand and time liabilities that has to be maintained with the RBI. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த லயபிலிட்டிஸில் இருந்து ஒரு பகுதி என்ன பண்ணும்? சிஆர்ஆராக மெயின்டைன் பண்ணும், கேஷாக மெயின்டைன் பண்ணும் ஆர்பிஐட்ட. அப்போ அது என்ன அப்படின்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் எதை குறிக்குது? ஒட்டுமொத்த டெபாசிட்ஸை குறிக்குது. சரியா? அந்த டெபாசிட்டில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். கிராஸ் லயபிலிட்டிஸ்லேருந்து ஒரு சின்ன நெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் சம் ஆஃப் ஆல் த டெபாசிட்ஸ் தட் ஆர் மேட் டு த பேங்க். ஏன்னா ஆமாம், அதுதான் லயபிலிட்டிஸ். மைனஸ் த அமௌண்ட் தட் த பேங்க் ஹேஸ் டெபாசிட் இன் அதர் பேங்க்ஸ். அதில் ஏதாவது மற்றவங்க இடத்துல டெபாசிட் பண்ணால் அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்டிடிஎல்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். A fixed deposit can be opened by a minor of any age. எஸ், இதுவும் கரெக்ட் தான். எந்த விதமான லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. 10 வயசுக்கு மேலே அந்த மைனரோட பேர்லேயே நம்ம ப்ரைமரி அக்கௌண்ட்டை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். கரண்ட் அக்கௌண்ட் நார்மலி ஏர்ன்ஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் தேன் சேவிங்ஸ் ரேட். சரி, இதில் நீங்கள் மற்ற விஷயத்தை கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது கண்டிப்பாக ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் எலிமினேஷனை நீங்கள் பார்த்தே ஆகணும். சரியா? கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதுல என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் சேவிங்ஸ் ரேட்டே இருக்காது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்காது. அதுதான் டிப்பிக்கல் கேரக்டர் ஆஃப் அ கரண்ட் அக்கௌண்ட். சரியா? ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கலாம்? சம் இருக்கலாம். இப்போ நம்மளோட டிமாண்ட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னா அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலாம், ஒரு 3%, 4% இந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். இதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணீங்கனாலே ஆன்சர் 1 and 2. அடுத்து இங்கே பார்க்கலாம். ஆர்பிஐ மேனேஜஸ் த பப்ளிக் டெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டெட்டை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களான்னா எஸ். சரி, எம்ஓஇ சைன் பண்ணி ஆர்பிஐயும் பேங்க்ஸும் இது பண்ணுவாங்க, சாரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும். ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயோட ஒப்பந்தம் வச்சுருக்கிறாங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட்ஸும் அவங்களோட டெட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். RBI issues the government securities on behalf of the government of India. Government of Indiaவுக்கு பதிலாக அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? Government of India security issue பண்ணி அதுலேருந்து வர காசை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், Government of Indiaவுக்கு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ 2 and 3 கண்டிப்பாக கரெக்ட். வாட் அபவுட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? RBI regulates the rupee dollar exchange rate. இது கரெக்டாக அப்படின்னு சொன்னால் இப்போ 2 and 3 காம்பினேஷன் இருக்கணும். அப்போ எதில் இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. சரி, அப்போ 1 RBI regulates the exchange rate. RBI fixes the exchange rate அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக தப்பு. RBI regulates சொல்ல முடியுமா? சொல்லலாம். RBI does not regulate சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு சார் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லையே, அது மார்க்கெட் டிட்டர்மின்டாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது மார்க்கெட்டு அடிப்படையில் இருந்தால் கூட ஒருவேளை அது அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ உள்ள இன்டர்வீன் பண்ணுறாங்க, அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுறாங்க? ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர பணத்தை எவ்வளோ வரணும், எவ்வளோ போகணும், அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ப்ளேஸ் பண்ணுறது. நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா $2.5 லட்சம் 2.5 மில்லியன் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இவ்வளோ தூரம் ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் போடுறா? ஆர்பிஐ தான் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இன்டைரக்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தே ஆர் ரெகுலேட்டிங் த ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதனால் ரெகுலேட்டே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அதனால தான் இந்த காம்பினேஷன்லேயும் நம்ம செக் பண்ணணும். சரியா? ஸோ ஆன்சர் என்ன? D 1, 2 and 3. இன்டகிரேட்டட் ஓம்பட்ஸ்மென். ஒரு டைமில் ஓம்பட்ஸ்மென்னா ஒரு மிடில்மென் ஹூ இஸ் தேர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கி அதை ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரீவன்ஸை ரிட்ரெஸ் பண்ணணும். அதுதான் ஓம்பட்ஸ்மென்னு சொல்லுவாங்க. லோக்பாலில் ஆக்சுவலாக லோக்பால்னு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல் ஆர்கனைசேஷனுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு
இங்கிலீஷில் இருக்க பேர் வந்து ஓம்பட்ஸ்மேன் தான், சரியா? ஸோ அந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படின்ற அந்த பேர் வந்து பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட்டையோ எதையோ ஒன்று ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறவங்கள ஓம்பட்ஸ்மேன்னுவாங்க. நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேமெண்ட்ஸ் நம்ம நிறையா பண்ணுறோம். ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கான காசு வந்து நம்மளை அறியாமலே ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? பேங்க்ஸ்டே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் தேர் இஸ் நோ ரிப்ளை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அப்போ நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை எடுக்கிறவங்க தான் இந்த ஓம்பட்ஸ்மேன். ஒரு டைமில் ஆர்பிஐக்கு பேங்க்குன்னு ஒரு ஓம்பட்ஸ்மேன் இருந்தாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஓம்பட்ஸ்மேன், என்பிஎஃப்சிஸ்க்கு ஓம்பட்ஸ்மேன் தனித்தனியாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. அது 2021. அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் ஓம்பட்ஸ்மேன், சரியா? ஸோ இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் த ரிட்ரெஸல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். தட்ஸ் கரெக்ட், சரியா? ஃபைன். சாரி, இன்சூரன்ஸில் அது தனியாக பண்ணுறாங்க. இட் கவர்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ், NBFCs, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ். ஆமாம், சரியா? பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுக்கு யூபிஐயில் ஏதாவது உங்களுக்கு போன பணம் வந்து உங்களுக்கு வரவே இல்லை, கிரெடிட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம்? ஓம்பட்ஸ்மேன்ட்டை நீங்கள் எழுதலாம், சரி? யூ கேன் ஜஸ்ட் லாகின் அண்ட் கம்ப்ளைண்ட். அவங்க டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவலோட கிரெடிட் பேசிஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வச்சு என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், they will be checking your credit worthiness. சரியா? உங்களோட டேட்டாலாம் அவங்க கையில் இருக்கும். யார் இவங்க அப்படின்னு சொன்னால், இவங்க தான் இந்த சிபில், சரியா? டிரான்ஸ் யூனியன் சிபில் சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸ்பீரியன், இந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனிஸ். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பேர் தான் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். நீங்கள் இப்போ சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்களே, அது இந்த சிபில்ன்ற கம்பெனி உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ற கம்பெனி இருக்குது, வேறு ஒரு கம்பெனிஸ் கூட இருக்கிறாங்க, 1-2 கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். இந்த மாதிரி இப்போ சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு லோன் வாங்கின மாதிரி காட்டுது, ஆனால் அந்த லோனு நீங்கள் வாங்கவே இல்லை, உங்களுக்கு அந்த லோன் வந்து பெண்டிங், அதனால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக காட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீங்கள் ஓம்பட்ஸ்மேன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் இஸ் போத் 1 and 2. SLR and CRR. SLR must be maintained with the RBI while CRR must be maintained with the bank. It is incorrect. SLRன்றது பேங்க்கே வச்சுப்பாங்க, CRR RBI கிட்ட கொடுக்கணும். Both CRR and SLR must be maintained in the form of cash, gold and government securities. இதுவும் incorrect. Unlike the SLR, there is no scope for the banks to earn profits. சரியா? SLRல ஏதாவது ப்ராஃபிட் இருந்தாலுமே சிஆர்ஆரில் ப்ராஃபிட்டே இருக்காதானா? ஆமாம், இருக்காது. ஏன்னா ஆர்பிஐ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது கிடையாது. ஒரு 3% தனியாக ஆர்பிஐட்ட கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஆர்பிஐ வில் நாட் பி பேயிங் எனி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் தேம். ஸோ SLR இஸ் யூஸ்வலி ஹையர் தென் த CRR. இஸ் தட் ரைட்? சரியா? சாரி, இந்த நோ ஸ்கோப்ன்றது கரெக்ட். ஸோ இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். SLR இஸ் யூஸ்வலி ஹையர், திஸ் இஸ் ஆல்சோ ரைட். சரி, இது 3%, இது இப்போதைக்கு 18% இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன செக் பண்ணணும்? விச் இஸ் இன்கரெக்ட்னு செக் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. 1 and 2 are incorrect statements. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க, டைட் மானிட்டரி பாலிசி. டைட் மானிட்டரி பாலிசின்னு சொன்னாலே எல்லா ரேட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் தான் லோனோட ரேஷியோஸ் குறையும், ப்ளஸ் வெளியில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் பேங்க்குள்ளே வரும். சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா லோன்ஸ் வாங்குறது கம்மியாகும். சரியா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம போய் சேவிங்ஸ் பண்ணலாம், டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடலாம்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. அப்போ வெளியில் எக்கானமியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க பணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டா அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. அதுக்காக எப்போவுமே என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்டிஸ்கிரிமினேட்லி இன்க்ரீஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அப்போ நிறைய விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ரெப்போ ரேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஆல் தீஸ் ஆர் சம் மானிட்டரி பாலிசி ரேட்ஸ். இதில் எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுமா? எஸ். இன்க்ரீஸ் எம்எஸ்எஃப் ரேட்டா? ஆமாம். டிக்ரீஸ் ரெப்போ ரேட்டா? கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன? 1 and 2. மானிட்டரி பாலிசி கமிட்டி 2015லேருந்து இந்த கமிட்டி தான் இந்த ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கமிட்டி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெப்போ ரேட்டை இனிமேல் ஆர்பிஐ தனிமையாக ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியின் அடிப்படையில் வச்சு பண்ணுறோம். இதில் ஆர்பிஐலேருந்து 3 மெம்பர்ஸ்,
கவர்மெண்ட்லேருந்து 3 மெம்பர்ஸ்னு சொல்லி மொத்தமாக 6 மெம்பர்ஸ் கொண்ட இந்த குழு தான் என்னது இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் MPC has been set up as a statutory body under the Banking Regulation Act. It is incorrect. RBI Act அமெண்ட் பண்ணி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ RBI Act of 1934ல் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்றத ஒரு கமிட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இட் ஒர்க்ஸ், இதுக்கான லீகல் பேக்கிங் RBI ஆக்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் ரெக்வயர்ட் டு மீட் அட்லீஸ்ட் 4 times a year. இது கரெக்ட் தான். இது மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டில் நம்ம இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து இதான் 4 டைம் அட்லீஸ்ட் மீட் பண்ணோம். ஆனால் எவ்வளோ டைம் மீட் பண்ணுறோம் நம்ம? 6 times. ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ். சரி, அட்லீஸ்ட் 4 times, பட் த கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் இஸ் 6 times. ஸோ இது கரெக்ட் தான். லீகலாக 4 times தான். மானிட்டரி பாலிசி ஃபங்க்ஷன்ஸ் அந்த சேர்மன்ஷிப் ஆஃப் தி ஆர்பிஐ கவர்னர். ஆமாம், கரெக்ட் தான். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை மீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் கரெக்ட் தான். சரியா? அப்போது அந்த டார்கெட் என்ன? 4 + or -2. ஒருவேளை இன்ஃப்ளேஷன் 2க்கு கீழே போயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் 6க்கு மேலே இருக்குதுன்னா ஏன் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் எங்களோட ஒரே கடமையில்? எங்களோட கடமை என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை இந்த டார்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இதில் ஏன் நாங்கள் தவறிட்டோம் அப்படின்னு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸை யார்கிட்ட கொடுக்கணும்? கவர்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் 2 கரெக்ட், 3 கரெக்ட், 4 கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2, 3 and 4. திஸ் இஸ் இன்கரெக்ட். சரி, அதோட சேர்மன் ஆர்பிஐ கவர்னர் தான். SEZ பொறுத்தளவுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், units that are operating in SEZs are treated as foreign territory for the purpose of trade operations and customs. சரியா? அதாவது என்ன அப்படின்னா கஸ்டம்ஸோட அப்ளிகபிலிட்டி. சரியா? கஸ்டம்ஸ் அதாவது ஒரு பர்டிகுலர் SEZ இருக்கிறாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கிறாங்க, அதில் ஒரு இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷனுக்காக தான் நம்மளுக்கு அவங்களுக்கு SEZ மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அதில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க விற்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இம்போர்ட்ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி அதில் இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம போடுவோம். அதுக்கான காரணம் என்னென்னா டு டிஸ்கரேஜ் நம்ம. வெளியே எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறப்போ நம்ம அங்கே எக்ஸ்போர்ட்டில் டியூட்டிஸ் எல்லாம் போட மாட்டோம், ஏன்னா அது வெளிநாட்டுக்கு போய் சேர வேண்டியது. அப்போது ஒரு 1000 ப்ராடக்ட்ஸை தயாரித்து SEZயில் அதை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளேயே செல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் கன்செஷன் கொடுத்துருக்காங்க, லேண்ட் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பாங்க, நிறைய அமெனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லது டொமஸ்டிக் லோக்கல் டெரிட்டரிஸ்குள்ளே விற்கிறோன்னா அது பர்பஸை சர்வ் ஆகலை. அதனால் இன் ஆல் லீகல் டேர்ம்ஸ் இந்த மாதிரியான SEZயை நம்ம என்ன செக் பண்ணோம்? வாட் வி கன்சிடர்னா ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்க மேலே சட்டங்கள் இருக்கும். எஸ்பெஷலி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ ஆகுதுல, அதில் வி கன்சிடர் தெம் டு பி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது ஃபாரின் டெரிட்டரி ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ட்ரேட் ஆப்பரேஷன். தட்ஸ் ரைட். குட்ஸ் ஆர் தட் ஆர் manufactured in SEZ and sold in the domestic tariff area. சரி, அப்போ SEZ-க்குள்ள இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஜோன் இருக்குல்ல, அதை டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிகுவஸாக இருக்கக்கூடிய ஜோன் அல்லது இதிலிருந்து வெளியில் இருக்கிறது தான் டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இந்த SEZ வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய SEZ பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்காலிட்டிக்கு அனுப்புதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா அண்ட் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் இம்போர்ட்ஸ். தட் இஸ் ஆல்சோ ரைட். இதில் ரெண்டுமே கரெக்ட். SEZயோட ஃபினாமினல் சக்ஸஸ் நம்மளுக்கு சைனா மாதிரியான எக்கானமியில் பார்க்க முடியுது. அவங்க வளர்ந்ததுக்கும் இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் பேஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாறினதுக்கு இந்த SEZ மாதிரியான சிஸ்டம் ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவிலையும் நம்ம SEZஸை நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய லெவலில் நம்மளோட அதோட பொட்டென்ஷியலை அன்லாக் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மெனி இஷ்யூஸ் தட் ஆர் ரைசிங். 2022ல் இதை வேறு மாதிரியான ஒரு சிஸ்டம் மூலமாக ஓவர்ஹால் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ் அண்ட் சர்வீஸ் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லி தேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தேஷ் பில் ஆஃப் 2022 இருக்குது. அது இன்னும் ஒரு ஆக்டாக மாறலை. இது எதுக்காகனா இந்த SEZஸை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஓகே, ஃபைன். லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஸோ இது எதுக்காகனா இதில் ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்குது. நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இதில் கரெக்டுன்றதில்ல, விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்றது 2004 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்தியாவில். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க்ஸுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்த பண தேவைகளுக்காக ஒன்று அவங்களோட அசட்ஸே விற்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. அசட்ஸ் அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டீபிள்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை செல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் போய் ஒன்று தே செல் இட், அப்படி இல்லைன்னா ஆர்பிஐட்ட வந்து இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த கடன் பத்திரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்படி பணம் ஒரு நாள் தேவைக்காக ஒரு வார தேவைக்கோ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டவே விற்கிற மாதிரி ஒரு சூழல் வர வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா அடகு வைக்கிற கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது ஆர்பிஐட்ட போய் டேரெக்டாக இந்த நீங்களே இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த டாக்குமெண்ட்டை நடுவில் ஒரு அழகாக பிளெட்ஜ் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிறோம் ஆர்பிஐட்டிருந்து. தென் ஆர்பிஐட்ட மறுபடியும் அந்த ரீபே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை நம்மளே திரும்ப எடுத்துக்கலாம். அப்போ டசன்ட் டிரான்ஸ்லேட் இன்டு த லாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ். சின்ன சின்ன லிக்விட் அசட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கையிலேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சூழல் வரல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரணுன்றதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதில் வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி ரேட் ஆஃப் ரீபர்ச்சேஸ் அப்படின்றது. ஆர்பிஐட்ட போய் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ரெப்போ. அதே ரிவர்ஸில் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றப்போ லிக்விடிட்டி டெஃபிசிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், லிக்விடிட்டி சர்ப்ளஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ சர்ப்ளஸை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ஆர்பிஐட்ட பேங்க் என்ன கொண்டு போவாங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? பேங்க்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ பேங்க்ஸ் வந்து கேஷை கொடுக்குறப்ப ஆர்பிஐ அவங்களுக்கு பத்திரத்தை பிளெட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சோ அல்லது 1 வீக் கழிச்சோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. அப்போ ஆர்பிஐ ரீபர்ச்சேஸ் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த டெஃபிசிட் ப்ராப்ளமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெப்போ அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த சர்ப்ளஸ் ப்ராப்ளம்காக ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வர்றப்ப யாருக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ளஸ் ப்ரைமரி டீலர்ஸ். அப்போ யார் இந்த ப்ரைமரி டீலர்ஸ்னால், யாருக்கிட்ட லைசன்ஸ் இருக்கோ, எந்த லைசன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கி ட்ரேட் பண்ணுற லைசன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பேர் தான் ப்ரைமரி டீலர்ஸ். சரி, இந்த லைசன்ஸை நம்ம 1990s கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதில் வெளிநாடுகள்லேருந்து சில கம்பெனிஸ் வர்றாங்க, இந்தியாவிலே சில கம்பெனிஸ் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்குறாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கிட்டால் என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுறப்ப அந்த ஆக்ஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாங்களும் அதை வாங்கிக்கிற ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்எல்ஆர் அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால் ஆக்ஷனில் அவங்க ஆட்டோமேட்டிக்லி இன்க்ளூடட். இந்த மாதிரி மற்றவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணணும்ல, அதுக்கு பேர் தான் இந்த ப்ரைமரி டீலர்ஸ். இப்போ ப்ரைமரி டீலர்ஸ்ன்றது 1992 அந்த டைம்லேருந்தே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2004 இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி வர்றப்ப கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இந்த ப்ரைமரி டீலர்ஸ்க்கும் இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அப்ளிகபிள். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இது யாருக்கு அப்ளிகபிள்? ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமா இங்கே, அண்ட் ப்ரைமரி டீலர்ஸ். அப்போ எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ்ன்றதை ஏன் பயன்படுத்துகிறோன்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். 2016 அப்புறம் இவங்களும் ஆட் ஆகிறாங்க. யார்? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். அப்போ ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் யாரெல்லாம் வர்றாங்க? அதில் இங்கே எல்லாருமே வர்றாங்க. 2004 இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோ இந்த பேமெண்ட் பேங்க்கோ அதில் அப்படி ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை. சரிங்களா? ஃபாரின் பேங்க்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் அந்த டைம்லேயே இருந்துச்சு. அப்போது ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங்னா, நார்மலாக ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்னா யார் உள்ளே வந்துடுறா? ஆர்ஆர்பிஸும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ ஆர்ஆர்பிஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்றதுக்காகவும் ப்ளஸ் ப்ரைமரி டீலர்ஸுக்காக மட்டும்தான் இந்த எல்ஏஎஃப்பை கொண்டு வந்தோம். இதான் இருந்துச்சு. அப்போது இங்கே ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கிறாங்களா இந்த டெஃபினிஷனில்? இல்லை. அப்போ இது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கான ஃபெசிலிட்டியா அப்படின்னா இது இல்லை. ஆர்ஆர்பிஸ்க்கான ஃபெசிலிட்டியா? அது இல்லை. இதே வார்த்தை தான் இன்றைக்கும் சில இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் ஆர்பிஐயோட சர்க்குலர்ஸில். ஆனால் 2020 கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன் வர்றப்பையும்
2018 சில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நிதி நெருக்கடிகள் வந்ததுனால இவங்களுக்கு நம்ம ஃபெசிலிட்டியே கொடுக்கறது இல்லையே, அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலோவ் பண்ணோம். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னா யாருக்கானது? ஆல் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ். அப்போ இதுக்குள்ளே வர்றப்ப ஆர்ஆர்பிஸை தவிர்த்து எல்லாமே அப்படின்ற மாதிரி வருதா இங்க? இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், எஸ், அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், டெக்ஸ்ட் புக் ஆர்பிஐயோட சர்க்குலர் டெஃபினேஷனில் ஆர்ஆர்பிஸ் வர்றதில்லை. ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வர்றது கிடையாது. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வந்துடுறாங்களா? அப்போ 1, 4 and 5 ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூட் ஆகிறாங்களா? இவங்களை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோமா? இவங்க அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. யார்? கோஆபரேட்டிவ்ஸ். 2018 சம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வேர் அலவுட். சில கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஒரு லிஸ்ட்டு போட்டு இனிமேல் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 2020 கோவிட் டைமில் ஆர்ஆர்பிஸ், அதுவும் யாருன்னா ஸ்பெசிஃபிக் ஆர்ஆர்பிஸை மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போ இதில் இதுதான் வந்து நிலவரம். இப்போ வெதர் யாருக்கு இந்த எல்ஏஎஃப் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா, டெஃபினிஷன் படி செக் பண்ணால் ஆன்சர் என்ன? யார் எலிஜிபிள்னா, இப்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் பார்க்குறேன். நான் ஆர்ஆர்பிஸாக இருந்தால் ஐ எம் அன் ஆர்ஆர்பியாக இருந்தாலே எனக்கு அப்ளிகபிளாக இது அப்படின்னா கிடையாது. நான் ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கிறேன், எனக்கு அப்ளிகபிள் ஆனால் கிடையாது. அப்போ ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் இந்த மாதிரி நார்ம்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்டிஷனலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன். இது டெம்பரரி ப்ரொவிஷனாக கூட இருக்கலாம்ல. அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூடட் கிடையாது. ஏதோ ஒரு தேவைக்காக ஆர்பிஐயாக பார்த்து நீங்களும் வாங்க அப்படின்னு இடம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த டெக்னிக்காலிட்டியை தான் நான் இதில் செக் பண்ணுறேன். இதில் கீழே நான் என்ன கொடுத்துருப்பேன்னா 1, ஸோ ஒன்லி 3 அப்படின்றது தான் நம்ம இங்கே போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தான் இப்போதைக்கு. ஆனால் இதில் ஃபேக்ட் என்ன, இவ்வளோ நுவான்ஸ் இருக்குன்றதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கொஷின் நம்ம போட்டிருக்கிறோம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் இதுக்குள்ள வர்றாங்க. ஆர்ஆர்பிஸும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் இந்த ஃபெசிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆர்பிஐ இந்த மாதிரியான காலகட்டங்களில் மேபி அதை வித்ட்ரா கூட பண்ணலாம், இனிமேல் கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபைன். இதுலேயே எது அதிகமாக ஜிவிஏக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஜிவிஏ அப்படின்னு சொன்னால் சர்வீசஸ் செக்டர் தான். கிட்டத்தட்ட 58லேருந்து 60% இந்த லாஸ்ட் ஜிடிபியோட குவார்ட்டர் 2 ஜிடிபியில் கிட்டத்தட்ட 60% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் 14. மேனுஃபேக்சரிங்கிறது செகண்டரி செக்டரில் ஒரு பார்ட். மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் செகண்டரி. சரியா? ஸோ மேனுஃபேக்சரிங் ஜஸ்ட் 14%. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரும் ஒரு 15-16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதான் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் எதெல்லாம் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ். இப்போ எஸ்எல்ஆர்னு வர்றப்ப கேஷில் வச்சுருக்கலாம், அல்லது கோல்டில் வச்சுருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வச்சுருக்கலாம். சரி, எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எலிஜிபிள் செக்யூரிட்டிஸில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, டி பில்ஸில் வைக்கலாம். எஸ், ட்ரெஷரி பில்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷார்ட் டேர்மில் போடக்கூடிய செக்யூரிட்டிஸ், அதில் நம்ம வாங்கலாம். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்ன்றது கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போடக்கூடிய லோன்ஸ். இதில் நம்ம எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் வைக்கலாமான்னா தாராளமாக நம்ம எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸை வச்சுக்கலாம். இதில் நிறைய பேருக்கு இந்த லிக்விடிட்டி ரேஷியோன்றது ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்றுறதுனால, ஏன் இந்த லிக்விட் அசட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்றது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ 10 வருஷத்துக்கு நம்ம இப்போ வாங்கியிருக்கிறோம், அடுத்த வருஷமே நம்ம செல் பண்ணலாம். அதுதான் அதில் லிக்விடிட்டியை தீர்மானிக்குது. நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பாண்டை ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் a liquid asset. சரியா? ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ், ஆமாம், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்னா என்ன அப்படின்னு சொன்னால், டி பில்ஸை விட குறைவான டேட்டுக்கு இருக்கிறது. ஸோ less than 90 days. கார்ப்பரேட் பாண்ட்ஸோ ஆயில் பாண்ட்ஸோ இதில் எலிஜிபிள் கிடையாது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 1, 2 and 3. சரி, இந்த 3 விஷயங்கள் இதில்
வர்றாங்க. which can be chosen by the banks to fix the interest rate on loans. இப்போ லோன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெஞ்ச்மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் அப்படின்னு ஒரு லோன் கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது இது என்னென்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு ரேட்ஸ். பேங்க்ஸ் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுல சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணும். அது என்னென்னலாம் கைட்லைன்ஸ்னால் பெஞ்ச்மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு நம்ம 1990s வந்தது ப்ரைம் லெண்டிங் ரேட். அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் மார்க்கை நம்ம பயன்படுத்தணும். பேஸ் ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், எம்சிஎல்ஆர்ன்ற கான்செப்ட், மார்ஜினல் காஸ்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்ஸ்ன்றாங்க. இது என்னதுன்னா பேஸ் ரேட்டை கண்டுபிடிக்கிறப்போ மார்ஜினல் காஸ்ட்டை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. மார்ஜினல் காஸ்ட்ன்றது அக்கௌண்டன்சியில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான கைட்லைனுக்கு நம்ம மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் ரெப்போ ரேட்ஸோ எம்எஸ்எஃப் ரேட் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண இந்த பக்கம் என்ன நடக்க மாட்டேங்குதுன்னா கன்சியூமர்ஸுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, ரேட்ஸு பெரிய லெவலில் கம்மியாக மாட்டேங்குது. இது ரேட்ஸ் கம்மியாக மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வாட் வி கேன் டூ இஸ் வேற ஒரு புது சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒவ்வொன்றையும் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் என்ன தான் இம்ப்ரூவ் பண்ணாலுமே உங்களுக்கு ரெப்போ ரேட் 1% கம்மியாகுதுன்னா உங்களுக்கு எம்சிஎல்ஆர்ன்றது 40.4% தான் கம்மியாகுது. ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்படியே விட்டோம்னா இதை டிரான்ஸ்மிஷன் எப்போவுமே நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி 2018 19 முடிவு பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கின் அடிப்படையில் வச்சு தான் இனிமேல் லோன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்னா என்ன, பேங்க்கோட இன்டர்னல் கண்டிஷன்ஸுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க். அப்போ எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்ன்றது எதெல்லாம் சூஸ் பண்ணலான்னா, ரெப்போ ரேட்டை சூஸ் பண்ணலாமா, ரெண்டாவது இபிஎல்ஆருக்கு எதெல்லாம் சூஸ் பண்ணலாம்னா ரெப்போ ரேட்டை சூஸ் பண்ணலாம், டி பில் ரேட்ஸை சூஸ் பண்ணலாம். ட்ரெஷரி பில்லில் 91 டே பில்லோ அல்லது 182 டே பில்லோட ரேட்ஸை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. இவங்க வந்து கால் மணி ரேட் என்ன, இன்டர் பேங்க் ரேட்ஸ் என்ன, நோட்டீஸ் மணி ரேட்ஸ் என்னன்னு சொல்லி எல்லா விதமான ஃபினான்ஷியல் ரேட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் எஃபிஐஎல். இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ரேட்டுனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே வரலாம். எதெல்லாம் இபிஎல்ஆரில் சூஸ் பண்ணலாம், ரெப்போ ரேட்டை சூஸ் பண்ணலாமா, பண்ணலாம். ட்ரெஷரி பில் ரேட்டை சூஸ் பண்ணலாமா, பண்ணலாமா. எம்சிஎல்ஆரை சூஸ் பண்ணலாமா, இல்லை. எம்சிஎல்ஆர்ன்றது ஒரு இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன, 1 and 3. மணி மல்டிப்ளையர் எப்போ குறையுது, இது ஒரு பிவைக்யூன்னு அடிப்படையில் கேட்ட கொஸ்டின் தான். பேங்கிங் ஹேபிட் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மணி மல்டிப்ளையர் குறையும். நீங்களும் நானும் லோன் எடுத்தால் தான் மணி மல்டிப்ளையர் அதிகமாகும். தேர்ஃபோர் இது கண்டிப்பாக கம்மியாக இருக்கு. சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த டேர்ம் பேங்க் ரேட். அப்போ பேங்க் ரேட்டுன்ற வார்த்தையை எது குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து சி. இதுதான் பேங்க் ரேட். த ரேட் அட் விச் தி ஆர்பிஐ ரீடிஸ்கவுண்ட்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த கமர்ஷியல் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட ஒரிஜினல் டேர்ம், அதோட டெஃபனிஷன். அது நீங்கள் பிஏபியில் போய் செக் பண்ணாலும் சரி, ஆர்பிஐயோட ஆக்டில் போய் செக் பண்ணாலும் வாட் இஸ் பேங்க் ரேட் அப்படின்னு சொன்னால் இதுதான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்ஸ், செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, ஷார்ட் டேர்ம் பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப. ட்ரெஷரி பில்லில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ட்ரெஷரி பில்ஸை பொறுத்த அளவுக்கு அது எது கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்க மாட்டோம், அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்குவோம். ஏன்னா ட்ரெஷரி பில்லோட ரேட்டே, அதோட டென்யூரே 91 டேஸ்க்கு தான். அப்போ 90 நாளைக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம போடுறோன்னா 90 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்க மாட்டோம்னா அசலும் கொடுத்து அதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வட்டின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கானது தான் நம்ம வட்டின்னு சொல்கிறோம். 10% அப்படின்றது இயர்லி பெர் ஆனம் தான், பெர் மந்த்தோ இல்லை 3 மாதத்துக்கான வட்டி கிடையாது. அப்போ 91 டேஸ்க்கு 182 டேஸ்க்கு அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி இது பண்ணுறப்ப அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட். காம்பவுண்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணவும் முடியாது. அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக வச்சுக்கணுன்றதுக்காக ஷார்ட் டேர்மில் நடக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ஆர் டி பில்ஸ் இந்த மாதிரியானதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பதிலாக அதில் டிஸ்கவுண்ட்லன்றதில் ட்ரேட் ஆகும். அதாவது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி போடுறாங்க 90 நாளைக்கு ஒரு ட்ரெஷரி பில் போடுறாங்கன்னா அதில் ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 1001ன்றது ரேட் இருக்கும்.
அது மட்டும்தான் அதில் பேப்பரில் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. சரியா? 1000 ரூபா எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 90 நாள் வரைக்கும். அப்போது ஜனவரியா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்கும்னு சொன்னால், ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த பேப்பரோட மதிப்பு 1000 ரூபா. அப்போ யாராவது அதை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 4ஆம் தேதி அதை போய் கவர்மெண்ட்டை கொடுக்குறப்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கும். அப்போ இன்றைக்கி அதை எவ்வளோ கொடுத்து வாங்குறது? ஏன்னா அதில் வட்டியும் வரப்போகிறது கிடையாது. அப்போ டுடே அதை வாங்குறப்ப 1000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டை கொடுத்து வாங்கலாம். அப்போ 10% ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் 950 ரூபா கொடுத்துட்டு அந்த 1000 ரூபா பேப்பரை வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு நம்ம ஒரு பேங்க் வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட்டில் ஒரு பேப்பரை வாங்கியிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, லிக்விட் மணி தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம் அவங்க? அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போய் விற்கலாமா? அப்படி மார்க்கெட்டில் போய் விற்கிறப்ப மற்ற பேங்க்ஸ்ட்டை யாராவது இதை வாங்கிக்கங்க, இன்னும் 2 மந்த்ஸுக்கு இதுக்கு வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த பேங்க்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த பேங்க் இந்த பேங்க்கோட இவங்க பேங்க் ஹோல்டு பண்ணுறாங்க, இதை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறப்ப அவங்களும் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டு கேட்பாங்களே. அப்போ இந்த பேங்க் ஃபஸ்ட்டு பேங்க் என்ன பண்ணாங்க? ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கினாங்க. இவங்க செகண்ட் பேங்க்கு விற்கிறப்ப மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் விற்கிறாங்க. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரீடிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீடிஸ்கவுண்டிங் ப்ராசஸ் மூலமாக லிக்விடிட்டியே வாங்கிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப மற்ற பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான ரீடிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஆர்பிஐட்ட போனால் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க? நான் உங்களுக்கு ஒரு ஃபேரான ரீடிஸ்கவுண்ட் ரேட் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த பேங்க் ரேட். சரி, ஸோ பேங்க் ரேட் இஸ் த ரீடிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் தி ஆர்பிஐ. 71. An increase in the rate of interest may lead to a decrease in the level of investments. கரெக்ட் தான். அதிகமான வட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகுமா? ஆமாம், கம்மியாகும். லோன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறுது. அப்போ லோனோட பர்சன்டேஜ் கம்மியாகிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கம்மியாகும். இது கரெக்ட். இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மே லீட் டு an increase in the rate of saving. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான வட்டி கொடுக்குறப்ப நம்மளோட பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? பேங்க்கில் போடுவோம். அப்போ வெளியில் சுற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? பணம் பேங்க்கில் போய் அங்கே லாக் ஆகி நிற்கிது. ஓகே, therefore this is also correct. Both 1 and 2. கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் பை த ஆர்பிஐன்னு சொல்ல முடியுமா? நோ. ஆர்பிஐ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கைட்லைன் மட்டும் தராங்க. அதாவது என்னென்னா இனிமேல் உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் இபிஎல்ஆரின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன் தர்றாங்க. அப்போ இபிஎல்ஆர்னா என்ன அப்படின்னு சொன்னால் ரெப்போ வச்சு கொடுக்கணுமா? அப்போ ரெப்போ ரேட்லேயே கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ ரெப்போ ரேட்டுன்றது இன்றைக்கி 5.5னா 5.25னா இப்போ 5.25ல் தான் லோன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. 5.25 ஒரு பெஞ்ச் மார்க்காக பயன்படுத்தி அதுக்கு மேலே நீங்கள் 7%, 8% எவ்வளோ நாள் வச்சு கொடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரெவன்யூன்னு யாருக்கா ஒருத்தவங்க லோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெப்போ ப்ளஸ் 7ன்னு ஒரு லோன் கொடுத்துட்டோன்னா இனிமேல் இந்த 7 மாறவே கூடாது. அப்போ நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்போ ப்ளஸ் 5 அப்படின்னு லோன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்போ இந்த 5 நீங்கள் மாற்றவே கூடாது ஒரு கஸ்டமருக்கு. அப்போ ரெப்போன்றது இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறப்ப ஒரு 6 இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த 4 வருஷம் கழித்து அந்த ரெப்போன்றது 5ஆக மாறுது இல்லை 2ஆக மாறுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் லோன் ரேட்ஸும் மாறும். அப்படி மாறணுன்றதுக்கு பேர் தானே டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன்றது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரியான சிஸ்டமில். அப்போது இந்த 5ன்றதோ 7ன்றதோ நீங்கள் பேங்க் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. கைட்லைன் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஆர்பிஐ தராங்க. அதனால் ஃபர்ஸ்ட் இஸ் இன்கரெக்ட். பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன், ஆமாம் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கெலாம். ஆனால் வைண்டிங் அப், ஒரு வேளை பேங்க்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் கடைசியாக பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஆர்பிஐயும் என்ன பண்ணுறாங்க? ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஆர்பிஐ ரோல் ப்ளே பண்ணும், அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ஹை கோர்ட்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணும், கோர்ட்ஸ் மூலமாக நம்ம இதை பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. பொதுவாக இது எங்கே வருது அப்படின்னு சொன்னால் வைண்டிங் அப் ஆஃப் நேஷ்னலைஸ்ட் பேங்க் அல்லது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அந்த மாதிரி வர்றப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் பார்த்து கடைசி முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஓனர்.
பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு அதில் ஓனர்ஷிப் வச்சிருக்கிறது யார்? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ன்றப்ப அது எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அப்போ அவங்க அதை க்ளோஸ் பண்ணலாமா இல்லை வேறு எதாவது ரிவைவ் பண்ணலாமான்ற டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும். அதனால் நேஷனலைஸ்ட் பேங்க்கை பொறுத்தளவுக்கு வைண்டிங் அப்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பண்ணும். பட் மற்ற பேங்க்ஸுக்கெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆன்சர் இஸ் நைதர் 1 nor 2. ரெண்டுமே இன்கரெக்ட். ஷெட்யூல்டு பேங்க்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல்ஸ் வேணும். இது எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்னா ஆர்பிஐயோட 1934 ஆக்டில் பண்ணியிருக்கோமா? எஸ். சரி, அதில் நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஷெட்யூலில் 5 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் இருந்தாலே டைரெக்டாக ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் மற்ற டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே என்ன மினிமம் கேபிட்டல் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுற பவர்ஸ் யாருக்கு இருக்குது? ஆர்பிஐக்கு இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நான் ஷெட்யூல் பேங்க்ஸ், அப்போ நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்னால் இந்த ஷெட்யூலில் வராதவங்க, அந்த மினிமம் கேபிட்டல் த்ரெஷோல்டில் இல்லாதவங்க தான் நான் ஷெட்யூல்டு. தே ஆர் அவுட் சைட் த ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்விஷன் சொல்ல முடியுமா? சரி, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னால் ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் எல்லா பெனிஃபிட்ஸும் மற்ற மாதிரியான கண்ட்ரோல் அவங்க மேலே இருக்காது தான். ஆனால் இவங்க மேலே ரெகுலேஷனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால் திஸ் இஸ் இன்கரெக்ட். அவங்க வந்து ஆர்பிஐயோட பேங்க் லைசன்ஸ் இல்லாமல் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஈவன் தோ தே ஆர் நான் ஷெட்யூல்ட். therefore ஆன்சர் இஸ் A1 only. பேங்க் போர்ட் பியூரோ அப்படின்றத வச்சு PYQ கொஷின் கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், த கவர்னர் ஆஃப் தி ஆர்பிஐ இஸ் த சேர்மன் ஆஃப் தி FSIB. இஸ் தட் ரைட்? இன்கரெக்ட். சரி, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போர்டுன்றது பேங்க் போர்ட் பியூரோவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் போர்ட் பியூரோன்றதை நம்ம கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராட் எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தகுதியானவங்க ப்ளஸ் நல்ல பொட்டென்ஷியல், நல்ல எத்திக்கல் இது இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் இருக்கக்கூடியவங்களை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த செலெக்ஷன் பேராமீட்டரை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டியை வச்சு பண்ணணும்னு சொல்லி ஒரு பேங்க் போர்ட் பியூரோன்றதை நம்ம செட் பண்ணுறோம். அவங்க தான் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு தேவையான ஹெட் இருக்காங்களே, MD, CEOs, அவங்க எல்லாத்தையும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ரோல். அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமில் 2022 ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐ திங்க் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நினைக்கிறேன், ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்டோட கம்பெனி இருக்குது. அதோட சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, அதோட சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேங்க் போர்ட் பியூரோவை நேமை செலக்ட் பண்ணி கொடுக்குது. அப்போது ஒரு பேங்க் போர்ட் பியூரோவாக இருந்துக்கிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவங்க செலக்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆகுது. அதனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேங்க் போர்ட் பியூரோக்கு இது வேலை கிடையாது, இவங்க வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கான சீஃபை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த போர்டு பியூரோவே நம்ம வேறு ஒரு போர்டை வச்சு, ஒரு சர்வீசஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த போர்டுக்கு பேர் தான் FSIB. த கவர்னர் இஸ் த சேர்மன் இஸ் இன்கரெக்ட். இன்றைக்கி வந்து வேற ஒருத்தவங்க நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஐ திங்க் பிரதாப் பானு சர்மா சம்ஒன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அவர் தான் அதுக்கு சேர்மனாக இருக்கிறார் FSIBக்கு. They recommend the selection of the heads of the public sector banks and the public sector insurance companies. ஆமாம், கரெக்ட் தான். FSIB helps the public sector banks in developing strategies and capital raising plans. அடுத்து எப்படியெல்லாம் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் PYQல கேட்ட அதே ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 2 and 3. Payment banks can accept demand deposits and provide payment but cannot extend credit. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பேமெண்ட் பேங்க்குக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், லோன்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது, மீது எல்லாத்தையுமே அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு என்ஷோர் தட் 60% ஆஃப் இட் ஆர் PSL. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு PSL டார்கெட்ன்றது 60 அப்படின்னு சொன்னால், எஸ் இட் இஸ் 60. 2025 இருந்து இதை நம்ம 60 மாற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 75 இருந்துச்சு, இப்போ அது 60 மாறிடுச்சு. Payment banks and small finance banks are permitted to appoint banking correspondents. Banking correspondents யாருன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது பேங்க்லேருந்து ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி கிராமங்களுக்கு போகிறது, இல்லை
சில ரிமோட் ஏரியாஸ்க்கு போகிறது, ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூடடான ஏரியாஸ், ஒரு அண்டர் சர்வ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த ப்ரொவிஷனிங் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் இந்த ஏடிஎம்லாம் ரொம்ப தூரமாக இருந்தனால கேஷ் எடுத்துகிட்டு போவாங்க. கேஷ் எடுத்துகிட்டு போய் இந்த கேஷ் வித்ட்ராயல் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க கிராமங்களுக்குலாம் போய். சரியா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டெக்னாலஜிலாம் வளர்ந்தனால இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் அவங்களுக்கான ரூல் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் தே ஆர் ஃபங்க்ஷன். இன்றைக்கும் பேங்க்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதான் அவங்க பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1 is correct, 3 is correct, 2 is also correct. So answer will be 1, 2 and 3 option B. இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ April 1 இருந்து 2025 என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு 60% அப்படின்றத நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். 75% பிஎஸ்எல்லேருந்து இப்போ மாறிக்கும். அப்போ 75% யாருக்கு இருக்குது? 75% இப்போ ஆர்ஆர்பிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற பேங்க்ஸுக்கெலாம், ஃபாரின் பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ? 40%. Non-banking financial companies cannot accept demand deposits and cannot issue checks. ஆமாம், அவங்களால டிமாண்ட் டெபாசிட்ஸையும் இதையோ செக்கையும் அவங்க இஷ்யூ பண்ண முடியாது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா, எதெல்லாம் பேங்காக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோமோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் அவங்களுக்கு மட்டும்தான் டிமாண்ட் டெபாசிட்டை கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. எஸ், டிரான்சாக்ஷனல் பர்பஸஸ்க்காக டிமாண்ட் டெபாசிட்டை கொடுக்கறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னா, பேங்க்ஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கஷன்ஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஜென்யூனான டவுட் வந்துச்சு. இதை ஒன்லி பேங்க்ஸ்ன்னு ஒன்லி என்டிட்டிஸ் தட் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் பேங்க்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னா, போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு எப்படி கொடுக்குறோம்? அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது யார் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக பேங்காக இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியாக இருக்கனா பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். என்பிஎஃப்சியாக இருந்தால் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ் மூலமாக நம்ம 1800s 1830s அந்த டைமில் இருந்தே இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்கிறோம். ப்ளஸ் இந்தியாவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் ஆர் இண்டிபெண்டன்ஸ் பேங்க்ஸோட பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்றதுனால, சரியா, பேங்க்ஸோட பெனிட்ரேஷன் அதிகமாக இல்லைன்றதுனால போஸ்ட் ஆஃபீஸஸ் தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கான ரீச் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் ரொம்ப அதிகமாக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் காம்பனண்ட்டை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி ஒன்று கொண்டு வந்தோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுன்றது ஒரு கம்பெனி கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் நாட் அன் என்பிஎஃப்சி. போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ போஸ்ட் ஆஃபீஸஸுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஆக்ட் இருக்குது. அந்த ரெகுலேஷன் மூலமாக தான் இதை அலோவ் பண்ணுறோமே தவிர, it is an standard exception, but the rule is that பேங்கை தாண்டி வேற எந்த கம்பெனியாலும் என்ன பண்ண முடியாது, டிமாண்ட் டெபாசிட் கொடுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இதுதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்பிஎஃப்சிஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் கம்பெனி. இப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான இதுவும் மாறிடுச்சு. ஒரு டைமில் அவங்களுக்கு லீகலாக பெர்மிட் பண்ணியிருந்தோம், பட் அவங்களாலே பண்ண முடியாது. டிமாண்ட் டெபாசிட்டுக்கு மாதிரியான இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. இப்போ நம்ம டிமாண்ட் டெபாசிட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸும் தர்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்ற லைசன்ஸை நம்ம 2016 கொடுத்தாச்சு. சரியா, அப்போ சேவிங்ஸ் எல்லாம் இனிமேலே இவங்க தான் அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க பேங்கிங் லைசன்ஸை வச்சு இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் போத். இங்கே பாருங்கள், என்பிஎஃப்சியும் அண்ட் ஹவு தே ஆர் ரெகுலேட்டட் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இங்கே பார்க்குறோம். ஹவு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ், இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் க்ரைட்டீரியா ஆஃப் என்பிஎஃப்சிஸ். என்பிஎஃப்சிஸ்லே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ் எல்லாமே இந்த டைப்பில் வராங்க. பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கட்டும், முத்தூட் ஃபினான்ஸ், சோழமண்டலம், இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வர்றாங்க. இது யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. சிட் ஃபண்ட் யார் ரெகுலேட் பண்ணுறா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். நிதி கம்பெனிஸை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸே தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் கரெக்ட். ஸோ 1 இஸ் இன்கரெக்ட். வாட் அபவுட் செகண்ட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே, கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சின்னு சொல்லிட்டோமா, அப்போ இது ஒரு கம்பெனியை தானே குறிக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை குறிக்கிறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்டை பொறுத்தளவுக்கு, ஐடிஎஃப்பை பொறுத்தளவுக்கு இது ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம், இது ஒரு ஃபண்டிங் ட்ரஸ்டாகவும் இருக்கலாம். சரியா, ஒரு ட்ரஸ்ட் மாதிரியும் இருக்கலாம். கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது என்பிஎஃப்சி.
அந்த என்பிஎஃப்சி கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஒருவேளை அது கம்பெனியாக இல்லை, வெறும் ஃபண்டாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்டை ரெஜிஸ்டர் பண்ணி அதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா செபி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சரியா, செபி ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆனால் இதை பொறுத்த அளவுக்கு குழப்பங்கள் வேணாம். ஏன்னா இங்கே என்ன சொல்லிக்கிறோம், கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சினே நம்ம சொல்லிட்டோம். அதனால இது யார் ரெகுலேட் பண்ணுறா, ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 3 pairs only. 2, 3 and 4 are correct. First is incorrect. NABFED தான் இந்தியாவோட நியூவஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இவங்களை பொறுத்த அளவுக்கு தே ஹேவ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ டிஎஃப்ஐ அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 அப்படின்னா நோ. NABFED ஆக்ட் 2021 அப்படின்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ஸ்டாச்சுட்ரியான ஒரு பாடி இருக்குது. இந்த NABFEDன்றது இஸ் நவ் ரெக்கக்னைஸ்ட் இஸ் அன் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சரியா, 5 விதமான ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத பாருங்கள், தெரிஞ்சால் கமெண்ட்டில் கூட போடுங்க. சரியா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் ஒரு 4 இருக்குது. சரியா, NABFED தாண்டி NABFED mobilizes funds from the individuals as part of its resources. Individuals இருந்துலாம் ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து அப்படி தான் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு இன்கரெக்ட், செகண்டும் இன்கரெக்ட், நைதர் 1 nor 2. Neobanks are not legally recognized as banks because they operate through partnership. ஆமாம், ஜூபிட்டர், நியோ, எஃப்ஐ, இந்த மாதிரியான சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு இன்னோவேட் பண்ண முடியாத டொமைனில் அவங்க சில ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை இன்னோவேட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது அவங்களாவே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கோட பார்ட்னர்ஷிப்பில் வச்சு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேங்கிங் சர்வீசஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு புதுவிதமான ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள தான் நியோ பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியோ பேங்க்ஸ்ன்றது ஆர்பிஐயோ இல்லை மற்றவங்க யாரும் இதை ஒரு டேர்மை ரெக்கக்னைஸ் பண்ணல. இதெல்லாம் பாப்புலராகவும் மீடியாலையும் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் வரக்கூடிய டேர்ம்ஸ். சரியா, ஸோ நியோ பேங்க்ஸ் ஆர் நாட் லீகலி ரெக்கக்னைஸ்டு. சரியா, அதனால் அவங்க வந்து பேங்கிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அவங்கள நியோ பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கரெக்ட். டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ், இது வந்து ஃபார்மலாக ஒரு பேங்காக இருக்குது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்னே ஒரு யூனிட்டை செட் பண்ணுறாங்க. சரி, அது என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் கியாஸ்க், டிஜிட்டலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் ஒரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. 2025 அந்த பட்ஜெட்டில் நம்ம 75 டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து டிஜிட்டலாகவும் பேப்பர்லெஸ் மெத்தட்ஸாக மூலமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அப்படியே அது என்ன இருக்காதுன்னா டிஜிட்டலாகவே நீங்கள் போய் கியாஸ்க் மெயின்டைன் பண்ணலாம், டிஜிட்டலாகவே நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், withdrawals, everything will be digitals. Okay, so answer is 1 and 2, both are correct. சரியா, அடுத்து இதை பொறுத்தளவுக்கு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அப்போ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இங்கே பாருங்கள், 2021 ஒரு புதிய ரிவைஸ்டான ஒரு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்திருந்தோம். இதுதான் நம்ம சொல்கிறோம். சரியா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் ஒரு டெஃபினேஷன் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்போ ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் அதுக்குள்ளே என்ன வந்துடுறாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்துடுறாங்க, பேமெண்ட் பேங்க்ஸ் வந்துடுறாங்க, ஆர்ஆர்பிஸ் வந்துடுறாங்களா. அதுதான் வந்து நார்மலான explanation of what a scheduled commercial bank is. அப்போ all scheduled commercial bank except SFBs, payment bank and regional rural banks அப்படி இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்களா. அப்போது இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் இவங்களுக்குலாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதே மாதிரி தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி வர்றப்பையும் ஆல் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. சரி, அந்த டெஃபனிஷன் அடிப்படையில் தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை பொறுத்தளவுக்கு இதில் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே இவங்க 3 பேர்த்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். சரி, இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்கள் நல்லா, ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுதான், ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கறது தான் ப்ராம்ப்ட். சரியா, ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க, ப்ராம்ப்டிங்கை வச்சு படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ டெலிப்ராம்ப்டர்னுவாங்க. முன்னாடி ஒன்று அந்த நியூஸ் வாசிக்கிறவங்கன்னா டெலிப்ராம்ப்டர். அப்போ அது வர வர ஐ எம் ப்ராம்ப்டட் டு ரீட், அதை நான் பார்த்து நம்ம படிக்கணும். சரியா, ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டா இட் வில் ப்ராம்ப்ட் எ கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரம் ஆர்பிஐ.
ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தொட்டுட்டீங்க, ஒரு லைனை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹலோ. இப்போதானே இல்லை ஓகே. ஸோ ஆடியோ இல்லாமல் இருந்திருக்கு. ரிப்பீட். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த 3 விஷயங்களை வச்சு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை யார் எடுப்பாங்கன்னா ஆர்பிஐ எடுப்பாங்க. இப்போ இந்த ரிஸ்க் த்ரெஷோல்டு 2ல நம்ம இருக்கிறோம். கேபிட்டல்ன்றது 1லேருந்து இப்போ 2வது த்ரெஷோல்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எந்தெந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களோ சரி. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஆடியோவில் ரெக்கார்டா இல்லையா சார்? ஓகே ஃபைன். நான் உங்களுக்கு திரும்ப அதை சொல்கிறேன். ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு அந்த நேம் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டா அது வந்து ஆர்பிஐலேருந்து ஒரு ஆக்ஷன் கரெக்டிவ் ஆக்ஷனை எடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்றது எந்தெந்த இடங்கள்லாம் எப்படிப்பட்ட கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பாங்கன்றதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். அந்த மேட்ரிக்ஸில் 3 விஷயங்களை செக் பண்ணுறோம். கேபிட்டல், அசட் குவாலிட்டி அண்ட் லெவரேஜ். 2021க்கு முன்னாடி வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் அசட்ன்றது ஒரு 4வது கேட்டகரி இருந்துச்சு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் 2021லேருந்து. சரியா? ஸோ இந்த 3 விஷயம் தான். கேபிட்டல்னு பார்க்குறப்ப கேபிட்டல் சரியானதாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக சிஏஆர் அப்படின்ற ஒரு ரேஷியோவை செக் பண்ணுறோம். அப்போ சிஏஆர்ன்ற ரேஷியோவை செக் பண்ணுறப்ப அது 9க்கு கரெக்ட் 9% இருக்கணும்ல. அப்போ 9க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் த்ரெஷோல்டு 1. 9க்கு கீழே 250 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ 2.5% கீழே போயிடுச்சு. சரியா? அப்போ 6.5க்கு கீழே போயிடுச்சுன்னா ரிஸ்க் த்ரெஷோல்டு 2. எந்த ரிஸ்கில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்போ 6% என்பிஏவை தாண்டி போயிட்டீங்க, 9க்கு மேலே போயிடுச்சுன்னா 2வது, 12க்கு மேலே போயிடுச்சுன்னா 3வது. அப்போ ஃபஸ்ட்டில் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தேர்டு ரிஸ்க்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப சிவியரான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க்கோட குவாலிட்டி சரியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனில் இந்த மாதிரியான நார்ம்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக இந்த சிஏஆராக இருக்கட்டும், சிசிபியாக இருக்கட்டும், இந்த லெவரேஜ் ரேஷியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எங்கேருந்து இந்த ஐடியாஸ்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேசல் நார்ம்ஸ்லேருந்து உள்ளே கொண்டு வரோம். சரியா? இதுதான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? பப்ளிக் செக்டர் பேங்க் ஆமாம், ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ் இவங்க 2 பேத்துக்கும் கிடையாது, எக்ஸ்க்ளூடட். ஆர்ஆர்பிஸ்க்கு எக்ஸ்க்ளூடட். ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இருக்கா? அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் என்பிஎஃப்சிஸ்க்கு இருக்கா? இல்லை. ஆனால் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம 2 பேருக்குமே கொண்டு வந்துட்டோம். 2024 இருந்து பிரைமரி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு தனியாக பிசிஏ. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தோம்ல இந்த பிசிஏ, இது வந்து பேங்க்ஸுக்கு மட்டும்தான். பிசிஏ ஃபார் இப்போ இது நல்லா இருக்குது. இந்த மாதிரியான செயல்முறை வந்து பேங்க்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுனால இன்னும் மற்ற இடங்களுக்கும்
நம்ம இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இதுக்கு முன்னாடி சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பிசிஏவை கொண்டு வரோம். 2024 இதை சர்க்குலராக கொண்டு வந்து நம்ம வி ஹவ் எக்ஸ்டெண்டட் இட். என்பிஎஃப்சிஸுக்கு கூட பிசிஏ நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னா தனித்தனி க்ரைட்டீரியா, இவங்களோட ரூல்ஸ் இங்கே அப்ளை ஆகாது, இவங்களோட பிசிஏ கைட்லைன் இவங்க அப்ளை ஆகாது. அது மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பேங்க்ஸுக்கு நல்லா இருந்ததுனால பிசிஏ ஃபார் என்பிஎஃப்சி, பிசிஏ ஃபார் ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அந்த ஷெட்யூல் கோஆப்ரேட்டிவ் எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரே ஒரு டைப் ஆஃப் பேங்க்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? அதனால் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 1, 2 and 3 ஒன்லி 3. மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்னா என்ன? 3 லட்ச ரூபா ஹவுஸ் ஹோல்டு இன்கம். நல்லா பார்க்கணும், இண்டிவிஜுவல் இன்கம் கிடையாது. ஹவுஸ் ஹோல்டு இன்கம் 3 lakhsக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டில் யாராவது ஒரு நபருக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மைக்ரோ ஃபினான்ஸ் லோன். ஸோ ஆன்சர் இஸ் டி. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் இயர் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸோட வேலையை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றதுக்காக கிரெடிட் மட்டும் கொடுத்தா பத்தாது, இந்த மாதிரியான கிராஸ் ரூட்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுக்கான கிரவுண்ட் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இவங்க எல்லாத்துக்குமான கிராஸ் ரூட்ஸாக இருக்கிறாங்க, அடித்தளம் அவங்க தான். அப்போ அந்த ஃபவுண்டேஷன்ஸோட அது என்ன பண்ணக்கூடாதுன்னா கிரெடிட் மட்டும் கொடுக்கறது அவங்களோட வேலையாக இருக்கக்கூடாது, மற்றதுலேயும் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வேலையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி ஆஃப் 2025க்கு கீழே இன்னும் இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸை ரிவைவ் பண்ணணும், அவங்களுக்கான வேலையை இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரோல்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரோட கவர்மெண்ட் பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸை இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். என்னென்னலாம் அவங்க பண்ணலான்னா, இ சேவா மையம் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாம், கிசான் சம்ரிதி கேந்திராஸ் ஓப்பன் பண்ணலாம், ரூரல் பைப்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் அவங்க வச்சுருக்கலாம், பெட்ரோல் அண்ட் டீசல் அவுட்லெட்ஸை நம்ம அலோவ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் தான் நம்ம இதை அலோவ் பண்ணோம். இது இப்படி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த பிஏசிஎஸ்க்கு வேலைகள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஜன் ஔஷதி கேந்திராஸ் கவர்மெண்டோட ஃபார்மசி ஸ்டோர்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். இந்த பிஏசிஎஸ் பொறுத்தளவுக்கு கிரெடிட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்றதுல தமிழ்நாடு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம பல வருஷங்களாகவே இந்த கிரெடிட் சொசைட்டி, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ்ன்றது லோன் கொடுக்குற நிறுவனமாக மட்டும் பார்க்காம அவங்கள வேற ஒரு விதத்துலையும் நம்ம அவங்க யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், நியாய விலை கடை இருக்குல்ல, அதை ஆப்ரேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ஆல் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை பிஏசிஎஸ். அப்போ கிரெடிட் சொசைட்டிஸ் தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம மற்ற வேலைகளையும் நம்ம பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாமே. ஸோ ஆன்சர் 1, 2, 3, 4 and 5. டிஐசிஜிசி இது இது 100% ஓன் சப்சிடரி ஆஃப் தி ஆர்பிஐயா? ஆமாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம டெபாசிட்டர்ஸ் ஓட பணத்தை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் டிஐசிஜிசியோட வேலை. கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டிஸ் ஆர் இன்சூர்ட் பை டிஐசிஜிசினா இந்த பிஏசிஎஸ் மட்டும் அவங்கள வரமாட்டாங்க. சரியா? பிஏசிஎஸ்ன்றது கீழே இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சொசைட்டிஸ், அவங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கிடையாது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்ஸ், அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ், இவங்க தான் எதுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் டிஐசிஜிசியோட கவர்க்குள்ளே வராங்க. இவங்க வர்றது கிடையாது. ஓகே, இட் இன்சூர்ஸ் போத் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், 5 லட்ச ரூபா வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் இருக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் அந்த இன்சூரன்ஸ் கவர் கிடையாது. இப்போ 10 லட்ச ரூபா உங்கள் டெபாசிட் வச்சுருக்கிறீங்க, ஒருவேளை அந்த பேங்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் இதோடது. ஓகே, ஃபைன். டிஐசிஜிசி இன்சூர்ஸ் ஆல் டெபாசிட்ஸ், சேவிங்ஸ், கரண்ட், ஃபிக்ஸ்ட், எல்லாத்தோட டெபாசிட்ஸும் இதில் ப்ரொடெக்டடாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ்க்கு மட்டும் இது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஆன்சர் இஸ் 1, 3 and 4. இதை தாண்டி வேற யாரெல்லாம் ஆர்பிஐயோட சப்சிடரிஸ் அப்படின்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆர்பிஐயோட சப்சிடரிஸ்
100% சப்சிடரிஸ். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நேஷனல் ஹவுசிங் பேங்க், நபார்டு, இதெல்லாம் இவங்களோட சப்சிடரிஸாக இருந்துச்சு. யாரோட சப்சிடரிஸாக? ஆர்பிஐயோடது. ஆனால் இப்போ நம்ம என்ஹெச்பியை ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நபார்டையும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுல்லி ஓன்டு சப்சிடரிஸ் யாருன்னா டிஐசிஜிசி, இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து இந்த நோட்டோட டிசைன் பண்ணுறது, இதுக்கான இதெல்லாம் பண்ணுறது. ரெபிட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு ஒன்று, அண்ட் இஃப்டாஸ். இந்த மாதிரியான ஒரு 5 நிறுவனங்கள் இருக்குது ஆர்பிஐக்கு கீழே. இவங்க தான் ஆர்பிஐயோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரிஸ். சரி, அவங்களோட சப்சிடரிஸாக இருக்கிறாங்க. நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் என்னென்னலாம் இது பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏஇபிஎஸ், ஐஎம்பிஎஸ், என்ஏசிஹெச், யூபிஐ லைட். ஆமாம், இது மட்டும் கிடையாது. ஆர்டிஜிஎஸ், ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் யார் ஆப்ரேட் பண்ணுறா? ஆர்பிஐ ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 4 இல்லாமல் எல்லாமே. ஸோ 4 ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிமினேஷன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிடும் 1, 2, 3 and 5. யூபிஐ பொறுத்தளவுக்கு செட்டில்மெண்ட் இம்மீடியட்டாக நடக்கும். ஆனால் ஐஎம்பிஎஸை பொறுத்தளவுக்கு அது இம்மீடியட்டாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு சொன்னால் இது தப்பு. ரெண்டுமே இன்ஸ்டன்டேனியஸ். ஐஎம்பிஎஸ்னாலே இம்மீடியட் மொபைல் பேமெண்ட் சர்வீஸ். சரி, இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் லான்ச்ட் பை என்னது என்பிசிஐ. ஸோ அதனால் இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இந்த ஐஎம்பிஎஸ் பேமெண்ட் சிஸ்டம் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஐஎம்பிஎஸ்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? உங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணலாம், மொபைல் பேங்கிங் மூலமாக, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம், ஏடிஎம்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம், எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாக இல்லாமல் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் இதோட பேசிக் டெஃபினேஷன். யூபிஐ இஸ் பிரைமரிலி டிசைன்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இஸ் தட் ரைட்? எஸ், தட் இஸ் ரைட். யூபிஐன்றது ஸ்மார்ட் ஃபோனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் யூபிஐ பேமெண்ட் என்ன பண்ண முடியாது? நீங்கள் லாகின் பண்ண முடியுமா? அப்ளிகேஷன் இல்லாமல், பீம் அப்ளிகேஷன், ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி இல்லாமல் லாகின் பண்ணி அது மூலமாக பண்ண முடியுமானா அது சில இது இப்போது கொஞ்சம் வர்றாங்க. பட் primarily designed for application oriented. ஸோ அதனால் இது கரெக்ட். மொபைல் ஃபோன்ஸ் மூலமாகவும் இதை மொபைல் பேங்கிங் மூலமாகவும் பண்ண முடியும். அதான் இந்த எம்எம்ஐடின்னு சொல்லுவாங்க, மொபைல் மணி ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஒரு 7 டிஜிட் கோடு இருக்குது. அந்த 7 டிஜிட் கோட் மூலமாக தான் ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்க்குக்கு பண்ணுவாங்க. ஸோ இது கரெக்டு. யூபி அலவுஸ் அப் டு 1 lakh. ஜென்ரலாக 1 lakh தான் மேக்ஸிமம் லிமிட். கொஞ்சம் சில பேங்க்ஸில் 2 lakhs வரைக்கும் கூட இருக்குது. ஜென்ரலாக இட் இஸ். ஆனால் ஐஎம்பிஎஸோட லிமிட் வந்து வேரி அண்ட் கேன் பி ஹையர். கண்டிப்பாக இருக்கலாம். மோஸ்ட்லி 5 லட்ச ரூபா வரைக்கும் அதோட ஹையர் லிமிட் இருக்கும். அதனால் இதுவும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். 2 and 3 ஆர் கரெக்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து யூபிஐன்றது இன்னைக்கு ப்ரைமரிலி டிசைன்டு. யூபிஐன்றது ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் அதில் சிலருக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இதுக்கெலாம். அதுக்கப்புறம் சில விதமான யூபிஐன் அடிப்படையில் வச்சு எக்ஸ்ட்ராவாக சில பேமெண்ட் சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், இப்போ எஸ்எம்எஸ் நார்மலாக இந்த ஃபீச்சர் ஃபோன் இருக்குல்ல, 1, 2, 3 கீபேட் ஃபோன், அதை வச்சு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பேர் யூபிஐ கிடையாது. அதுக்கு பேர் யூபிஐ 1, 2, 3 பே. அது தனி சிஸ்டம். யூபிஐ லைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வாலெட் சிஸ்டம். இந்த மாதிரி சில டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் யூபிஐன்றது பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன் ஆர் அப்ளிகேஷன்ஸ் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. சிபிடிசியை பற்றின கொஸ்டின். ஸோ இந்த சிபிடிசியை பொறுத்தளவுக்கு சாவரின் டிஜிட்டல் கரன்சி தான். எஸ், இட் இஸ் அ லயபிலிட்டி ஆன் த பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட். கண்டிப்பாக இது லயபிலிட்டி ஆன் த பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அது லயபிலிட்டின்னு சொன்னால், எப்படி ஒரு ருப்பியை பிரிண்ட் பண்ணி போட்டால் அது லயபிலிட்டியாக இருக்குதோ, அதே மாதிரி தான் டிஜிட்டலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணாலுமே இது ஒரு ஆர்பிஐ பொறுத்தளவுக்கு இது ஒரு லயபிலிட்டி தான். இட் இஸ் அ லீகல் டெண்டர். இது லீகல் டெண்டரா அப்படின்னு சொன்னால், எஸ், இட் என்ஜாய்ஸ் த பொசிஷன் ஆஃப் த லீகல் டெண்டர். இது ஆர்பிஐ ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் 1:1 பார் ரேஷியோவில் இதுக்கான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ லீகல் டெண்டர்னால் நம்ம ஒரு கொஸ்டினில் படித்தோம். என்ன படித்தோம்? someone cannot refuse itன்னு சொல்கிறோம். அப்போ தானே? அப்போ இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சிபிடிசி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது லீகல் டெண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமானா, இட் இஸ் பாசிபிள். அப்படி நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனாலும் இது ஒரு புது விதமான ஒரு பேமெண்ட் சிஸ்டம். அதுக்கான அக்செப்டபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகணும்.
அதில் எந்த விதத்திலும் டவுட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான், அதில் மக்களுக்கு அதிருப்தியோ அவநம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஆர்பிஐ அதை லீகல் டெண்டர் தான் அதுக்கு எந்த விதத்துலையும் இன்ஃபீரியர் பொசிஷன் கிடையாது அப்படின்றதுக்காக பேப்பர் கரன்சியாக இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன். இட் கேன் பி ஹெல்ட் அண்ட் டிரான்சாக்டட் த்ரூ வாலெட்ஸ். எஸ், அது பண்ணலாம். பர்சன் டு பர்சனும் பண்ணலாம், பர்சன் டு மெர்ச்சன்ட்டும் பண்ணலாம். இட் ரெக்வைர்ஸ் எ மினிமம் பேலன்ஸ் டு ஓப்பன் ஆர் மெயின்டைன் வாலெட். இல்லை சரி, அதற்கு பேலன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக தான் இன்றைக்கி பேங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 1 is correct, 2 is correct, 3 is correct, 4 is incorrect. ஸோ only 3. சரியா? சிபிடிசி பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து ஃபினாமினல் சக்ஸஸ் ஆகாதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யூபிஐ டிரான்சாக்ஷன்றதே பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் பண்ணிகிட்ருக்கு. சரி, எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்குது. நான் ஒரு பேங்க்கில் போய் வாலெட் ஓப்பன் பண்ணி அந்த வாலெட்டில் சிபிடிசிஎல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு ஆளுக்கு பே பண்ணுறதுலாம் அது எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணல. நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அன் வாலெட் டுடே. அது எல்லாமே இன்றைக்கி எல்லாருமே ஈஸிலி ஆக்சசபிள் தான். பட் அதை பண்ணுறதுக்கு ஏன் ஒரு சிரமப்படணும்? இன்றைக்கி யூஸ்வலாக நம்ம யூபிஐ மூலமாக பே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஜிட்டல் வாலெட்ஸிலும் பெரும்பாலும் அதிகமான யூசேஜ் இல்லாத மாதிரி இருக்குது. சரியா? ஃபைன். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. Governor is appointed by the central government, yes, for a period of 5 years. The salary and the allowances of the RBI governor are paid from the Consolidated Fund of India. கிடையாது. சரியா? இவங்களுக்கான சேலரி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் கன்சாலிடேட் ஃபண்டு கிடையாது. எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐயோட சர்ப்ளஸ்லேருந்து தான் வரும். ஆர்பிஐயோட ரெவன்யூ, ஆர்பிஐயோட சர்ப்ளஸ், இதுலேருந்து தான் அவங்களுக்கான சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் போகுது. சரியா? அதனால் யாரும் ஆர்பிஐக்கு ரொம்ப கம்மியான சேலரி வரும், அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங் பாடி. ஏன் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஏதோ ப்ராஃபிட் வேணுன்றதுக்காக இல்லை, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அப்படி இருக்குது. சைனோராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணுற காஸ்ட்டுக்கும் அவங்களான ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கரன்சிக்கும் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவே பெரிய ஒரு வேல்யூவும் அவங்களுக்கு கொடுக்குது. சரியா? ஸோ ஆன்சர் இருந்தது 1 is correct, 2 is incorrect. எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் 2018 முன்னாடி வரைக்குமே ஆர்பிஐக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். சரி, எப்படி ஷேர் பண்ணணும்? 10% அது 1000 கோடி வந்திருக்கு உதாரணத்துக்கு ஆர்பிஐக்குன்னா, 1000 கோடியும் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஏன்னா கவர்மெண்ட் தான் ஓனர் ஆர்பிஐக்கு, அவங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமான்னா இல்லை, நம்ம வந்து மானிட்டரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ரிஸ்க் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட் இருந்தால் சேஃபாக இருக்குன்னு சொல்லி ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டின்ஜென்சி பர்பஸஸ்க்காகவும் இந்த ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தனியாக எடுத்து வைப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கண்டின்ஜென்சிக்காக தனியாக எடுத்து வைக்கணும். அதை எவ்வளோ எடுத்து வைக்கலாம்? 1000 கோடியில் ஒரு 100 கோடி, 200 கோடி, இது எல்லாமே எப்படி பண்ணாங்கன்னா, அடுத்த வருஷம் என்ன ரிஸ்க், இந்த வருஷம் என்ன ரிஸ்க்குன்னு அடிப்படையில் அதை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷம் 20% எடுத்து வைப்பாங்க, அடுத்த வருஷம் 30% எடுப்பாங்க, அடுத்த வருஷம் 5% வைப்பாங்க. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்ருக்க வேணாம். கவர்மெண்ட்டுக்கு என்ன கிளாரிட்டி இல்லைன்னா, நம்ம ஆர்பிஐட்டேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி இல்லை. ஒரு 1000 இந்த வருஷம் 50,000 கோடி ஆர்பிஐக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, பரவாயில்ல, நம்மளுக்கு 10% எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, நிறையா எடுத்து வைக்கிறாங்க. சரியா? ஃபைன். அப்போது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு 2018. அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கமிட்டியை வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பிமல் ஜலான் அப்படின்றவரோட தலைமையில் ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு கமிட்டியை கொண்டு வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட வேலை என்னென்னா, இந்த கமிட்டி என்ன டிசைட் பண்ணுதுன்னா, ஆர்பிஐக்கு ப்ராஃபிட் வர்றப்ப எவ்வளோ தூரம் ரிஸ்க்குக்காக எடுத்து வைக்கணும், எவ்வளோ தூரம் ஏதோ எக்ஸிஜென்சிக்காக எடுத்து வைக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்றாங்க. அதனால தான் இட் ப்ரொவைட்ஸ் அ ரூல் பேஸ்ட் மெக்கானிசம் ஃபார் த சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரா. கரெக்ட், இதுதான் கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ரூலுக்கு கீழே ரீவேல்யூவேஷன் கெயின்ஸ் தட் இஸ் அரைசிங் ஃப்ரம் த சேஞ்சஸ் இன் த வேல்யூ ஆர் ஆல்சோ, அதாவது ரீவேல்யூவேஷன் கெயின்னா என்ன, கோல்டு வச்சுருக்காங்க ஆர்பிஐ, கோல்டோட வேல்யூ இன்னைக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 1 இயரில். அப்போ ஆர்பிஐயோட மொத்த ஒர்த்தில் இந்த கோல்டெலாம் ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ சர்ப்ளஸ்ன்னு வர்றப்ப ரீவேல்யூவேஷனையும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் பண்ணுவாங்க.
அப்போ இவ்வளோ நாள் நம்ம கிட்ட என்ன இருக்குது, சொத்து மதிப்புலாம் இருக்குது. அந்த சொத்து மதிப்போட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த சொத்து மதிப்பையும் நம்ம ஆர்பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமானா இல்லை. எது அமௌண்ட்டாக வந்திருக்கோ, எது ரியலைஸ்டு அமௌண்ட்ஸாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அனுப்பணும். இந்த கேபிட்டல் கெயின்ஸ்லாம் இருக்கும்ல, கோல்டு வச்சுருக்கோம், இல்லை ஃபாரின் கரன்சி வச்சுருக்கோம், அந்த ஃபாரின் கரன்சியோட வேல்யூவேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆன் பேப்பரில் மட்டும்தான் கெயின், நாட் ரியல் கெயின்ஸ். அதனால் திஸ் இஸ் இன்கரெக்ட். ரீவேல்யூவேஷன் கெயின்ஸ் ஆர் ஆக்சுவலி நோஷனல் கெயின்ஸ், நாட் ரியல். நோஷனல், நாட் ரியல். அப்போ எதெல்லாம் ஆக்சுவல் கெயின்ஸோ, ரியலைஸ்ட் கெயின்ஸோ அதை மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 1 is correct, 2 is incorrect. Foreign banks in India are registered and regulated under the Banking Regulations Act of 1949. Yes, அது கீழே தான் அவங்களே ரெகுலேட் பண்ணுறோம், அது கரெக்ட் தான். கேஷ் ரிசர்வ் ரேஷன் SLR ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் இந்தியன் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். தப்பு, ரெண்டு பேத்துக்கும் ஒரே தான். PSL ஆர் யூனிஃபார்ம் ஃபார் போத் பேங்க்ஸ். ஆமாம், ரெண்டு பேருக்குமே ஃபாரின் பேங்க்ஸுக்கும் சரி இந்தியன் பேங்க்ஸுக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20 பிரான்ச்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சப் டார்கெட்ஸ் தேவையில்லை. ரெண்டு பேருக்குமே 40% தான் சப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சப் டார்கெட்ஸ் என்னன்னா 40%ல் மினிமம் 18% அக்ரிகல்ச்சர் கொடுத்துக்கணும், 7.5% MSME கொடுத்துருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோவை 20 பிரான்ச்சஸ்க்கு கீழே இருக்கவங்க கடைப்பிடிக்க வேண்டாம். ஆனால் ஜென்ரலாக PSL எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஃபாரின் பேங்காக இருக்கட்டும் இந்தியன் பேங்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன தான் 40% தான். ஓகே. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் 20. கரெக்ட். பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அலவுட். எவ்வளோ தூரம் அப்படின்னா 20% வரைக்குமே அலவுடு. ப்ரைவேட் பேங்க்ஸில் எவ்வளோ அலவுட்னா 74% வரைக்குமே அலவுடு. அது கரெக்ட் தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா 49% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலவுட். அதுக்கு மேலே போகணுன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அதனால தான் கவர்மெண்ட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸில் 74% கேப் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட் கிடையாது. சரியா, 74% வரைக்கும் போகணுன்னா கவர்மெண்ட் ரூட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், ஒன்லி 1 இஸ் கரெக்ட். Basel III is a global framework. Yes, 2008 கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்த அந்த நார்ம்ஸுக்கு பேர் தான் Basel III. கரெக்ட் தான். இந்த பேசல் கமிட்டின்றது பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் அப்படின்வாங்க. பேசல்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாண்டில் ஒரு இடம். அங்கே பேசல் கமிட்டியில் பேசலில் ஒரு பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ்னு ஒரு பேங்க்கை World War I நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பேங்க்குக்கு கீழே அது சும்மா தான், இட் வாஸ் நாட் ஃபங்க்ஷனல் அட் ஆல், பெரிய லெவலில் அதுக்கு இல்லை. அதனால் 1970s என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் ஒரு கமிட்டி ஆரம்பித்து அதில் சில மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பேசலில் இருக்கக்கூடிய இந்த BAS பேங்க் இருக்குல்ல அதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இட் இஸ் நவ் ஃபெல்ட் ஆஸ், அதை எப்படி நம்ம பாப்புலர் மீடியாலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா பேசல் கமிட்டின்னு சொல்ல வரோம். சரியா? ஸோ பேசல்ன்றது ஒரு இடம். சரி, பேசல் கன்வென்ஷன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம் என்விரான்மெண்ட்டில் கூட. ஓகே. ஸோ சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ஆல் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பேசல் 3ல் இருக்கக்கூடிய கேபிட்டல் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எல்லா பேங்க்ஸுக்கும் எல்லா விதமான ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வேறு மாதிரி சில காம்பனன்ட்ஸ் தான் அப்ளிகபிள். அதனால் தேர் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்ளிகபிலிட்டி. பேசல் 3ல் இருக்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஒரு மாதிரி அப்ளை ஆகுது, ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மாதிரி அப்ளை ஆகுது, இவங்களுக்கு RRBஸ்க்கு ஒரு மாதிரி அப்ளை ஆகுது. அதனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இது இந்த மாதிரி ஜென்ரலாக ஆல் தி ஃபினான்ஷியல் பேங்க்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் த பேசல் 3 அப்படின்றது இன்கரெக்ட். த கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் தட் அப்சார்ப்ஸ் லாசஸ். திஸ் இஸ் கரெக்ட். இது ஏன் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் CCBயை பொறுத்தளவுக்கு CARன்னு சொல்லுவாங்களா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அது 8% இருக்கணும் அப்படின்றதான் பேசல் 1லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2008 கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த 8% பத்தாது, அதனால் அதை சுற்றி என்ன பண்ணணும், ஒரு பஃபர் வைக்கணுன்றாங்க. இந்த பஃபருக்கு பேர் தான் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். இது ஒரு எக்ஸ்ட்ரா 2.5% இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் தி கரெக்ட். ஸோ 1 இஸ் கரெக்ட், 3 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட்.
ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ஸ். எதெல்லாம் ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்? கேஷ்ன்றது ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்டா? எஸ். கோல்ட் எஸ். எஸ்எல்ஆர் எஸ். சிஆர்ஆர் கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னால் யாரோட கிளாரிஃபிகேஷன்ஸில் வருதுன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா எல்சிஆர்னு சொல்லுவாங்க. எல்சிஆர்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. அப்போ லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை liquidity outflows. அப்போ liquidity outflows over a 30-day period. அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ தூரம் இங்கே இந்த பேங்க்கில் வெளியே பணமாக வெளியே போக போகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ எவ்வளோ தூரம் பணமாக வெளியே போக போகுது? ஒரு லெட்ஸ் இமேஜின் ஒரு 1 crore ஒரு பேங்க்கில் வெளியே போக போகுது. அப்போ liquidity outflows எவ்வளோ? 1 crore. உங்கள் கையில் எவ்வளோ ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட் இருக்குன்னு செக் பண்ணும். அது அந்த லிக்விட் அவுட்ஃப்ளோவை கவர் பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ரேஷியோ தான் இது. அதனால தான் இந்த ரேஷியோ என்னன்னு சொல்கிறோம்? லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோன்றோம். லிக்விடிட்டி ரிஸ்க்கை கவர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட போதுமானது அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ போதுமான அளவுக்கு இருக்கானா ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ன்றது 1 crore நம்மக்கிட்ட இருக்குன்னா இந்த ரேஷியோ எவ்வளோ? ரேஷியோவை 100ன்னு போடுறப்ப 100. அப்போது இன்றைக்கி பேசல் நார்ம்ஸுக்கு கீழே எல்சிஆர் எவ்வளோ இருக்கணுமா? 100% இருக்கணும் பேங்க்ஸுக்கு. அப்போ என்ன மீன் பண்ணுறோன்னா அடுத்த மாதம் 1 கோடி ரூபா வெளியே போக போகுதுன்னா உங்களோட ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 1 கோடி ரூபா இருக்கணும். 90% இருந்தால் அது தப்பு. மினிமம் 100 இருக்கணும். அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு காமன் க்ரைட்டீரியாவை நம்ம கொண்டு வரோம். இந்த எதெல்லாம் ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்னா இது எல்லாம் தான் சிஆர்ஆர் பேலன்சஸ் வராது. அதனால் ஆன்சர் இஸ் 1, 2 and 3. நியர் மணினா என்ன அப்படின்னா எந்த பணத்தை எல்லாத்தையும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, ஹைலி லிக்விடோ, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியர் மணின்றோம். அப்போ இது அடிப்படையில் பாருங்கள், காயின்ஸ் அண்ட் கரன்சி ஆர் நாட் நியர் மணி, தே ஆர் மணி இட் செல்ஃப். நியர் மணின்னு சொல்ல வேண்டியதில்லை. டெபாசிட் வித் பேங்க்ஸ் அதை நம்ம நியர் மணின்னு சொல்லலாம். சரியா? பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறத நம்ம நியர் மணின்னு சொல்லலாம். ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் டேட்டட் பாண்ட்ஸ் இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? நியர் மணின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஹைலி லிக்விட். இப்போ ட்ரெஷரி பில் இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம்? எப்போனாலும் கன்வெர்ட் பண்ணலாம். டேட்டட் செக்யூரிட்டினா லாங் டேர்ம். அப்போ லாங் டேர்மில் இருக்கிறதுனா அப்போ 10 வருஷம் கழிச்சு தான் அது பணமாக மாறுமான்னு அப்படி கிடையாது. அதையும் என்ன பண்ணலாம்? நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் எப்போனாலும். இப்போ நீங்கள் 10 இயர்ஸ்க்கு ஒரு பாண்ட் வச்சுருந்தா கூட யூ கேன் செல் இட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால் லிக்விடிட்டி இருக்குது, அதை பணமாக மாற்றிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னா தீஸ் 2 ஆர் நியர் மணி. ஸோ ஆன்சர் வில் பி 2 and 3. ஒரு பர்டிகுலர் இயரில் அஃபீஷியல் பாவர்ட்டி லைன்ஸ் சில ஸ்டேட்ஸில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன் சில ஸ்டேட்ஸில் ஹையாக இருக்குன்னா ஏன்னா ப்ரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இங்கே பிகாஸ் போட்டு பாருங்கள், ரெண்டும் ஃபிட் ஆகும். சரிங்களா? இது ஒரு PYQ அடிப்படையிலையும் வச்சு கேட்டிருக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஃபிட் ஆகுது. இதில் தேர்ஃபோர் போட்டு பாருங்கள், த ப்ரைஸ் லெவல்ஸ் ஆஃப் பேசிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் அண்ட் தேர்ஃபோர் அஃபிஷியல் பாவர்ட்டி லைன்ஸ் ஆர் ஹையர் இன் சம் ஸ்டேட்ஸ். ரெண்டு கரெக்டாக பொருந்துதா? ஃபிட் ஆகுதா? அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஒருவேளை ஃபிட் ஆகலைன்னா என்ன ஆன்சர்? பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ரிலேட்டிவ் பாவர்ட்டி கேன் இன்க்ரீஸ் ஈவன் வென் அப்சல்யூட் பாவர்ட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஆமாம், சரி. ரிலேட்டிவ் பாவர்ட்டின்றது பாவர்ட்டியோட அப்சல்யூட் சென்ஸை பார்க்காம எந்த அளவுக்கு நம்ம அதிலிருந்து கீழே போகிறோம் அப்படின்னு செக் பண்ணுறது, குவாலிஃபைட் சென்ஸை செக் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். அப்சல்யூட் பாவர்ட்டி இஸ் மெஷர்ட் ரிலேட்டிவ்ன்ற வார்த்தை இருந்தாலே தப்புன்னு நம்ம படிக்கக்கூடாது. என்ன சொல்ல வரான்னு ஃபுல்லாக படிக்கணும். டு அ ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் தட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்போ என்ன? பாவர்ட்டி லைன். அப்போ பாவர்ட்டி லைன்னா என்ன? குளோபல் பாவர்ட்டி லைன் இன்றைக்கி வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்க? $3 சொல்கிறாங்க. சரியா? ஸோ $3. நம்ம இந்தியாவில் இருக்க பாவர்ட்டி லைன் கூட முன்னாடி நம்மளுக்கு டெண்டுல்கர் கமிட்டி படி நம்மளுக்கு 33 per day அப்படின்னு இருந்துச்சு, $1000 per month. அப்போ அந்த மாதிரி ஒரு லைனை போட்டுட்டோம். அந்த லைனுக்கு ரிலேட்டிவாக எந்த அளவுக்கு மக்கள் கீழே இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுறது தான் என்னது? அப்சல்யூட் பாவர்ட்டி. ஸோ ஹெட்லைன் பாவர்ட்டின்றது நம்ம இதை வச்சு செக் பண்ணலாம். ஸோ 1 is correct, 2 is also correct. லாரன்ஸ் கர்வ். அப்போ இந்த லாரன்ஸ் கர்வ்ன்றது என்னதுங்க?
சரி, இதை நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ளே வரலாம். இதுதான் லாரன்ஸ் கர்வ். இந்த லாரன்ஸ் கர்வ் என்ன பண்ணுதுன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பை இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு வர்றப்ப இதையும் நம்ம செக் பண்ணுறோம். இது என்னென்னா ஷேர் ஆஃப் இன்கம். இப்போ பாருங்கப்பா, ஒரு 0% ஆஃப் பீப்புளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் இருக்கணும்? 0%. 100%க்கு எவ்வளோ இருக்கணும்? 100% மக்களுக்கு 100% இன்கம் இருக்கணுமா? அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். 50% மக்களுக்கு எவ்வளோ தூரம் இது இருக்கணும்? 50% இருக்கணுமா? அதான ஈக்குவாலிட்டி. அப்போ இங்கே இருக்குமா பாயிண்ட்? அப்போது 0க்கு இங்கே 10% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஷுட் ஹேவ் 10% இன்கம், 20% ஷுட் ஹேவ் 20. அந்த மாதிரி பார்க்குறப்ப இதுதான் அந்த லைன். அப்போ பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டின்றது ஒரு 45 டிகிரியில் ஒரு லைனாக போகும். ஆனால் ரியாலிட்டி அப்படி இருக்காது. ரியாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள், இதில் பாருங்கள். 20% மக்களுக்கு வெறும் 5% இன்கம் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான் கர்வ் இருக்குது. அப்போ இந்த கர்வுக்கு பேர் தான் லாரன்ஸ் கர்வ். இந்த லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கு இந்த லாரன்ஸ் கர்வுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜினி கோஎஃபிஷியன்ட்னுவாங்க. அப்போ லாரன்ஸ் கர்வோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ ஒருவேளை இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி வந்து இப்படி போகுதுன்னு சொன்னால் ரொம்ப அதிகமான இன்இக்வாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லுது? 90% ஆஃப் த பாப்புலேஷன் வரைக்குமே ஜஸ்ட் 10% இன்கம் தான். அதுக்கு மேலே பயங்கர ஸ்டீப்பான இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இதுக்கு பேர் தான் லாரன்ஸ் கர்வ். அப்போ லாரன்ஸ் கர்வ் coincides with the line of equality னா ஜீரோ இன்கம் இன்இக்வாலிட்டி கரெக்ட் தான். இந்த கர்வும் அந்த லைனும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நோ இன்இக்வாலிட்டின்னு அர்த்தம். எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி செக் பண்ண முடியுமானா அதெல்லாம் நம்மளால் செக் பண்ண முடியாது. இன்ட்ரா ஜெனரேஷனல், ஒரே ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். அண்ட் தேர்ஃபோர் திஸ் இஸ் இன்கரெக்ட். லாரன்ஸ் கர்வை வச்சு ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி செக் பண்ண முடியுமானா அதையும் நம்மளால் செக் பண்ண முடியும். ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 2. அடுத்து நேஷ்னல் எம்பிஐ. ஸோ இதில் பாருங்கள், நம்ம குளோபலான மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வச்சுருக்கிறோம். இந்தியாவில் நீத்தி ஆயோகும் இதை பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை இங்கே பார்த்தா போதும். 2 விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். குளோபலாக 10 இண்டிகேட்டர்ஸ். இந்த 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ் ஒன்று தான் குளோபல் எம்பிஐலையும் இந்தியன் எம்பிஐலையும். ஆனால் இந்தியாவோட நேஷ்னல் எம்பிஐயில் 2 விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். ஹெல்த்தில் மெட்டர்னல் ஹெல்த் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவையும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற க்ரைட்டீரியாவையும். சரியா? ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் என்ன, எது வந்து குளோபல் எம்பிஐயில் கிடையாது? எது கிடையாது? மெட்டர்னல் ஹெல்த்தும் பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியும் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. 1 and 2 ஆர் நாட் தேர். அஃபிஷியல் பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் யார் செக் பண்ணுறா? நீத்தி ஆயோக் தான் செக் பண்ணுறாங்க. ஏன்னா நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை செக் பண்ணுறது யார்? அவங்க தான். எதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம், எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னலாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ், டேட்டா சோர்ஸஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம். எதனாலும் நம்ம செக் பண்ணலாம். பிஎல்எஃப்எஸ்ன்றது அஃபீஷியல் சோர்ஸஸ், அஃபீஷியல் டேட்டா ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை நம்ம இப்போது 2025 மந்த்லி பேசிஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குவார்ட்டர்லி பேசிஸில் பண்ணோம். குவார்ட்டர்லி பேசிஸ் ஃபார் அர்பன், ஆனுவல் பேசிஸ் ஃபார் ரூரல், அப்படி தான் இருந்துச்சு பிஎல்எஃப்எஸ். என்ன பண்ணுறோம் இப்போது மந்த்லி பேசிஸ் ஃபார் போத் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். அதோட ஃப்ரீக்குவன்சியை நம்ம இது பண்ணிட்டோம். இதுவும் ஆல் இண்டியா குவார்ட்டர்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே. இது யார் பண்ணுறாங்கன்னா லேபர் பியூரோ. சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது என்எஸ்ஓ. இது ரெண்டையும் செக் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா டிமாண்ட் சைட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோன்னு செக், எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணுது. இது வந்து சப்ளை சைடு. சரி, லேபரர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இது டிமாண்ட் சைடு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ், எம்ப்ளாயி அப்படின்னு இருக்காங்களே, ஸோ இதை செக் பண்ணுறது. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேஸ்ட், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் எவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் டிமாண்ட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணுறது. இது ரெண்டு தான் இப்போதைக்கு அத்தாரிட்டிவ் டேட்டா ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் சோர்ஸஸ் எதனால இருக்கலாம். ஸோ 1, 2 and 3. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அவுட்புட் வந்து நீங்கள் ஒரு ஆளை ரெடியூஸ் பண்ணிங்கனாலும் நடக்காது. சரியா? ஸோ அதனால் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்ஸ் டு
மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்ல, இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்கரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப்லெஸ்னஸ் தட் இஸ் காஸ்ட் பை ரிசெஷன் அப்படிங்கிறது பேர், இது பேர் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடாது. எது ஸ்ட்ரக்சரல்? ஏதோ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறதுனால ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்கானமி சேஞ்சஸ் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் ஐடி கம்பெனி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான லிட்ரேச்சர் இப்படியே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பெருசாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்கானமி சேஞ்சஸ். சரி, அதான் இதுன்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஏதோ ஒரு வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நாம் இன்றைக்கி வேறு ஒரு இதை ரீஸ்கில்லிங் பண்ணி ஒரு நல்ல வேலைக்காக போகணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் தேர்ஃபோர் இது இன்கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்ட். ஒன்லி 1 இஸ் கரெக்ட், 2 and 3 ஆர் இன்கரெக்ட். ஒர்க்கர் டு பாப்புலேஷன் ரேஷியோ என்ன? அது ஒர்க்கர் டு பாப்புலேஷன் ரேஷியோனா எத்தனை பேர் எம்ப்ளாய்டாக இருக்காங்க டிவைடட் பை பாப்புலேஷன். அப்போ பாப்புலேஷன் 100 கோடியில் எத்தனை பேர் எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 45 to 50 இருக்காங்கன்னா, ஸோ 50ன்றது தான் நம்மளோட ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோவை பொறுத்தளவுக்கு பாப்புலேஷன் அதே மாதிரி தான் இருக்குது. ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன், நோ சேஞ்ச். சரியா? இஃப் தி பாப்புலேஷன் என்ன ஆகலை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அப்போ காரணம் என்ன? ஒர்க்கர் கம்மியாயிருக்காங்க தானே அர்த்தம். ஒர்க்கர்ஸ் கம்மியாயிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஹவ் டிக்ரீஸ்ட். வேலையில் இருக்கவங்க என்ன ஆகிட்டாங்க? கம்மி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து பி. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஃபார் மல்டிநேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா பி தான் இதுக்கான ஆன்சர். 2025 பட்ஜெட்டில் நம்ம இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸை நம்ம கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆஃப் ஷோர் யூனிட்ஸ். யார் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னால், ஒரு டைமில் இவங்க என்னென்னா எம்என்சி கம்பெனிஸ் இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் மேன் பவர் எஸ்பெஷலி இந்த பிபிஓ டெலிகாலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இன்றைக்கி வந்து இந்த கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலான அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை தாண்டி எனக்கு ஐடியோட இன்டெக்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ப்ளஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போது ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் ஒரு ஊரில் நடக்குது. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறோம், இந்த எஸ்பெஷலி இந்த எம்என்சிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து நிறையா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தெர் இஸ் an estimate that says that nearly 50% of the global capability centers are established in India. கிட்டத்தட்ட 50% மேலே இந்தியாவில் இருக்குது அப்படின்றாங்க. 1700க்கு மேலே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் வேலை வாய்ப்பு இருக்குது, குளோபல் கேபிட்டல் இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி 2025-26 பட்ஜெட்டில் நம்ம என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கும் ஒரு விதமான ஒரு பாலிசியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி, ஆஃப் ஷோர் யூனிட்ஸ். எம்என்சியோட ஆஃப் ஷோர் யூனிட்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், அவங்க யூஎஸ்ஏல இருப்பாங்க, ஆனால் அவங்களோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் இருக்கும். சரி, இதுதான் இது ஆன்சர். ஒரு பேங்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆனால் கேபிட்டல் இல்லை. அப்போ சிஏஆர்னா என்ன? கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். இப்போ என்ன செக் பண்ணுறோம் இங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ன்றது ஒன் ஆஃப் தி ஹைலி ரிஸ்க் ஏரியாஸ். அப்போ ரிஸ்கி லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில்? ஆர்டபிள்யூஏ இன்க்ரீஸ் ஆகுதா? லோன்ஸ் கொடுக்க இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் கேபிட்டலில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ என்ன ஆகும், இந்த ரேஷியோவில் கீழே இருக்கிறது மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, மேலே எந்த மாற்றமும் இல்லைன்னா ரேஷியோ கம்மியாகுமா? அப்போ சிஏஆர் வில் ரெடியூஸ், வில் டிக்ரீஸ். அப்போ சிஆர் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் பிரச்சனை. அப்போ நீங்கள் லோன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? அடுத்து இது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சிஆர். அப்போ குறைய விடாமல் தடுக்கணும் அப்படின்னா ஒன்று கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அல்லது இந்த மாதிரி என்ன ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸை கொடுக்கறத கம்மி பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஒரு சிண்டிகேட் லெண்டிங்கில்
ஃபெயிலியர் ஆஃப் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கேன் லீட் டு என்பிஎஸ் இன் செவரல் பேங்க் அட் த சேம் டைம். ஆமாம், சிண்டிகேட் லெண்டிங்னு வர்றப்ப நிறையா பேங்க்ஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் லோன் ப்ரொஃபைலையோ போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க. சரியா? ஸோ சிண்டிகேட் லெண்டிங்கில் எல்லாருக்கும் ஒரே டைமில் என்பிஎஸ்ன்றது ஒரே சேம் டைமில் நிறையா பேங்க்ஸுக்கு வருமானா? ஆமாம், வரும். அப்போ ஒரு லோனை நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 பேங்க் சேர்ந்து ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்குறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து. அந்த கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் அது என்பிஏவாக மாறும். கரெக்ட். கன்சோர்டியம் லெண்டிங்னா என்னென்னா 5 பேங்க் சேர்ந்து ஒரு ஒரு சிங்கிள் ஃபோரமாக மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான லோன்ஸ் கொடுப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு. சரி, அப்படி வர்றப்ப டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ், அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கில் ஃபெயில் ஆகிருப்பாங்க, அடுத்த பேங்க்குக்கு நல்லா கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2. சரியா? பேட் பேங்க் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கரெக்ட். இதுக்கு பேர் NARCLன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நம்ம இதை 2022 நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். NARCL அண்ட் IDRL. ஸோ நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் இந்தியா டெட் ரெசல்யூஷன் கம்பெனி, IDRLன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கம்பெனி தான் இந்தியாவோட பேட் பேங்க். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பேட் லோன்ஸை வாங்குவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தட் அக்ரிகேட்ஸ் லார்ஜ் NPS. கரெக்ட் தான். IBCயில் ரெசல்யூஷனுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது, ஆனால் டைம் லிமிட்டே இல்லையா? டைம் லிமிட் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா டைம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 180 நாள்ன்றது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் 240 ப்ளஸ் 90 டேஸ் இருந்துச்சு, இப்போது 90 டேஸ். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் மேக்ஸிமம் 90 டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 240 ப்ளஸ் 90 டேஸ் அப்படின்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பர்டிகுலர் கேஸை டிசைட் பண்ணுறப்ப டைம் லைனுக்குள்ளே தான் முடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் எவர் ஆக்டில் என்ன இருக்குது, IBC ஆக்டில் டைம் லைன் இருக்குது. அண்ட் தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் A1 only. RRBs are jointly owned by the central government, the concerned state. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, ஸ்பான்சரிங் பேங்க் 35% இருக்கும். இதுதான். RRBs are regulated by NABARD, RBI supervises. அப்படி கிடையாது, இது ரிவர்ஸில் இருக்குது. RRBஸை ரெகுலேட் பண்ணுறது RBI, ஆனால் சூப்பர்வைஸ் பண்ணுறது NABARD. சரியா? ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மாதிரி இல்லாமல் RRBஸ்க்கு ஹையரான PSL இருக்குது. ஆமாம், 75% இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட், 3 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். சரியா? ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் MSS are both used by the Reserve Bank of India to manage the liquidity in the market. ஆமாம், லிக்விடிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 டூல்ஸுமே. OMOனா அதை பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் யூ கேன் பை செக்யூரிட்டிஸ். பையிங் செக்யூரிட்டினா காசை உள்ளே போகிறோம். அப்போ லிக்விடிட்டி உள்ளே போடணும்னு நினச்சோன்னா செக்யூரிட்டிஸை வாங்கணும். இல்லை அதிகமான லிக்விடிட்டி பேங்கிங் சிஸ்டம்லேயும் எக்கானமிலையும் இருக்குது, அதை நம்ம அப்சார்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணோம், செல் செக்யூரிட்டிஸ். இதுதான் நார்மல் ஓப்பன் மார்க்கெட். அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் இருக்குது. நம்ம அப்சார்ப்ஷனுக்காக, சரியா, நிறைய வெளிநாடுகள்லேருந்து பணம் உள்ள எக்ஸஸாக வருது. அப்போ என்ன பண்ணலாம், அதை அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும். பணம் இல்லை, என்ன பண்ணுறது? சரி, அல்லது செக்யூரிட்டிஸை வச்சு அப்சார்ப் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் இல்லை. அப்போ செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2004 நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது RBIக்கு. எனக்கு போதுமான அளவுக்கு செக்யூரிட்டி இல்லை, எதுக்காக? அப்சார்ப் பண்ணுறதுக்கு. ஓப்பன் மார்க்கெட்டில் போய் ஸ்டெரிலைசேஷனாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை அப்சார்ப் பண்ணி அதை அதோட எஃபெக்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன் வாங்க. அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நீங்கள் MSSன்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஒரு பாண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் பாண்டுனா என்ன அர்த்தம்னா, RBIக்கு எப்போல்லாம் பாண்ட் இல்லையோ அப்போ அவங்களே கவர்மெண்டோட பேரில் பாண்டை இஷ்யூ பண்ணலாம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டிக்கு நம்ம கையில் செக்யூரிட்டிஸ் இல்லாத ஒரு சூழல் வருதில்ல, அப்படி ஒரு சூழலை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி MSS பாண்டை நம்ம போடுறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ஒரு பாண்டு. அந்த பாண்டோட கேரண்டர் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. RBI தான் அந்த பாண்டு போடுறாங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அதில் ஒரு வட்டி வரப்போகுது, அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வட்டியை யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பேரில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு பாண்ட் இல்லாமல் போகுதோ அப்போ புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பேர்டன் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம்,
அப்போ இனிமேல் இந்த எம்எஸ்எஸ் பாண்ட் மாதிரியான பாண்டை இஷ்யூ பண்ண வேண்டாம், பாண்ட் இல்லாமவே நம்ம அப்சார்ப் பண்ணணும். ஸோ ஹவு கேன் வி அப்சார்ப் த பாண்ட்ஸ் வித்தவுட் கொலாட்ரல்? அதான் 2022 ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்து. சரி, இது வந்ததுக்கப்புறம் இனிமேல் ஒன்லி ஃபியூச்சர் கேன் டெல், நம்மளுக்கு பெரிய லெவலில் என்ன தேவைப்படாது, எம்எஸ்எஸ் பாண்ட்ஸ் மாதிரியான ஒரு பாண்ட்ஸை நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். MSS is an issuance of special security for absorption of excess liquidity. That is right. So both are correct and it explains. Answer என்ன? ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஐபிசி எது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள், எம்எஸ்எம்இஸ்க்கு அப்ளிகபிள், இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப்ளிகபிள். இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணணுன்னா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு அப்ரோச் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலை நீங்கள் ஐபிசிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனலுக்கு கொண்டு வரணும். யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. யார் யாருக்கு? பேங்க்ஸ்க்கு, என்பிஎஃப்சிஸ்க்கும். அப்போ பேங்க்ஸ்க்கு, என்பிஎஃப்சிஸ்க்கும் நம்ம தனியாக ஒரு பில்லு கொண்டு வந்தோம். 2014 ஐபிசி கொண்டு வரோம், 2017 எஃப்ஆர்டிஐ ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில் அப்படின்னு ஒரு பில்லு கொண்டு வந்தோம். ஆனால் அதில் சில கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுனால அதை வித்ட்ரா பண்ணிட்டோம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்போ இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பேங்க்ஸ்க்கோ என்பிஎஃப்சிஸ்க்கோ தனியாக ஒரு சிஸ்டம் கிடையாது, ஐபிசிக்குள்ளே தே ஆர் நாட் அலவுட். ஆனால் 2018-19 ஐபிசி கொஞ்சம் பெட்டரான சிஸ்டமாக இருக்குது, பேட் லோன்ஸையோ அல்லது ஒரு ஃபெயிலிங் பிஸ்னஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டூலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்பிஎஃப்சிஸை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்பிஎஃப்சிஸை கொண்டு வருவாங்க ஐபிசிக்குள்ள. யார் கொண்டு வரலான்னா ரெகுலேட்டர்ஸ் கொண்டு வரலாம், நினச்சா கொண்டு வரலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்கிறோம். சரியா? ஸோ ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குறப்ப இது யாருக்கு அகெயின்ஸ்டாக இன்வோக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நானும் அல்லது கிரெடிட்டராக இருக்கேன், இந்த கம்பெனிக்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன், எனக்கு இவன் கொடுக்கல, ஐபிசிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு கிரெடிட்டராக இருந்து அப்ளை பண்ண முடியாது. யாருக்கு அகெயின்ஸ்டாக? பேங்க்ஸ்க்கு, என்பிஎஃப்சிஸ்க்கோ. பட் யூ கேன் அப்ளை அகேன்ஸ்ட் ஆல் திஸ். ஸோ 1, 2 and 3 அதுதான் கரெக்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா 51% மேலே ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்றோம். ஆன்சர் இஸ் ஏ. சரி, ஆன்சர் இஸ் ஏ. 51% மேலே நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ஏ. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம், போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் எலிஜிபிள். ஆமாம், ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். கரெக்ட். Incentives under the schemes are provided based on the total production value. Correct. இல்லை. சரியா? என்ன ஏன் இது இல்லை? டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ கிடையாது, இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன். அப்போ இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, போன வருஷத்தை விட, போன வருஷம் 1000 கோடி என்னோட டோட்டல் ப்ரொடக்ஷன், அடுத்த வருஷம் 1100னா எக்ஸ்ட்ராவாக இன்க்ரிமெண்டலாக ஒரு 100 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் கன்செஷன் இருக்கும், அதில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும், அதில் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இன்க்ரிமெண்டல் பேசிஸில் தான் இருக்கும், டோட்டல் ப்ரொடக்ஷனில் கிடையாது. ஒன்லி கம்பெனிஸ் வித் மினிமம் 1 பில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் அப்படின்லாம் எந்த விதத்துலையும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ 2 இஸ் இன்கரெக்ட், 3 இஸ் இன்கரெக்ட். போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் இட். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதனால தான் வெளிநாடுகள்லேருந்து பணத்தை நம்ம சில ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ளே, இந்த மேக் இன் இந்தியாவுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கீமை ரிவைவ் பண்ணுறதுக்காக இந்த பிஎல்ஐ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். சரி, ஆல் கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. கிக் ஒர்க்கர்ஸ்னால் ஏதோ ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணாலே அதுக்கு பேர் என்ன, கிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்றது என்னென்னா ஜொமேட்டோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க. சரியா? ஸோ கிக் ஒர்க்குன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம், பிளாட்ஃபார்ம்டு ஸ்பெஷலைஸ்டு டேர்ம். ஆல் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஆர் கிக் ஒர்க்கர்ஸ், மேபி கிக் ஒர்க்கர்ஸ், பட் ஆல் கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். கிக் ஒர்க்கர்னா யாருன்னா இது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் கரெக்ட். கிக் ஒர்க்கர் இஸ் அ பர்சன் who performs work or participates in a work arrangement outside of a traditional employee-employer relation. அது கரெக்ட். அடிஷ்னல் டியர் 1 பாண்ட்னா என்ன?
அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் பெர்பெச்சுவல் பாண்ட் வித் டிஸ்கிரிஷனரி இன்ட்ரெஸ்ட் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு எக்விட்டி. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக அது என்னன்னு சொல்லிடுறேன். Tier 1 அப்படின்னு சொன்னாலே பெஸ்ட் கேபிட்டல்னு அர்த்தம். கேபிட்டலை பொறுத்தளவுக்கு 2 விதத்தில் பிரிக்கணும். டியர் 1னா ஓரளவுக்கு நல்ல கேபிட்டல், டியர் 2னா ஓரளவு கேபிட்டல் தான், என்னோட சொந்த பணம் தான், ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. எக்ஸாம்பிள், என்னோட சொந்த பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக ஒன்று ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி மார்க்கெட்லேருந்து பணத்தை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா கடனாக வாங்கலாம். எப்படி கடனாக வாங்கலாம்? பாண்டை இஷ்யூ பண்ணி கடன் வாங்கலாம். பாண்டை இஷ்யூ பண்ணி காசு ரைஸ் பண்ணாலும் அது கேபிட்டல் தான். ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி பணம் எடுத்தாலும் அதுக்கு பேர் கேபிட்டல் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்ம 8% சிஆர் வச்சுருக்கணும். அப்போது 8% 8 ரூபா வச்சுருக்கோம். 100 கோடி ரூபா பிஸ்னஸில் 8 ரூபா ஓன் கேபிட்டல் வச்சுருக்கோம். ஆனால் 8 ரூபாயுமே நம்ம கடனாக வாங்கி வச்சுருந்தா அது சேஃபான இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு பேசல் நார்ம்ஸுக்கு கீழே கேபிட்டலில் 6.5% டியர் 1லேருந்து வரணும். டியர் 1லேருந்து மட்டுமே 6.5% இருக்கணும், 8ல். அப்படின்லாம் நம்ம இப்போ ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்போ டியர் 1னா சேஃபர் கேபிட்டல் தானே. ஏன் ஷேர்ன்றதை சேஃபர் கேபிட்டல்ன்றோன்னா, ஷேர்ஸை நம்ம விற்று காசை கொண்டு வரோன்னா அந்த ஷேர் ஹோல்டருக்கு லாபம் வந்தால் தான் கொடுக்கணும், நஷ்டம் வந்தால் கொடுக்க தேவையில்லை. ஆனால் லாபமோ நஷ்டமோ கடன் கொடுத்தவருக்கு நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ணணும், பிரின்சிபலையும் ரீபே பண்ணணும். அப்போது கேபிட்டல் ரைஸ் பண்ணுன்றதுக்காக பேசல் 3ல இந்த கேபிட்டல் ரேஷியோலாம் மெயின்டைன் பண்ணுமே. இதுக்கு கீழே சில நியூ டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸை நம்ம டியர் 1க்கு எலிஜிபிள் ஆகணும். பாண்டுனாலே கடன்றது டிப்பிக்கலாக டியர் 2ல வரணும். ஆனால் டியர் 1ல எலிஜிபிள் ஆகணும். அது எந்த மாதிரி பாண்டுனா, கடனை திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி ரிஸ்க் இருந்தால் அது டியர் 2. திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் கடன் வாங்குறது. அப்போ அந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கு பேர் தான் அன்செக்யூர்ட் பெர்பெச்சுவல் பாண்ட். பெர்பெச்சுவல் பாண்ட்னா டைம் லைனே இருக்காது. எப்போ அதை முடிக்க போகிறோன்றது நம்மளுக்கு தெரியாது. பிரின்சிபலை எப்போ கொடுப்போம் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. சரி, இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அதை யாராவது வாங்குவாங்கன்னா வாங்க வைக்கலாம் பை கிவிங் அ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் இந்த மாதிரியான பாண்டுக்கு பேர் தான் அடிஷ்னல் டியர் 1 பாண்ட்ஸ். சரியா, ஒரு கேபிட்டல் நம்மளால் அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா அடிஷ்னல் டியர் 1 பாண்டு போடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த கான்செப்ட். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு எக்விட்டி. ஏதாவது ஒரு டைமில் என்ன பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு பாண்டெல்லாம் தர முடியாது, சாரி பிரின்சிபலாக தர முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறோம் ஷேராக கொடுத்துறோன்னு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஷேராக கன்வெர்ட் பண்ணால் அது டியர் 1 மாதிரி தான். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் டியர் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். கோட் ஆன் வேஜஸ் 2019ல் எதை கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் இதை கொண்டு வரல. ஏன்னா கிராச்சுவிட்டின்றது எதில் வருதுன்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி கீழே வருது. ஸோ இது எல்லாமே கோட் ஆன் வேஜஸில் வரும், எக்ஸப்ட் ஃபார் திஸ். ஆன்சர் ஏ வராது. ஜிடிபியை நம்ம அடிக்கடி அதோட பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட் தான். சரி, அப்போ தான் அது கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பேஸ் இயரை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மல் இயரை தான் செலக்ட் பண்ணணும், அதில் டிஸ்டர்பன்சஸோ எதுவும் இருக்கக்கூடாது. இதுவும் கரெக்ட் தான். ஆனால் ரெண்டு லிங்க்டா அப்படின்னு சொல்லி பிகாஸ் போட்டு பாருங்கள், வராது. சரியா? ஸோ பேஸ் இயரை ரிவிஷன் பண்ணணும். சரியா, ரிவிஷன் பண்ணணும். ஆனால் அதில் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுமா, இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால் ஆன்சர் என்ன? பி. சரி, இது இப்படி ஒரு ரூல் கிடையாது. பெரும்பாலும் எக்கனாமிக் விஸ்டம்னு அடிப்படையில் நம்ம ஒரு நார்மலான இயரை தான் எடுப்போம். அதனால தான் 2020 2021 நம்ம எடுக்கக்கூடாது. 21 22 கூட நம்ம அடுத்து பேஸ் இயராக சூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் மேசிவான க்ரோத் இருந்திருக்கு அந்த டைமில், அது நம்ம எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம அடுத்த ரிவிஷனுக்காக நம்ம என்ன எடுக்கிறோம், ஐடியல் கேசஸில் 22 23 நம்ம எடுக்க போகிறோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஃபைனல் அப்ரூவர் ஆஃப் த மெர்ஜர் யார் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ கவர்னர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் நோ, கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஃபைனல் அப்ரூவல் கவர்மெண்ட். ஃபாலோவிங் பேங்க் மெர்ஜர்ஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு புதுசாக ஆகலாமா, ரீப்ளேஸ் ஆகும். சரியா, ரெண்டு பேங்கை மெர்ஜ் பண்ணுறாங்க, புது என்டிட்டி வருதுன்றப்ப நியூ ஐஎஃப்எஸ்சி கோடு வரும். மெர்ஜரை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்டோட ஷேர் ஹோல்டிங் எல்லாமே பிலோ 50 போகுமா அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பப்ளிக் செக்டர் பேங்க் ரெண்டுலேயுமே அதிகமான ஓனர்ஷிப் இருக்கிறத நம்ம மெர்ஜ் பண்ணுறப்ப அது அப்படி தான் போகணுன்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி ஒன்லி 1. சரியா, 2 இஸ் கரெக்ட். ஃபைனல் அப்ரூவல் இஸ் பை த கவர்மெண்ட், நாட் இது. இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ. ஸோ ஹெச்டிஐன்றது ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம், இது மூணையும் தான் கால்குலேட் பண்ணுது. ஆனால் ஐஹெச்டிஐ அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ என்ன பண்ணுதுன்னா ஹெல்த்துக்குள்ளே எவ்வளோ இன்இக்வாலிட்டி,
எஜுகேஷனுக்குள்ளே எவ்வளோ இன்இக்வாலிட்டின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஒருவேளை ஒரு பெர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி ஒரு சொசைட்டியில் இருந்தால் ஹெச்டிஐயும் ஐஹெச்டிஐயும் ஈக்குவலாக இருக்குமா? ஆமாம். இது ரெண்டுத்துக்கான வேல்யூ எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா, ஈக்குவாலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். கேப் பிட்வீன் ஐஹெச்டிஐ அண்ட் ஹெச்டிஐ ரிஃப்ளெக்ட்ஸ் த லாஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் டியூ டு இன்இக்வாலிட்டி. அதுவும் கரெக்ட் தான். அப்போ மூணுமே ரொம்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை எந்த விதத்துலையும் நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதோட நம்ம இந்த எக்கனாமிக் கொஸ்டின்ஸோட எண்டுக்கு வரோம். அடுத்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ குட் ஆஃப்டர்நூன். நம்ம டெஸ்ட் 7 கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் கொஷின் நம்பர் 21. ஸோ ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பற்றின ஒரு கொஷின் இது. ஸோ அது சம்மந்தமாக 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் எய்ம்ஸ் டு கான்ட்ரிபியூட், அதோட எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவை பற்றி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான எய்ம் அப்ஜெக்டிவ் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இஸ் ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஜென்ரலாகவே இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட். Right, so generally it is right, not always, but generally this statement can be right, so we will take this as right. It is headquartered in Phnom Penh, Cambodia. So Cambodia la dhaan irukku appdin sollirukanga. So first statement checking whether it is an intergovernmental organization. So இந்த ரெண்டுமே fact.
ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா 2 நமக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ we can eliminate this. ஸோ இந்த 3த்துல ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, ஸோ கம்போடியா இது வந்து செக்கிங் அ ஃபேக்ட், இட் கேன் பி ராங். ஸோ இது வந்து ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டின்னு இருக்குது. அப்போ ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசுகிறது ஒரு மோஸ்ட்லி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் இருக்க முடியும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிலையோ ஒரு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபேக்ட் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணோம்னா we will eliminate D as well. ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக ஒன்றை பற்றி தெரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ திஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in 1961. So this is an intergovernmental organization. So this fact should be known. So without it, we cannot answer this question. So answer for 21 is 1 and 2. So this is an intergovernmental organization. This aims to contribute for socio-economic development through enhancing productivity. Productivity enhance பண்றது மூலமா socio-economic development increase பண்றாங்க. So அதோட objective. So 1 and 2 is right. So 21 answer B. Next 22. ஸோ இது வந்து நியூஸில் இருந்தது பிஐபியில். ஸோ இந்தியா அஸ்யூம்ஸ் சேர்மேன்ஷிப் ஆஃப் ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். இதுதான் இந்த கொஷினோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த கொஷின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இந்தியா ரீசென்ட்லி பிகேம் த சேர்மன் ஆஃப் த ஏபிஓ, ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 22. ஸோ டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன், டிசிசி. டிசிசிங்கிறது ஒரு கன்வென்ஷன். ஸோ அது நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் see the question. ஸோ நெகோஷியேட்டட் ஆஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இது ஒரு பார்ட் தான். அப்போ நம்ம எந்த கண்ட்ரி கூட ரீசெண்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்ணோங்கிறத வச்சு வி கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ யூரோப்பியன் யூனியனோட இட் இஸ் அபவுட் டு கன்க்ளூட். ஸோ அப்போ இது வராது. ஆஸ்திரேலியா கூட நம்ம ரீசெண்டாக பண்ணலை, யூஎஸ்ஏ கூட நம்ம ரீசெண்டாக பண்ணலை. ஸோ மோஸ்ட்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம யார் கூட ரீசெண்டாக பண்ணியிருக்கோம், இட் இஸ் யூகே. Right? So the rest of the information are additional informations. So Indian employees, Indian workers UKல இருக்கிறவங்களுக்கு ஸோ சோஷியல் செக்யூரிட்டிலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஸோ பட் வாட் த கொஷின் இஸ் செக்கிங் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், எஃப்டிஏ நம்ம எந்த கண்ட்ரி கூட ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் சி. ரைட். ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் பிஐபிலே இருக்குது. இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ரைட். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியில் இதே மாதிரியான சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தே வில் ஆஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பயலேட்டரல் அஃபேர்ஸ். ஸோ எந்த கண்டெக்ஸ்டில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ வில் கோ டு கொஷின் நம்பர் 23. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு விழிஞ்சம் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சீபோர்ட். ஸோ இந்த சீபோர்ட் விழிஞ்சம் சீபோர்ட்டை பற்றின ஒரு கொஷின் இது. ஸோ இது எங்கே இருக்குது, இது யார் இனிஷியேட் பண்ணா, இது யார் ஃபண்ட் பண்ணா, ஸோ இதுதான் அந்த கொஷின் செக் பண்ணுது. ஸோ இட் இஸ் அன் அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஃபண்டட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், shipping and waterways, right? So it is not a ministry of shipping, ports and waterway. This is not funded by that. So this is funded by government of Kerala, right, along with some private players. So statement 1 is wrong. It is not Union Ministry of Shipping. Second one, it is 100% solar powered port in India. So this is not a 100% solar powered port. So this is also wrong. Third one, it is situated in the Wellington Island on the western coast. So this was a Kochi port. So 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆன்சர் இஸ் நன். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் வி ஹேவ் 13 மேஜர் போர்ட்ஸ். இதில் விழிஞ்சம் போர்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த விழிஞ்சம் போர்ட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மேஜர் போர்ட். ஸோ மேஜர் போர்ட் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போர்ட்ஸு. ஸோ இந்த போர்ட்டுக்கு இல்லை, விழிஞ்சம் போர்ட் வராது. ஸோ திஸ் இஸ் லார்ஜ்லி ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுடைய போர்ட் இது. ஸோ திஸ் இஸ் அ விழிஞ்சம் போர்ட். திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மீன்ஸ். ஸோ லெட்ஸே யூரோப்லேருந்து நம்ம ஒரு கூட்ஸ் வருது, கேரளாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, கொச்சி போர்ட்டுக்கு வருது அப்படின்னா டேரெக்டாக யூரோப்லேருந்து கொச்சிக்கு வந்தால் அது டேரக்ட் ஷிப்பிங். ஆனால் இது வந்து என் ரூட்டில் இந்த கேரளாவுக்கு வரல, சிங்கப்பூருக்கு போகுது அப்படின்னா அப்போது இந்த வழியாக இந்தியா வழியாக போகுது. அப்போது கொச்சியிலேருந்து இந்த ஷிப் வந்து கொச்சியிலேருந்து போய் நடுவில் இந்த ஷிப்லேருந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கொச்சிக்கு வரும். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். அந்த மாதிரியான போர்ட் தான் விழிஞ்சம் போர்ட். இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ரைட். ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இது பிஒய்க்யூ ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. காமராஜர் போர்ட், முந்திரா போர்ட், விசாகப்பட்டினம் போர்ட். ஸோ ஐ திங்க் யூ நோ தி ஆன்சர். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கொஷினை கேட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பிஒய்க்கில் தான் எடுத்திருக்கோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 24, ரிவைஸ்டு சக்தி பாலிசி 2025.
Okay, from the name itself, we can easily understand Shakti. Shakti means has to something associated with power or electricity something. Okay, அந்த மாதிரி angle நம்ம search பண்ணோம்னா we can easily find. Okay, so where you can find the coal linkage, right? So answer for this is B. படிச்சாலே answer option படிச்சாலே we can இது என்னன்னே தெரியலனாலும் கூட we can answer. Okay, this Shakti we have K here. This is nothing but Koyala, right? It's a Hindi word. It is coal, right? Okay, so 24 answer is B. Okay. Okay, next question 25. So இது வந்து National Road Safety Board, NRSB. Okay, so it is a statutory body. First statement, it is a regulatory body attached to Ministry of Heavy Industries. Okay, ரோடுக்கும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தம் இல்லை. We can make it wrong. Okay, so its head office situated in Nagpur. Fact based, may be wrong, may not be wrong. The board advises central and state government. So இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் அதோட ரோல் ஃபங்க்ஷன் எய்ம் அப்ஜெக்டிவ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ திஸ் வி வில் டேக் இட் ரைட் பிகாஸ் ரோட் டிசைன் வெஹிக்கிள் சேஃப்டி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இங்கேயும் ரோட் சேஃப்டின்னு இருக்குது. ஸோ மேட்ச் ஆகுது, ரைட்? ஸோ இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும். அப்போ 4 இஸ் ரைட். அப்போ இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்போ நம்ம 1ஐயும் 3ஐயும் செக் பண்ணணும். 1ஐயும் 3ஐயும், ஒன்று வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி, மூணாவது சிச்சுவேட்டட் இன் நாக்பூர். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை பற்றியான ஃபேக்ட்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. திஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் டெல்லி ஆர் நேஷனல் கேபிட்டல் ரீஜன், NCR Delhi, right? So only third is wrong, right? 1 and 4 is the answer. So it is established under which act? Under the section 215B of the Motor Vehicles Act 1988, amended under 2019 amendment. So in the 2019 amendment கீழே தான் we have amended the Motor Vehicles Act 1988. So இந்த act கீழே தான் section 215B வருது. So இதுதான் provides for National Road Safety Board. So under this act, NRSB is a statutory body. Okay, so இது வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ், டாக்டர் எஸ் ராஜசேகரன் கேஸ். ஸோ இந்த கேஸில் தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி இந்த ஆக்ட் ஆகிடுச்சு. இந்த ஆக்டில் இந்த நேஷ்னல் ரோட் சேஃப்டி போர்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இந்த ஆக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, இந்த பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 6 மந்த் டைம் கொடுத்து 6 மந்த்துக்குள்ளே இந்த பாடியை நீங்கள் கண்டிப்பாக கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த நியூஸ். ஸோ அந்த நியூஸை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த டாக்டர் ராஜசேகரன் கேஸ் அப்புறம் ஓல்கா டெல்லிஸ் கேஸ், இந்த 2 கேஸ் கீழேயுமே ரைட் டு ஹேவ், ஃபண்டமெண்டல் ரைட் டு ஹேவ் ஃபுட்பாத், ரைட் டு யூஸ் ஃபுட்பாத் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ திஸ் இஸ் an additional information for polity. Okay, so this is some information about road safety board. ஸோ இதுக்கு வந்து ஒரு சேர்மேன் இருக்கணும், மினிமம் ஆஃப் 3 members இருக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் 7 members இருக்கணும். ஸோ ஹெட் ஆஃபீஸ் ஷால் பி இன் நேஷனல் கேபிட்டல் ரீஜன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நம்ம இதே லாஜிக்கை வச்சு தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் த கொஸ்டின் பேட்டர்ன். ஓகே, ஸ்டாட்யூட்டரி பாடி, ரெகுலேட்டரி பாடி, ஹெட் ஆஃபீஸ் அண்ட் சம்திங், ரைட்? யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் த சேம் திங். It is a statutory body, it is a regulatory body attached to some ministry, head office. So same pattern la dhaan, same option la dhaan we have framed this question, right? Okay, so next one 41. So with reference to long chain perfluorocarboxylic acid, PFCA. Okay, so என்ன கண்டெக்ஸ்ட்ல இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. It is banned globally under Stockholm Convention 2025. ஸோ Stockholm Convention அப்படிங்கிறது பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். ஸோ அதை பேன் பண்ணுற ஒரு கன்வென்ஷன் தான் Stockholm Convention. இந்த கன்வென்ஷன் கீழே 2025ல இந்த கெமிக்கல், தட் இஸ் PFCA கெமிக்கலை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு they have given 3 statement. Okay, so they have been widely used in food production, coatings, packaging, firefighting foams, right? அப்போ this is possibly right. Persistent exposure to PFCA can lead to bioaccumulation, then biomagnification, possibly right. பட் இந்த கொஸ்டினை இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமையே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா they can travel long distances. Okay, maybe as they readily degrade into the environment.
ரைட்? ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் என்னது? பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன், தட் இஸ் பிஓபி. அதாவது என்விரான்மெண்ட்டில் இந்த கெமிக்கல் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா காற்றுலையோ என்விரான்மெண்ட்லையோ ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிருக்கும். இட் கேன் ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ், டீக்ரேட் ஆகாது. டீக்ரேட் ஆகாத கெமிக்கல் தான் அட்மாஸ்பியரில் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தான் இந்த கன்வென்ஷனுக்கு பேர் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன். ஸோ ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், டீக்ரேட் ஆகாது. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? தே ரெடிலி டீக்ரேட், ரைட்? ஸோ திஸ் மேக்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ராங். when we eliminate 3, we automatically end up with statement A. That is option A, 1 and 2. அந்த 1 and 2 நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே we can easily come to the right answer to this question, right? ஸோ கொஷின்லேயே இருக்குது ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பிஓபி. இன்னொன்று க்ளூ பேண்டுன்னு இருக்குது. பேண்டுன்னு இருந்துச்சுனாலே அது டீக்ரேட் ஆகாததாக தான் இருக்கணும். நம்ம பிளாஸ்டிக்கை வந்து ஏன் அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் ஆகாது, ரொம்ப நாள் இருக்கும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். அப்போ பேன் பண்ணியிருக்காங்கன்னா இட் ரெடிலி டீக்ரேட் ஆச்சுன்னா அதை பேன் பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இது வந்து ரெடிலி டீக்ரேட் ஆகாது. சே தே டு நாட் டீக்ரேட், ரைட்? ஸோ இதை எலிமினேட் பண்ணாலே we can directly come to the right answer. இது ரெண்டு பற்றியும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, right? We'll move to the next question. Okay, so this question was framed on the same which was asked in 2024 prelims. Okay, PFAS. So இதே கான்செப்ட் தான். இங்கே கொடுத்துருக்காங்க, they are not easily degraded, right? So same concept, bioaccumulation etc etc found to be widespread. Okay, next question, the term geotubing. ஓகே, ஸோ ஜியோ அப்படின்றது நமக்கு தெரியும், சம்திங் ரிலேட்டட் டு எர்த், ரைட்? டியூப்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கணும். அப்போ இதை மட்டுமே ஒரு மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரை டு மேக் சம் சென்ஸ். ஜஸ்ட் அப்சர்வ் திஸ் இமேஜ். ஸோ திஸ் இஸ் வாட் ஜியோ டியூபிங் மீன்ஸ். கேரளாவில் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜியோ டியூபிங், இந்த மாதிரி ஒரு டியூபை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே சாண்டை ஃபில் பண்ணி அங்கே அப்படியே பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து தண்ணி, இந்த கடல் தண்ணி வந்து இதை போய் அரிக்காமல் இருக்கும். ஸோ பீச்சை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் போடலாம், இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாகவும் போடலாம், ரைட்? ஸோ இட்ஸ் அ வேர்ட்டிக்கல் ஜியோ டியூபிங். ஸோ இதுதான் ஜியோ டியூபிங், ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் 42 இஸ் கோஸ்டல் எரோஷன் கண்ட்ரோல் அண்ட் ஷோர் லைன் ப்ரொடெக்ஷன். இதை பண்ணுறதுக்கு தான். ஸோ இட் இஸ் நத்திங் டு டூ வித் டீசாலினேஷன், இட் இஸ் நாட் அண்டர் கிரவுண்ட் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக், இட் இஸ் நாட் ஆயில் பைப்லைன் டெக்னிக். ஸோ ஆன்சர் ஆப்ஷனை படித்தாலே நமக்கு ஈஸியாக தான் இருக்குது, டின்னு போட்டுடலாம். Okay, so next question, consider the following statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007. பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007. ஸோ 2007 வந்து இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்தர் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போனா ஃபினான்ஸ் ஆக்ட் 2017. 2017 இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேரண்ட் ஆக்ட் 2007 இந்த ஆக்ட் மூலமாக we have amended. என்ன அமெண்ட் பண்ணியிருக்கோம்னா, டு ரெகுலேட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. அண்டர்லைன் த வேர்ட் ரெகுலேட். ரெகுலேட்டரி பாடி, ரெகுலேஷன் வந்துட்டாலே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆர்பிஐ கீழே தான் வரும், ரைட்? மானிட்டரி பாலிசியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எம்பவர்ஸ் த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் என்பிசிஐ. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக, இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக we have amended this act. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதான், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் என்பிசிஐ தான் நம்ம ரெகுலேட்டரி பாடியாக வச்சுருக்கோம். எதுக்குன்னா பேமெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் சிஸ்டமை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டரி பாடி வந்து என்பிசிஐ ஆஸ் பர் திஸ் ஆக்ட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ரைட்? வி நோ என்பிசிஐ இஸ் நாட் அ ரெகுலேட்டரி பாடி. என்பிசிஐ இஸ் அ ஒன்லி ஆப்பரேட்டிங் பாடி. இட் ஜஸ்ட் ஆப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட்? ஏடிஎம்ஐ கனெக்ட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுக்கும். ஆனால் இட் இஸ் நாட் அ ரெகுலேட்டரி பாடி, ரைட்? ஸோ ஹியர் இட் இஸ் ராங். ஹூ இஸ் த ரெகுலேட்டரி பாடி? இட் இஸ் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ இஸ் த ரெகுலேட்டரி பாடி. ஸோ தட் மேக் ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ரைட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான க்ளூ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ த்ரூ ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணி they have established a new statutory body called Payments Regulatory Board. இந்த பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்டை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அண்டர் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ஆனால் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்? ஒன்லி இன் 2017 இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் த பாடி டு ரெகுலேட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. ஸோ விச் கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ கவர்னர் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த சேம் பாடி.
right? So 2 only is right. So questionல ஆப்ஷன்ல இங்கேயே இருக்கு பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்டுன்னு இருக்கு. அப்போ இங்கே பேமெண்ட் சிஸ்டம்னு இருக்கு. நம்ம இப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஷின்லேயே க்ளூ இருக்கு, ரைட்? ஸோ இந்த க்ளூ எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா this statement goes automatically wrong, right? So here this one is right. So 43 answer is B. Okay, so 44. So this is some historical questions. Okay, so Lakundi group of monuments was constructed under the patronage of Vijayanagara Empire. So we know the Vijayanagara Empire mostly in the Karnataka region. Okay, the temples at Lakundi were built in the Vesara style. So we know Vesara style belongs to the Chalukya kingdom, right? So this was Chalukya. Okay. So ஒன்று இது தப்பாக இருக்கணும், இது தப்பாக இருக்கணும். ஸோ விஜயநகரா வந்து இட் இஸ் நாட் ராங். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளூ எடுத்துக்கலாம். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு சாளுக்கியன் எம்பையர். ஸோ தட் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 ரைட், ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆல்சோ பி, ரைட்? ஸோ கொஸ்டின்லேயே க்ளூ இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதையும் லிங்க் பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் 44 இஸ் பி. ஸோ திஸ் இஸ் த லக்குந்தி டெம்பிள். So we know the Chalukyas oda capital Badami or Vadapi. Badami or Vatapi is the capital of the Chalukyas, right? இவங்களோட important one more city தான் Lakundi. So Lakundi is also their city of Chalukyas. So இது வந்து நமக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான், ஜென்ரலாக NCERT புக்ஸில் இருக்காது. பட் திஸ் இஸ் த கேபிட்டல், திஸ் எவ்ரிபடி நோஸ், பாதாமி ஆர் வாதாபி. இந்த லக்குந்தியும் ஜஸ்ட் Chalukyan city, one of the important city of Chalukyas, right? So answer is B only. Okay, so next question, solar energy achievements in India. Consider the following statements. So in the question na நம்ம எங்க இருந்து ஃப்ரேம் பண்ணனும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். So this is the PYQ, I think 2023 or 22. So Gujarat has the largest solar park, right? So this is wrong, this is Rajasthan. Kerala has a fully solar powered international airport. That's a Kochi airport. So this is right. Goa has the largest photovoltaic power project. No, it is wrong. Currently in 2025, Omkareshwar in Madhya Pradesh is the largest in MP. So this is the largest floating solar photovoltaic project. So this is also wrong. So இதே லாஜிக்கை வச்சு தான் we have framed this question. So Kavarati in India is India's first district to meet daytime electricity demand. Daytimeல electricity, சிட்டியோட electricity demand ஃபுல்லாகவே ஃபில் பண்ண சோலார் மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா இஸ் கவராட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் டயூ, ரைட்? ஸோ டயூ இஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை, டே டைமோட எலக்ட்ரிசிட்டியை சோலார் மூலமாகவே ஃபில் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து டயூ தான். ஸோ திஸ் இஸ் ராங், ரைட்? Modhera village in Gujarat is India's first fully solar powered village. 24/7 electricity supply, and this is right. Kochi International Airport is India's first fully solar powered airport. So this is also right. So இதுதான் மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம PYQல இருக்கு. So this is an additional information. So this is right. Whereas Dayu is the wrong information not given here. Kavarat is a wrong information. So only first eliminate பண்ணாலே we will easily get right answer. 2 1 3 only. Okay, so question number 61. Which of the below following statement best describes the Indian naval sailing vessel INSV Kaundinya? Okay, so Kaundinya பேர் வச்சிருக்காங்க, ஒரு வெசலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எது இதுக்கு பெஸ்ட் சூட்டபிள், ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, ஸோ பாகுபலி படத்தில் வந்து அனுஷ்கா வந்து ஒரு கப்பலில் போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வெசல் தான் இது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான நம்மளோட ஓல்டு டைம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெசல், இந்தியன் நேவல் வெசல். ஸோ இதை வந்து ஏன்ஷியன் டைமில் நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் எப்படி இந்த ஷிப்பை பில்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த டெக்னிக்கை புக்ஸில் எல்லாம் படித்து அதே மாதிரி ஒரு ஷிப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து டன்காய் மெத்தட். ஸோ இட்ஸ் டன்காய் மெத்தட்னா ஏன்ஷியன் ஷிப் பில்டிங் டெக்னிக். இந்த மெத்தட் மூலமாக, அதாவது இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஷிப் மேக் பண்ணுறோன்னா வி யூஸ் நட்டு, போல்ட், வெல்டிங் எக்ஸட்ரா இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ். அது எதுவுமே இல்லாமல் வெறும் கட்டையை குறுக்கவும் நெடுக்கவுமா விட்டு சணல் வச்சு கட்டி இந்த இவ்வளோ பெரிய கப்பலை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து கேப்பபிள் ஆஃப் ட்ராவலிங் ஃப்ரம் அரேபியன் சீலேருந்து ரெட் சீ வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் இருக்குது, ஈவன் தோ நட்டு போல்ட் யூஸ் பண்ணாமலேயே. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக் தான் டன்காய் மெத்தட்.
ரைட். ஸோ இந்த மெத்தடை பில்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணி தான் ஸோ கவுண்டின்யா அப்படிங்கிற ஒரு வெசலை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டிச்டு ஷிப் built using the ancient Tankai method, employing wooden planks sewn together without the use of metal nails. ஆணியோ நட்டோ போல்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதை யூஸ் பண்ணாமலே பில்ட் பண்ண ஒரு ஷிப்பு தான் ஐஎன்எஸ்வி கவுண்டின்யா. ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் 61 இஸ் டி. So next question, 62, consider the following statements in the context of recent revision of India's coastline. So recently நம்ம coastline வந்து Ministry of Home Affairs வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூ டு த இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி. ஸோ இந்தியாஸ் கோஸ்ட்லைன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் பை நியர்லி 75% டு 11098 கிலோமீட்டர். ஸோ முன்னாடி வந்து வி ஹாவ் 7516 கிலோமீட்டர். இது நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஃபேக்ட் சரியா இல்லையா நமக்கு தெரியும். ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி அரௌண்ட் 48% தான் வரும். ரைட். ஸோ தட் மேக்ஸ் த ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ரைட். ஸோ 75% இன்க்ரீஸ் ஆயிருக்குமா அப்படின்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் கம்மி. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சாரி 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ராங். ஸோ குஜராத் ஹேஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் அமாங் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். மொத்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் யார்கிட்ட வந்து அதிகமான கோஸ்ட் லைன் இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இந்த டேப்லர் காலம் பார்த்தோம்னா வீல் கெட் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ரீசன்ட் ஆஸ் பர் த அப்டேட்டட் கோஸ்ட் லைன் டேட்டா. ஸோ குஜராத் 2340 கிலோமீட்டர். Okay, then next comes 1068. Then further we have 3083. அப்போ இந்த மூணுத்துல எது ஹையஸ்ட்? அந்தமான் நிக்கோபர் தான். அப்போ அந்தமான் நிக்கோபர் தான் ஹையஸ்ட். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஹையஸ்ட் தான் குஜராத். ரைட். லென்த் வந்து இதுக்கு தான் அதிகம். மூணாவதா யாருக்கு அதிகம்னா தமிழ்நாடு. ரைட். ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் டேட்டா அந்தமான் நிக்கோபர், then Gujarat, then Tamil Nadu. So this is the order of India's highest or longest coastline, right? So Andaman Nicobar, Gujarat and Tamil Nadu. So Gujarat is the second one, not the longest coastline, right? So this is also wrong. So answer is neither one nor two, right? So very important information for this year prelims. So அடுத்து வந்து air base often seen in news. So parallel இருக்கு. It is like a places in news type, right? So Bagram airbase எங்க இருக்கு அப்படின்னா it is located in Afghanistan, right? So it is located in Afghanistan. So இது ஏன் ரீசெண்டாக நியூஸ்ல இருந்துச்சுன்னா, ஸோ டொனால்ட் ட்ரம்ப், இந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த பக்ராம் ஏர்பேஸ் இப்போ கரண்டாக தாலிபான் கிட்ட இருக்கு. ஸோ தாலிபான்கிட்ட இருந்து மறுபடியும் யூஎஸ் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. அந்த கண்டெக்ட்ல இட் வாஸ் தேர் இன் த நியூஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ராங். செகண்ட், நூர்கான். நூர்கான் must be known, often, very 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 often seen in the news in the context of Operation Sindoor. So Indiaனுடைய drone attacks directly hit the Nurkan air base. So this of course in Pakistan and it is not Afghanistan. So this is also wrong. This is also wrong. Kadena air base, it is the US air base in Japan. So this is right. So answer for 63 is only one pair. Okay, so இந்த மாதிரி 3 pairs answer 3 pair வந்தாலே most probable answer வந்து one only one தான் வந்து most probable answer. Most probable. Then second most is none. Third most is all. And fourth most is 2 pair only. ஸோ நம்ம நிறைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் உட்காரும். ஸோ 3 இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஒன்லி 1 பேர் தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கும். பட் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பட் ஹியர் ஆல்சோ ஆன்சர் இஸ் ஒன்லி 1. Okay, so this is the Bagram Air Base in Afghanistan, right? Okay. Second, this is the Pakistan. So we can see Nurkan here, right? Okay, next question. Consider the following statements regarding the global network of age-friendly cities and communities. So there is our network. இந்த நெட்வொர்க் வந்து age-friendly cities. அதாவது நம்ம எந்த சிட்டியில் வயசாகிறதுக்கு பெட்டரான சிட்டி, வயசாகி ஓல்டர் பீப்புள் நல்லா வாழக்கூடிய தகுதியான எந்தெந்த சிட்டியில் பெட்டராக இருக்கும், ஸோ அப்படிங்கிற மாதிரியான சிட்டிஸை நெட்வொர்க் பண்ணுறது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படித்து பார்த்தோம்னா கிரியேட்டட் பை WHOன்னு சொல்கிறாங்க. செகண்ட், எதுக்காக? வித் அ விஷன் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஓல்டர் பீப்புள் இன் கம்யூனிட்டி லைஃப் அண்ட் ப்ரொமோட்டிங் ஹெல்தி ஏஜிங். ஸோ ஹெல்தி ஏஜிங்னு இருக்குது கொஸ்டின்லேயே. ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இருக்குது, ஏஜ் ரிலேட்டட்.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுவும் ஹெல்த்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இங்கே போய் நம்ம இது யுனெஸ்கோ வருமா, WHO வருமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே ஹெல்த்ன்னு இருக்குது, இங்கேயும் ஹெல்த்ன்னு இருக்குது. நமக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலனாலும் கூட ரெண்டுமே ஹெல்த்ன்னு இருக்கனால we can take this information or statement right. Second one, Kozhikode is the first Indian city that has been added to this network. So fact வந்தாலே we have to be very, அதாவது largest, biggest, the best, this is the first, second, third, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி தப்பாக இருக்கான ஸ்கோப் தான் இருக்குது. ஸோ ஹியர் ஆல்சோ இட் இஸ் Kozhikode mentioned. Actually Kozhikode is the second Indian city. The first Indian city is again Kochi. So Kochi was the first Indian city added to the network. ரைட், இது கோழிக்கோடுவா ரீசெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க செகண்ட் சிட்டி. ஸோ தட் மேட் த ஸ்டேட்மெண்ட் டூ ராங். ஸோ இந்தியாவில் ரெண்டு சிட்டி மட்டும்தான் இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. ஒன்று கொச்சி, இன்னொன்று கோழிக்கோடு, வேறு எந்த சிட்டியும் கிடையாது. ஸோ போத் ஆர் லொக்கேட்டட் இன் கேரளா. ரைட், ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஒன் ஒன்லி பிகாஸ் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, 65. ஸோ அகெயின் மேட்ச். ஓகே, ஸோ பாரஸ்நாத் ஹில். ஓகே, ஸோ என்ன கண்டெக்ஸ்டில் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சத்தீஸ்கர். ஸோ இட் இஸ் ராங், இட் இஸ் இன் ஜார்க்கண்ட். ஸோ இது என்ன கண்டெக்ஸ்டில் நியூஸில் இருந்ததுன்னா, there is a conflict between Shantal tribes and the Jain communities. ஸோ பாரஸ்நாத் அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹில் தான். ஸோ we know that ஜெயினிசமில் we have 24 தீர்த்தங்கராஸ். ரைட், இந்த 24 தீர்த்தங்கராஸில் 20 தீர்த்தங்கராஸ் அவுட் ஆஃப் 24, 20 தீர்த்தங்கராஸ் அட்டைன்டு மோக்ஷா இன் திஸ் பாரஸ்நாத் ஹில்ஸ். அப்படின்னா ஜெயின் பீப்புளுக்கு இது எவ்வளோ பெரிய ஹோலி பிளேஸஸாக இருக்க முடியும். ஸோ 20 தீர்த்தங்கராஸ் அட்டைன்ட் மோக்ஷா ஆர் நிர்வாணா ஹியர் இன் பாரஸ்நாத் ஹில்ஸ். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜார்க்கண்ட். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் எதுக்கு வருதுன்னா, சந்தால் ட்ரைப்ஸ் வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஜெயின்ஸ் தெரியும் நான் வயலன்ஸ், அதாவது மற்ற உயிரில் கொல்லாமல் இருக்கணும். ரைட், ஸோ நான் கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சந்தால் ட்ரைப்ஸ் அண்ட் ஜெயின். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் இது வந்து நியூஸில் இருந்துச்சு, பாரஸ்நாத் ஹில். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜார்க்கண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். செகண்ட் ஒன் சத்ருஞ்சயா ஹில். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத். தட் இஸ் ரைட். ஸோ ஜெயினிசமில் 24 தீர்த்தங்கராஸ், அதில் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கராஸ் தட் இஸ் த ரிஷபதேவா, ஆர் ஒன் மோர் நேம் we can say ஆதிநாத். That is the first தீர்த்தங்கரா, ஆதி. Right, so ஆதிநாத் ரிஷபதேவா who attained moksha in Chaturunjaya hill. Right, so this is correctly matched. Mount Abu, it is Rajasthan, it is a known fact. Right, so only 2, this is not right. So only 2 pair is the answer for 65. So so from this we can say this entire question is made of Jainism. Right, எல்லாமே ஜெயினிசம் உடைய அசோசியேட்டடான places. So first Jainism, second Jainism, third Jainism. So in Mount Abu we have 2 famous temples. So one is Dilwara, the other is Tejpal temple. 2 very very important temple for both prelims as well as mains. So Mount Abu la rendu temple romba important temples. Right, Chaturunjaya hills we have around more than 600 Jain temples. So it is known as temple complex. Right, so this is also one of the important for prelims. So Parashnath, we just know 20 out of 24 Tirthankaras attained moksha. Right, so this map just depicts the important Jain pilgrim sites. Right, so from Hastinapur to Sittannavasal in Tamil Nadu, that is in Pudukottai. Here from Girnar, from the west to Parashnath, that just we have seen Parashnath, which is located in Jharkhand. So Chaturunjaya hills, it is here in Gujarat. Girnar is also a famous place. But one of the famous places, the Udaygiri Kantagiri cave, the King Karavela. Right, so who promoted Jainism in Odisha. Right, so Odisha, it is the famous place is Udaygiri Kantagiri cave, the Hathikumpa inscription who talks about the King Karavela. Right, but Odisha we know about Udaygiri Kantagiri cave. In Tamil Nadu we have Kanchipuram, Mahabalipuram, then Sittannavasal. Right, in Karnataka we have Sharavanabelagola. Right, around 1980 built பண்ண ஒரு டெம்பிள் ஷரவணபெலகோலா. ஸோ ஷரவணபெலகோலா யார் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரிஷபதேவா, அதாவது ஜெயினிசமில் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா இருக்கார் இல்லையா, அவருடைய பையன். ஸோ அவருக்கு நினைவாக பில்ட் பண்ணது தான் ஷரவணபெலகோலா. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளேஸ் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரைட், ஓகே. ஸோ 81. ஸோ இட் இஸ் அ ஜாயிண்ட் இன்டர்ஸ்டேட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ ஸ்டேட் கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, ஜாயிண்ட் இன்டர் ஸ்டேட். ஓகே, 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய
ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி இந்த வாட்டர் போகணும். அப்போ தான் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். இப்போ ரிவர் இப்படி போகுது, இதை டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ரிவர்லேருந்து நிறைய எடுத்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லுக்கும் தண்ணி கிடைக்கும். அப்போ இந்த ரிவர் அப்படியே கடலில் போய் கலக்காமல் இந்த லேண்டுக்குமே இந்த தண்ணியை கொடுக்கும். அப்போ இந்த லேண்டு வந்து ஈஸியாக தண்ணிக்கு போயிடும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா இந்த என்டையர் ஏரியாவுக்கும் வில் கெட் வாட்டர், ரைட்? ஸோ அப்போ இந்த ஏரியா வில் கெட் ரீசார்ஜ். ஸோ இந்த மாதிரி ரிவரை டைவர்ட் பண்ணோம்னா நிறைய ஏரியாவுக்கு தண்ணி கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ சேனலைஸ் அடிக்குவேட் வாட்டர் டு த விதர்பா ரீஜன். விதர்பா ரீஜன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ விதர்பா ரீஜன், லெட்ஸ் சே மகாராஷ்டிரா எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ மகாராஷ்டிரோட நார்த் ஈஸ்டர்ன் டாப் மோஸ்ட் பார்ட் தான் விதர்பா ரீஜன், ரைட்? ஸோ இந்த ரீஜன் தான் விதர்பா ரீஜன். இந்த ரீஜனுக்கு தண்ணி கொண்டு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எது அப்படின்னு தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. We can eliminate Betwa. So Betwa in Uttar Pradesh. Ken Betwa project, Madhya Pradesh and Uttar Pradesh. So this is wrong, right? Okay. So Narmada, it flows in Madhya Pradesh, right? அப்போ இதுவும் வராது. ஸோ கோதாவரியா தாப்பியான் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் விதர்பா ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் தாப்பி. கோதாவரி இஸ் லிட்டில் பிட் டவுன் லைக் திஸ். தாப்பி தான் இந்த வழியாக போகுது. அப்போ இந்த ரீஜனுக்கு தாப்பியில தான் தண்ணி எடுக்க முடியும். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ பை லாஜிக் விதர்பா ரீஜன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் 81 இஸ் தாப்பி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தாப்பி மெகா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ திஸ் ஆன் தாப்பி பேசன். Okay, so some brief information about Tapi. So Tapi originates near Multan in Betul district in Satpura range, right? So in Satpura range it originates, right? So this marks the northernmost basin of Deccan Plateau. Deccan Plateau northernmost basin da Tapi basin, almost 724 kilometer. It flows through 3 states, Madhya Pradesh, Maharashtra and Gujarat. Okay, it ends in the Arabian Sea or specifically Gulf of Cambay or Gulf of Kambat. Okay, so the northernmost boundary is Satpura range, southernmost boundary is Ajanta and Satmala hills, and the easternmost is Mahadev hills, right? So the major city, எந்த city வழியா தாப்பி river pass ஆகும் அப்படின்னா major city is Surat. So it is a PYQ, அதாவது டேரெக்டாக எதை கேட்கல. ஸோ 3 சிட்டியை கொடுத்துட்டு எந்த சிட்டி எந்த ரிவர் வழியாக போகுதுன்னு ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க, ரைட்? காவேரி, திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ தாப்பி வந்து சூரத் வழியாக போகும், ரைட்? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 82, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் ரெகுலேஷன் 2025. ஓகே, அப்போ இந்த ரெகுலேஷன் என்னன்னு நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகே, வில் கோ பேக். ஓகே, ஸோ வி நோ த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 1992, right, to 1994. Okay, so it's the convention of biological diversity. Biological diversity protect பண்ணுங்கிறதா இதோட convention, right? So in the convention கீழே we have enacted Biodiversity Act 2002. இந்த convention fulfill பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. But later on CBD brought out one more called Nagoya Protocol. So இந்த Nagoya Protocol கொண்டு வந்தது 2010ல. So what this protocol is all about? Access and benefit sharing கொடுத்துருக்கோம் இல்லையா? Access and benefit sharing, ABS. இதை satisfy பண்ணுங்கிறதுக்காக we have enacted a regulation in 2014, right? அந்த ரெகுலேஷனுக்கு பேர் தான் Biological Diversity Access and Benefit Sharing Regulation 2014. 2014 நம்ம இதை கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி 2025ல் ஒன்று வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த கன்வென்ஷன் 1992ல் இருக்கும்போது நம்ம 2002ன்னு ஒன்று கொண்டு வந்தோம். பட் நம்ம ரீசெண்டாக இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023ன்னு ஒன்று மாற்றிருக்கோம், ரைட்? ஸோ இந்த ஆக்டுக்கு அலைன் பண்ணுறதுக்காக முன்னாடி இந்த 2014 வந்து இந்த ஆக்டோட அலைன் ஆகியிருந்தது. பட் நவ் வி ஹவ் அமெண்டட் த ஆக்ட் அண்டர் 2023. அப்போ இந்த ஆக்டோட அலைன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 2014 2025ன்னு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டடி த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? ஓகே, ஸோ கல்டிவேட்டட் மெடிசினல் பிளான்ஸ்,
அதாவது மெடிசினல் பிளான்ஸ் எல்லாத்துமே எக்ஸாம்ட் கொடுத்துட்டாங்க. மெடிசினல் பிளான்ஸுக்கு அப்ரூவல் தேவையில்லை. ஸோ பயாலஜிக்கல் ஆக்ட் இந்த 2002 ஆக்டில் வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட்டை. இப்போ காட்டிலேருந்து ஏதாவது ஒரு மூலிகையை பறிக்க அப்படின்னா we have to get approval. அந்த அப்ரூவல் வந்து இல்லாமல் பண்ணது தான் 2023 அமெண்ட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் மேஜர் திங். ரெண்டாவது, பனிஷ்மெண்ட் எல்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து ஜெயில் தான் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து மானிட்டரி காம்பன்சேஷனுக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் தான் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேஷன் கொண்டு வந்தது தான் இந்த நியூ ரெகுலேஷன். ஸோ இந்த நியூ ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கம்பெனி எனி ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபாரஸ்ட்லேருந்து ஜெனட்டிக் ரிசோர்ஸஸையோ பயாலஜிக்கல் ரிசோர்ஸையோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு அவங்களோட நாலேஜை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு பே பண்ணணும் ராயல்ட்டி, ரைட்? ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து ஆனுவல் டேர்ன் ஓவர் இன் இந்தியன் ருபி 5 crore இருக்குது அப்படின்னா தே ஆர் எக்ஸம்டட். அவங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை, ரைட்? 5 crore. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி லைக் பதஞ்சலி, கம்பெனி லைக் டாபர். ஸோ இவங்க எல்லாமே பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்களோட இன்கம் வந்து 5 crore தான் இருக்குது அப்படின்னா அவங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. பட் அப் டு 50 crore they have to pay this much. 250 crore they have to pay this much. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 5 crore ஒரு ரேட்டு, 5 crore எக்ஸம்டட், மீதி எல்லாத்துக்கும் there is some minimal percentage. அவங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர்லேருந்து இந்த மாதிரி பர்சன்டேஜை லோக்கல் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ரெகுலேஷன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா we can answer this question. All users having annual turnover up to 100 crore are exempt, right? இப்போ தான் நம்ம பார்த்தோம் only up to 5 crore. So 5 crore மட்டும்தான் exempt. 100 crore is not exempt. So this statement is wrong, right? For the first time, cultivated medicinal plants have been subject to benefit sharing rate. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பெனிஃபிட் ஷேரிங் அண்டர் 2023 அமெண்ட்மெண்ட்லேயே கல்டிவேட்டட் மெடிசினல் பிளான்ஸை வந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க. 2023 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்லேயே மெடிசினல் பிளான்ட் சம்மந்தமான இது எல்லாத்தையும் எக்ஸாம் பண்ணிட்டாங்க. அப்போ அதை ஆல்ரெடி எக்ஸாம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஏன் அதை வந்து மறுபடியும் சப்ஜெக்ட் டு பெனிஃபிட் ஷேரிங்கில் கொண்டு வர போகிறாங்க? ஸோ 2023 ஆக்டே ஆல்ரெடி எக்ஸம்டட் திஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங், ரைட்? அதுதான் சொன்னேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் ஹேவ் some basic understanding இந்த ரெகுலேஷனோட பர்பஸ் என்ன, ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் டி, டெல்லி, neither one nor two. Okay, so question number 83, உல்லாஸ் இனிஷியேட்டிவ் நவ்பாரத் சாக்ஷார்த்த காரியக்ரம், அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். ஸோ நவ் மீன்ஸ் நியூ, பாரத் இந்தியா, சாக்ஷார்த் லிட்ரஸி காரியக்ரம் ப்ரோக்ராம். ஸோ நியூ இந்தியா literacy program. A state is declared to have attained full functional literacy if 100% of its population above 18 years can read. So this entire statement is wrong. So as per the Ullas program, it is 15 plus year of 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 95% of population படிக்க எழுத தெரிஞ்சா அதை இந்த கேல்குலேஷனுக்குள்ளே வரும். அப்போது 100% தப்பு, 18 plus இயர்ஸும் தப்பு. இட் இஸ் 15 plus years, 95% இருந்தாலே போதும். 95% ஆஃப் பாப்புலேஷன் ஹூ ஆர் 15 years அண்ட் அபோவ் லிட்ரேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஸ்டேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இனிஷியேட்டிவோட ஸ்கீம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆஸ் பர் திஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வந்தாலே மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும், ரைட்? ஸோ கேரளா இன்னும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வரல, ரைட்? த மிசோரம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் fully functional. Second one, it is Goa. Third one, it is Tripura, right? So இதுதான் ஆர்டர். ஸோ கேரளா இன்னும் இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸிக்குள்ளேயே வரல, ரைட்? 15 years முன்னாடி கேரளா வந்து எதில் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 7+ இயரில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கேரளா இஸ் ஃபர்ஸ்ட். பட் இப்போ நம்ம க்ரைட்டீரியாவை மாற்றிருக்கோம் 15+ years அண்டர் த உல்லாஸ் ப்ரோக்ராம். அப்போது 15+ இயர்ஸ்னால் ஸ்கூல் படிக்கிறவங்க 7 வயசுலேருந்து படிக்கிற பசங்களை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அந்த கேட்டகரியை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேரளா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரல, ரைட்? ஸோ அந்த கேட்டகரியில் மிசோரம் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது, ரைட்? ஸோ அப்போ இது வந்து தப்பு. அப்போ இதுலேயுமே ரெண்டுமே தப்பு. ஆன்சர் இஸ் neither one nor two. So this is the New India Literacy Program. This is aligned with National Education Program, NEP 2020, right? ஸோ நம்ம பார்த்தா தெரியும் 15+ years. ஸோ அதுதான் வந்து 95%, above 95% லிட்ரஸி ரேட் இருக்கணும். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன்
டைம் வந்து 2022லேருந்து 27. ஸோ இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணது 2022 தான். ஸோ இட்ஸ் வேலிட் டில் 2027. இந்த டைம் பீரியடுக்குள்ள 15+க்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்க எல்லா பாப்புலேஷனுமே, தட் இஸ் 95%, எல்லாருமே லிட்ரேட்டாக ஆகணும் அப்படிங்கிறது ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். Okay, so there is one more thing that we should learn. Okay, so in this question, in the second statement, Mizoram was recently declared as a second state. So whenever UPSC uses a term recently, we have to be very cautious, right? So just underline the word recently. Okay, so just the word recently. Okay, so we are going to see some question for this recently. So whenever ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள, கொஷின்ல இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ரீசென்ட்லின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா 99% that statement has to be wrong, right? So we will see this how. Okay, so this was a question asked in 2017. So question number 2, they have highlighted recently. Just see, they just started with recently, right? Which means this statement is wrong, right? So you can just see here also neither one nor two. This is already wrong, but they used the word recently, right? So here also it is wrong. Just observe one more question of 2024. Very first they have used recently, right? Venezuela has achieved a rapid recovery of economic crisis. No, it is not achieved rapid economy. Venezuela is in economic crisis. நேற்று கூட நியூஸில் இருந்துச்சு, ட்ரம்ப் வந்து வெனிசுவேலோட லீடரை அரெஸ்ட் பண்ணி யூஎஸ் கொண்டு போயிட்டாரு, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீசென்ட்லி இந்த யூஸ் பண்ணாங்கன்னா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ரைட்? ஸோ இதை எலிமினேட் பண்ணாலே நம்ம டேரெக்டாக ஆன்சர் வந்துடும், ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் காமன் டு த பிளேசஸ்? ஹியர் ஆல்சோ ரீசென்ட்லி இஸ் யூஸ்ட். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும், ரீசென்ட்லி வந்தால் வராது. ஸோ அகெயின் 2019 டில் ரீசென்ட்லி they have used again recently. So in the question la appo idhum thappu நம்ம eliminate பண்ணோம்னா recently eliminate பண்ணாலே we will go to direct answer, one only, right? Okay. Here also recently this statement is wrong. Here also recently this statement is wrong. So in the statement நம்ம eliminate பண்ணிட்டானாலே automatically the answer will come. வேற statement 2 படிக்கவே தேவையில்லை, right? So what we are learning is recently is one of the keyword that UPSC uses to make the statement wrong, right? So wrong statement they often use the term recently. Adhiyum they often highlight it like this, recently comma, right? So we have seen this pattern so many times, but there are few exceptions. Okay, so this is one exception, recently. Here also recently. பட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அப்சல்யூட் ஃபேக்ட். அதாவது ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இது ரொம்ப வெல் நோன் கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? எவ்ரிபடி நோ திஸ். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ரீசென்ட்லி தப்பு பண்ணக்கூடாது. பட் 99% ஆஃப் கேசஸ் யூபிஎஸ்சி யூசஸ் த வேர்டு ரீசென்ட்லி at a wrong statement, right? So here also this statement is right, this statement is right, because these statements are absolute statement. So European Parliament approved it recently, right? So on the statement போய் நம்ம தப்புன்னு போடக்கூடாது ரீசென்ட்லின்னு இருக்கனால. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி எக்ஸப்ஷன், ரைட்? ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு கொஷினை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே யூபிஎஸ்சி ரீசென்ட்லின்னு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பாக தான் இருந்திருக்கு, ரைட்? ஸோ வென்எவர் வி யூஸ் ரீசென்ட்லி நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக கரெக்டான்ற இடத்துல நம்ம தப்புன்னு போய்க்க முடியும், right? Okay, the next question, the term orange economy. So orange economy, it's a very easy question. So creative economy நம்ம யூஸ் பண்ற term தான் orange economy. So culture based ஏதோ பண்றோம், innovation பண்றோம், entrepreneurshipல ஏதோ பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே கேட்டகரியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ டேர்ம் தான் ஆரஞ்ச் எக்கானமி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரியேட்டிவ் எக்கானமி. ஸோ இது வந்து என்ன கண்டெக்ஸ்ட் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரீசென்ட்லி மும்பையில் வந்து நம்ம வேவ் சம்மிட் நடத்தணும். ஸோ அந்த வேவ் சம்மிட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார். ஸோ அந்த சம்மிட்டில் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாஸோடைய கிரியேட்டிவ் எக்கானமி பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட் தான் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ ஆரஞ்ச் எக்கானமி இஸ் economic activity driven by creativity, innovation and intellectual property for generating employment and economic growth. So answer is B. So this is what creative economy or orange economy. So இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஆடியோ மேக்கிங், வீடியோ மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி, innovation, painting, etc. So these are all creative economy. So this is also a creative economy. இந்த மாதிரி பொம்மை உருவாக்குறது, டால் உருவாக்குறது, பெயிண்ட் அடிக்கிறது,
So all the activities. Okay. So in the Wave Summit, so Prime Minister talked about India's creative economy. Okay, but one of the important statement is later India also launched Indian Institute of Creative Technology IICT for the creative sector. Enganna in Mumbai. In Mumbai, we have launched this new institution for creative economy online with IIT. IIT madriye same line la for creative sector we have launched a new institute. So important for prelims. Okay, last question. Major Dhyan Chand Khel Ratna Awards, right? Okay, so this is the highest sporting honor of the country. So this is right. Satvik Sairaj Ranki Reddy and Chirag Reddy. So இவங்க ரெண்டு பேருமே badminton players were awarded in 2023. So this is also right, right? So in 2024, the awardees were Gukesh Domaraju, that is Gukesh D, and Manu Bakar. ஸோ இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் இன்னும் ரெண்டு பேர் 4 பேருக்கு கொடுத்துருந்தாங்க இன் 2024. திஸ் கொஸ்டின் வாஸ் ஆல்ரெடி ஆஸ்ட். ஸோ திஸ் 2023 தே ஹாவ் கிவன் ஃபார் சாத்விக் சாய்ராஜ் அங்கி ரெட்டி அண்ட் சிரக் ரெட்டி டு த பேட்மிண்டன் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, இட் கேனாட் பி அவார்டட் போஸ்டுமஸ்லி. இட் கேன் பி, ரைட்? கேனாட் பின்ற இந்த இடத்துல we have to be very careful, right? So it can be. This statement is wrong. So this statement is right. So 1 and 2, only 2 is right. Answer is B, right? So this is also a PYQ. Major Dhyan Chand Khel Ratna Award. So இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க கேட்டகரியை தான் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓவர் அ பீரியட் ஆஃப் லாஸ்ட் 4 years. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 அவார்டு யாருக்கா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ 2024 ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 2025, ஸோ ஹீ மஸ்ட் ஹாவ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் த இயர் 2024, 2023, 2022, 2021. அப்போ 2021 இருந்து 2024 வரைக்கும் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் போத் நேஷனல் இன்டர்நேஷனல் அப்படின்னா அவங்களுக்கு 2025 அவார்டு கொடுப்பாங்க. அப்போ இந்த 4 வருஷத்தில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண பர்சனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அவார்டு தான் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. 1990 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்குற அவார்டு இது கிடையாது. ஒன்லி ஃபார் 4 years. அதுவும் எந்த வருஷம் அவார்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு இம்மீடியட்டாக ப்ரிசீடிங் 4 years, ரைட்? ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட். Arjuna Award, it is a lifetime achievement award. No, this is also outstanding award, but without any time limit, right? So this is also right. Sorry, this is wrong. This is right. Dronacharya Award, we know it is for coach. So this is right. Okay, Rashtriya Khel Protsahan. So Protsahan means organization. It is not a sports person, right? So organization kudukkudiya award, sports organization ku. This is also wrong. So only 2 is the right answer. So this was a PYQ. So on the same logic, we have also asked the question, right? Okay, so I think with this we will conclude this current affairs session. We will see in one more session. So right, thank you. We'll see in the next session.